வெல்கம் டு ட்ரோனா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு புது டாபிக், தட் இஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜினா என்ன? நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் பார்க்கறோம்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் பயோடெக்னாலஜி, ரைட்? ஸோ நம்ம வந்து நிறைய ஆக்சுவலி வி ஆல் நோ, நம்ம 12th எல்லாம் பசங்க முடிச்சாலே ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்னது, நான் வந்து நீட்டுக்கு போவேன், இன்ஜினியரிங்க்கு போவேன், சோ அண்ட் சோ சோ அண்ட் சோ சோ அண்ட் சோ. ஆனா அதை தவிர்த்து நிறைய விதமான படிப்புகளும் இருக்கு. நிறைய பேர் தெரிஞ்சும் இருக்கும். பயோடெக்னாலஜி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபீல்ட் ஆக்சுவலி. பயோடெக்னாலஜி டெய்லி நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். பயோடெக்னாலஜி. பட் we should know what is this biotechnology, right? ஸோ இப்போ நம்ம லிட்டரலி பார்த்தீங்கன்னா உங்க ஸ்டாண்டுக்கு நம்ம அதை பத்தி என்னன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலி பயோடெக்னாலஜினா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பயோ டெக்னாலஜி which means நான் என்ன பண்ண போறேன், பயாலஜியும் டெக்னாலஜியும் லிட்டரலி ஐம் கோயிங் டு கம்பைன். நம்மளுக்கு பயாலஜினா என்னன்னு தெரியும், ரைட்? ஸோ பாட்னி அண்ட் ஜுவாலஜி. டெக்னாலஜினா என்ன அர்த்தம், லைக் we are going to use கம்ப்யூட்டர் சிஸ்டம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் பயாலஜி கம்பைன் பண்ணிட்டு வரக்கூடிய டாபிக் தான் இஸ் கோயிங் டு பி பயோடெக்னாலஜி. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்கணும், லிட்டரலி வில் நோ நம்ம எல்லாம் பயோடெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் லிட்டரலி இந்த டாபிக்கோட கான்செப்ட். சரி, இப்போ லெட் us have a short intro about what is biotechnology. ஓகே, ஸோ பயோடெக்னாலஜினா ஐ எம் கோயிங் டு யூஸ் அன் ஆர்கானிசம். நான் ஒரு ஆர்கானிசமோ இல்லாட்டி அந்த ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் ஏதாவது ஒன்றத்தை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு ப்ரொடியூஸ் லைக் சம்திங் யூஸ்ஃபுல். ஒரு ஹியூமன் பீங் ஆர் மேன்கைண்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன். இதுதான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபீல்ட் தான் we call them as biotechnology. ஓகேவா? ஸோ அகைன் நான் சொல்றேன், ஐ எம் கோயிங் டு யூஸ் அன் ஆர்கானிசம் ஆர் த என்சைம் ப்ரொடியூஸ் பை அன் ஆர்கானிசம். எதுக்கு? அகைன் டு மேக் யூஸ்ஃபுல் திங்ஸ் ஃபார் த ஹியூமன் பீங்ஸ் ஆர் தி மேன்கைண்ட். இதுதான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா, we call them as biotechnology அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். சரி, இப்போ இந்த பயோடெக்னாலஜி சொன்ன மாதிரி இது டெக்னிக்ஸ் யூஸ் பை லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர் என்சைம்ஸ் டு ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் யூஸ்ஃபுல் திங்ஸ் டு ஹியூமன். நம்ம எல்லாருக்குமே என்சைம்ஸ்னா எனக்கு தெரியும். ஸோ இதுல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைரக்டா வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கண்டென்ட். சரி, நீங்க பயோடெக்னாலஜினா இப்பதான் வந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம தாத்தா காலத்துல இருந்து நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கொள்ளு, தாத்தா கொள்ளு, பாட்டி அந்த காலத்தே பாத்தீங்கன்னா ஈவன் இப்போ கூட வீட்டுல பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விஷயம். வாட் வி ஆர் டூயிங், நான் வந்து பால் எடுத்துக்கிறேன். நீ கிச்சன்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், அம்மா சில நேரத்துல வீட்டுல பாலை காய்ச்சி வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சோண்டு தயிரை ஊத்தி வச்சிருவாங்க, வெளியே வச்சிருவாங்க. கிச்சன்லயே வச்சுட்டு நைட் ஃபுல்லா வச்சிருக்கும். காலைல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த மொத்த வெசலுமே வந்து ஃபுல்லா வந்து கேர்டா வந்து மாறும். கரெக்டா நான் பால் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் கேர்ட் அவுட் பண்ணி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். நைட்ல வந்து பார்த்தா அப்ராப்ரியேட் டெம்பரேச்சர்ல ஃபுல்லா கேர்டா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். லிட்டரலி எப்படி சொல்றது, மில்க் டு கர்ட் கன்வர்ஷன், ரைட்? ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரியும், வீட்டுல பண்ணிட்டு இருக்க விஷயம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, லைக் வி ஹேவ் கன்வென்ஷனல் மெத்தட் அண்ட் மாடர்ன் மெத்தட். ஸோ நான் கன்வென்ஷனல் மெத்தட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்டரலி ஐ யூஸ் ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்சைம்ஸ். எதுக்கு நான் யூஸ் பண்ணேன், சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்களை கிரியேட் பண்றதுக்கு, ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மட்டுமே நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஐ யூஸ் திஸ் பயோடெக்னாலஜி ப்ராசஸ். இப்போ நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள், கன்வர்ஷன் ஆஃப் மில்க் டு கர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, ஆனா இந்த மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டெப் மேல அப்படியே போயிட்டு நம்ம என்ன பண்றோம், ஐ எம் யூசிங் த சேம் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் எனி என்சைம்ஸ் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். எதுன்னு கேட்டீங்கன்னா, சில அமௌண்ட் சில ஃபீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன் விட்ரியோ ஃபர்டிலைசேஷன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், IVF. நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு ப்ரொடியூஸ் a நியூ ஆர்கானிசம் itself. பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒருத்தருக்கு let us talk about ஒரு டிசீஸ் இருக்கு, கியூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். if I'm going to talk about அல்சைமர்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் கேன்சர் கூட நான் எடுத்துக்கிறேன். இதுல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கேன்சரா இருக்கட்டும் இல்லாட்டி அல்சைமர்ஸா இருக்கட்டும், இந்த கேன்சருக்கும் இல்ல அல்சைமர்ஸுக்கு காரணமான ஜீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல வந்து கண்டிப்பா எல்லா ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல இந்த இடத்துல வந்து I'm going to have இதுதான் வந்து பாத்தீங்கன்னா let us talk about எனக்கு வந்து அல்சைமர்ஸ்க்கு காரணமான ஜீன் வந்து இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த பயோடெக்னாலஜில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஐ எம் கோயிங் டு ரிமூவ், நான் வந்து அந்த கேன்சருக்கு டிசீஸுக்கு காரணமான ஜீனை வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன். அப்படி இல்லாட்டி லைக் ஐ வில் கரெக்ட் இட். எதர் லைக் கெமிக்கல் மெத்தடா டோட்டலி டெலிட்டடா இருக்கட்டும், சம்திங் ஐ வில் பி இன்சர்ட்டிங் ஆர் சம்திங் ஐ வில் பி டெலிட்டிங். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிசீஸுக்கு காரணமா இருக்கிற ஜீனை வந்து நான் டோட்டலி வந்து செயலிழக்க வைக்க போறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடர்ன் பயோடெக்னாலஜி மெத்தட். ஸோ இதெல்லாமே இருக்கு ஆக்சுவலி. ஸோ கரெக்டிவ் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ வேக்சின். வந்து வேக்சின் நம்ம சொல்றோம், வீட்டுல வந்து குழந்தைக்கு ஆச்சுன்னா இந்த ஒரு இயர்ல வந்து வேக்சினேஷன் போடணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஈவன் நம்ம பெட்ஸுக்கு கூட போடுவோம், பார்த்திருக்கீங்களா?
ஸோ கண்டிப்பா வந்து வேக்சினேஷன் போடணும், அதுக்கு போடணும் அப்படி இல்லையா? நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் குடுக்குறேன். நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து வாட் வில் ஹேப்பன் டு தெம், நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி சில டேப்லெட் போடுவாங்க. ஏன்னா அவங்க பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்டா இருக்காது. தேர் இஸ் அதர் ரீசன்ஸ். அத நம்ம செப்பரேட்டா வேற டாபிக்ல பார்க்கலாம். பட் கண்ட்ரோல்டா இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடறதுக்கு முன்னாடி டேப்லெட் போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. எதுக்கு? அவங்க சாப்பிட்ட உடனே டைஜஸ்ட் ஆயிட்டு வரக்கூடிய சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரையரா டேப்லெட் எடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் லைக் ஒன் திங். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷனாவே எடுத்துப்பாங்க. சோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எதுக்கு எடுப்பான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அவங்களுக்கு சிவியரா இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் செக்ரேஷனே இல்லாத மாதிரி ஒரு கேட்டகரி எல்லாமே இருப்பாங்க. சோ நம்ம சொல்றோம் அப்ப என்ன பண்ணுவாங்க, இன்சுலினை வந்து இன்ஜெக்ஷன் மூலமா எடுத்துப்பாங்க. நீங்க லாஜிக்கா விஷயம் வச்சுன்னா தெரியும், இன்சுலின் அப்படின்றது நம்ம உடம்புல நேச்சுரலா செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு என்சைம்ன்றது, சாரி ஒரு ஹார்மோன்ன்றது நமக்கு தெளிவா தெரியும். ரைட்? அப்ப அதை நம்ம என்ன பண்றோம், சில பேருக்கு செக்ரேட்டே ஆகாதவங்களுக்கு நான் வேக்சினேஷன் மூலமா அதை நான் வந்து உள்ள உடம்புல வந்து இன்சர்ட் பண்றேன். அப்ப எனக்கு அந்த இன்சுலின் இன்சர்ட் பண்ணக்கூடிய இன்சுலின் வந்து எனக்கு எங்க இருந்து கிடைக்குது, ஹவ் ஐ ஏபிள் டு ப்ரிப்பேர் அப்படிலாம் கேட்டீங்கன்னா, இந்த பயோடெக்னாலஜிலாம் இஸ் லைக் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், ஐ கோயிங் டு ப்ரிப்பேர் இன்சுலின் ஆல்சோ. இதெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இது எல்லாமே கோயிங் டு பி தி அப்ளிகேஷன்ஸ் இன் பயோடெக்னாலஜி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லைக் மைக்ரோப் மேட் ப்ராசஸ். நவ வி சா இன் தி பிரிப்பரேஷன் ஆஃப் கர்ட், fermentation process, சிம்பிளா சொல்ல லைக் preparation of wine, beer, curd, இதெல்லாமே சரி wine, beer, alcohol, conversion of curd, அப்புறம் even in the baking industry, pizzas, இந்த கதை எல்லாமே நம்ம வந்து பாக்குறோம். இதெல்லாமே லிட்டில் பி கம்மிங் வந்து கன்வென்ஷனல் மெத்தட், வீட்ல நார்மலா பண்ணிட்டு இருந்த விஷயங்கள். ஆனா நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டெப் அஹெடா போயிட்டு we are doing something else more. என்ன சொன்னேன், ஒரு ஆர்கானிசம் கிரியேட் பண்ண முடியும். ஐ கேன் கிரியேட் டிஎன்ஏ வேக்சின். இல்ல டிசீஸ் காரணமா இருக்கு, அதுக்கு டிசீஸ் கியூரே இல்லையா, நோ நீட் டு வரி. அந்த டிசீஸ் காரணமான ஜீனை கண்டுபிடிச்சி ஐ வில் எய்தர் ரிமூவ் இட் ஆஃப், இல்லாட்டி ஒரு ஒர்க்கிங் ஆகக்கூடிய ஜீனை கூட என்னால இன்சர்ட் பண்ணிட்டு ஐ வில் பி ஏபிள் டு கரெக்ட் த டிசீஸ். இதெல்லாமே என்னால எதால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா with the help of this biotechnology. சரியா? இதெல்லாமே அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கீழ வந்து வந்துரும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, எஸ், சோ நான் சொன்ன இல்லையா ஒரு கதை, இன்சுலின் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்சுலின் கதை இருக்குன்னா, அப்ப நான் சொல்றேன் இன்சுலின் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்றத வச்சு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்றத வச்சு ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ வாட் வாஸ் ரியல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இன்சுலின் அப்படின்றது ஒரு ஹியூமன் பீயிங்கோட உடம்புல வந்து நேச்சுரலாவே செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ, நான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஐ டோல்ட் யூ சம்திங் அபவுட் ஹார்மோன்ஸ். ஒரு இடத்துல என்ன சொன்னேன், என்சைம்ஸ், சில வார்த்தைகள் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் நான் மாறி மாறி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் I'll give you a short difference between what is the what is hormones and what is enzymes. ஓகேவா? இது பேசிக் நம்ம படிச்சிருப்போம், பட் ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப்பா இருந்துட்டு போட்டோம். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா we have like glands. கண்டிப்பா glands, நிறைய glands இருக்கும். அதுல நான் கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I can either categorize it by okay, endocrine glands and exocrine glands. சரியா? endocrine glands and exocrine glands தான் வந்து நான் கேட்டகரைஸ் பண்றேன். ஓகே, இப்போ இந்த endocrine glandsனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, we also call them as ductless glands அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், endocrine glands வந்து we call them as ductless glands. Whereas the exocrine glands can be called as duct glands. சரி, இப்போ இந்த டக்ட்லெஸ் கிளான்ஸுக்கும் இந்த டக்ட் கிளான்ஸுக்கும் எனக்கு என்ன பெரிய வித்தியாசம்? வாட் இஸ் அ டக்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டக்ட்னா நத்திங் பட் ஒரு சின்ன பேசேஜ், இல்லாட்டி ஒரு சின்ன டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இந்த சின்ன பேசேஜா இருக்கட்டும், இல்லாட்டி சின்ன டியூபா இருக்கட்டும், இது என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம கேட்டோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு குழா இருக்கு, ஒரு கீழே வந்து ஒரு பக்கெட் வச்சிருக்கேன். இந்த குழாக்கு கீழே இருக்கிற பக்கெட்டை வந்து நான் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெத்தட் வந்து டைரக்ட்லி ஐ கேன் ஓபன் த டேப் அப்படியே ஓபன் பண்ணி விட்டேன்னா தனி தபான்னு குழால இருந்து கொட்டிட்டு பக்கெட்டை வந்து ஃபில் பண்ண ஒன் மெத்தட். இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், பைப்புக்கு சரி குழாக்கு கீழே ஒரு பைப் மாதிரி கனெக்ஷன் ஃபிட் பண்ணிட்டு அந்த பைப் மூலமா கூட ஐ வில் பி ஏபிள் டு ஃபில் த பக்கெட். ரைட்? அதே கதை தான் இப்போ வந்து இந்த கிளான்ஸ் மூலமா செக்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொன்னேன், எண்டோக்ரைன்ஸ் கிளான்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா? எண்டோக்ரைன் கிளான்ஸ் என்ன சொன்னேன், டக்ட்லெஸ் கிளான்ஸ் அப்படின்னா எந்த ஒரு கனெக்ஷன் டியூப்மே இல்லாம அந்த ஆர்கன்ஸ் வந்து என்னென்ன சாரி இந்த கிளான்ஸ் வந்து என்னென்ன செக்ரேட் பண்ணுதோ அது செக்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட் எல்லாமே எந்த ஒரு டியூபோ இல்ல கனெக்ஷனுமே இல்லாம டைரக்டா அப்படியே வந்து they will be released out. சரியா? அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம், டக்ட்லெஸ் கிளான்ஸ். என்ன அர்த்தம், இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாமே செக்ரேட் பண்ணக்கூடிய லிக்விட், இப்போதைக்கு அந்த பேருக்கு லிக்விட் நான் வைக்கிறேன். செக்ரேட் பண்ணக்கூடிய லிக்விட் எல்லாம் அப்படியே என்ன ஆகும், டைரக்டாவே எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாம அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா இதுவே இந்த எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டியூப்
நடுவில் ஒரு சின்ன கனெக்டர் மூலமா தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா they will be released to the other organs. இந்த மாதிரி பாஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா டக் கிளான்ஸ் சொல்வோம். எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து we call them as ductless glands. நான் இந்த டாபிக்ல ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், இது வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய லிக்விட் ஒரு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன், கரெக்டா? ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய ரிலீஸ் பண்ணக்கூடிய லிக்விட்ஸ் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா I call them as ஹார்மோன்ஸ். ஸோ நான் என்ன சொல்றேன், இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய லிக்விட்ஸ்க்கு பேர் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா I call them as ஹார்மோன்ஸ். whereas எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய லிக்விட்க்கு பேர் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா I call them as enzymes. இப்ப புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம யாரை வந்து என்சைம்ஸ்னு கூப்பிடுவோம், எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் எல்லாமே நம்ம என்ன கூப்பிடுவோம் பாத்தீங்கன்னா என்சைம்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். whereas எண்டோக்ரைன் கிளான்ஸ் செக்ரீட் பண்றதுல நம்ம என்ன சொல்வோம், we call them as hormones. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. லிட்டரலி இட்ஸ் லைக் இப்போதைக்கு நம்ம டாபிக்கோட கன்சர்ன் கிடையாது, பட் ஒரே ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட I'll finish this and I'll move on with the genetically engineered insulin. சரியா? ஃபர்ஸ்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ்க்கு நான் யார் எக்ஸாம்பிளா கொடுக்குறேன், ஆக்சுவலி நிறைய இருக்கு, ஒன்னு ரெண்டு இப்போதைக்கு நான் கொடுக்குறேன். I can give, இங்க எழுதுவா, எண்டோக்ரைன் கிளான்ஸ்க்கு பாத்தீங்கன்னா I can give an example of adrenal gland and இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா I can give thyroid gland. இது வந்து எண்டோக்ரைன் gland because இந்த gland செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அப்படியே கஷ் அவுட் ஆயிடும், வெளியே வந்துரும். there is no need for any connection, duct எதுவுமே தேவை கிடையாது. ஆனா இதே இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸோக்ரைன் glands நான் கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா இங்க எழுதுறேன். எக்ஸோக்ரைன் கிளான்ஸ்க்கு நான் யார் எக்ஸாம்பிளா கொடுக்கலாம், ஓகே I'll give liver, salivary glands. ஏன்னா இவங்க செக்ரேட் பண்றது எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரெண்டுலயே ஒரு சின்ன கனெக்ஷன் மூலமா தான் they will be passed on. நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா enzymes, exocrine glands will be secreting enzymes. So am I clear? இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஹீரோ மட்டும் இருக்காங்க. ஸோ யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட pancreas. ஏன்னா pancreas மட்டும் தான் பாத்தீங்கன்னா it will be acting as both what, endocrine-ஆவும் act as only gland actually. யாரு endocrine-ஆவும் இருப்பாங்க, exocrine-ஆவும் இருப்பாங்க. So what is the reason? நம்ம டைஜஷன்ல பாத்தீங்கன்னா pancreas என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா they will be secreting an enzyme. நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம், trypsin வந்து செக்ரீட் பண்ணலாம். So trypsin என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா trypsin will be helping in the secretion, digestion of proteins. இதுவே pancreas வந்து as an endocrine gland செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னன்னு கேட்டோம்னா insulin and glucagon. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்சுலின் என்ன பண்ணும், it helps to maintain the blood sugar level. இதுவே glucagon பாத்தீங்கன்னா சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேலையும் பார்க்கறதுனால இவங்க மட்டும் தான் இட்ஸ் கால்ட் well gland where it comes under both endocrine as well as exocrine glands. ஓகேவா? சரி, ஸோ இந்த ஒரு கான்செப்டை மைண்ட்ல வச்சுட்டு நம்ம அந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் இன்சுலின்குள்ள போலாம். இப்போ நமக்கு இன்சுலின் அப்படின்ற வார்த்தையே எங்க இருந்து வந்திருக்கோ ஐடியா நமக்கு தெளிவா தெரியும், ரைட்? ஸோ நம்ம சாப்பிட்ட ஃபுட்ல வந்து லிட்டரலி நமக்கு என்ன பார்த்திருப்போம், இன்சுலின் வந்து எப்ப செக்ரேட் ஆகும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்புல டைஜஷன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் டைஜஷன் நமக்கு எங்க நடக்க போகுது, இட் வில் பி டேக்கிங் பிளேஸ் இன் தி பக்கல் கேவிட்டி, partial digestion will be taking place in your stomach and total digestion will be taking place in your small intestine. அப்படி சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம், கரெக்டா? இதெல்லாம் லோவர் கிளாஸ்ல நம்ம படிச்சு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நான் இப்போ இனிஷியல் டைஜஷன் எடுத்துக்கலாம். இனிஷியல் டைஜஷன் எங்க நடக்குதுன்னு சொன்னேன், it takes place in your buccal cavity. So buccal cavity என்ன நடக்கும், ஒன்ஸ் நான் ஃபுட்டை வந்து இன்ஜெக்ட் பண்றேன், நான் வந்து வாயில போட்டு சூ பண்ண ஆரம்பிக்கிறேன், கடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன நடக்க போகுது, வாயில வந்து salivary glands இருக்காங்க, கரெக்டா? ஸோ salivary glands வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து we have 3 pairs of salivary glands like we all know. ஆல்ரெடி பார்த்தா ஸோ டீடைலா போகல, பட் ஸ்டில் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சலைவா வந்து செக்ரேட் ஆகும் salivary glandsனால. அப்ப அந்த சலைவா என்ன ஆகும், நான் வாயில போட்ட ஃபுட்டை சூ பண்ணிட்டு இருக்கேன், இன்ஜெஸ்ட் பண்ண ஃபுட்ல வந்து they will mix up. இது மிக்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சலைவால வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு என்சைம் இருக்கு. ஸோ இஃப் ரிமெம்பர் என்சைம் நமக்கு எங்க வந்தது, ஸோ salivary gland obviously is going to be an exocrine gland. ஓகேவா? ஸோ இப்போ அந்த என்சைம் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா they will be mixing up with the food. நம்ம கடிக்கிற ஃபுட்ல மிக்ஸ் ஆயிட்டு இனிஷியல் கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இனிஷியல் கன்வர்ஷன் நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் டு சுகர். சரியா? ஸோ இதுதான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இனிஷியல் கன்வர்ஷன், இனிஷியல் டைஜஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ட உடனே எனக்கு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் தான், என்னது என் உடம்புல வந்து சக்கரை வந்து அப்படியே செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த சுகர் வந்து எனக்கு உடம்புல ஆட்டோமேட்டிக்கா செக்ரேட் ஆயிட்டே இருக்குன்னா என் உடம்புல வந்து ஐ நீட் சம்திங் டு கண்ட்ரோல் மை சுகர். பிகாஸ் நீங்க சொல்லலாம் நம்ம தான் டெய்லி சாப்பிடுறோமே, ஃபைன், நீங்க டெய்லி சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்றீங்க, நடக்கிறீங்க, ஓடுறீங்க, விளையாடுறீங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மேனேஜ் ஆயிடும். ஏன்னா இப்போவே இங்க வயசானவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன், அவங்களால ஓடிலாம் விளையாட முடியாது, அந்த அளவுக்கு வேலையும் செய்ய முடியாது, ரைட்? கொஞ்சம் லாஜிக்கான ஒரு விஷயம்.
அதே அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், சுகர் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். பிகாஸ் நம்ம சாப்பிட சுகர் லெவல் வந்து செக்ரேட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பான்கிரியாஸ் வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ணும். என்ன பண்ணும், அந்த சுகர் நம்ம எடுத்து உடம்புல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சுகரை வந்து அப்படியே கண்ட்ரோல்ல வச்சுக்கும். எது, இந்த பான்கிரியாஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். ஓகேவா, நவ் யூ நோ வேர் தட் ஹார்மோன் வேர்ட் கேம் ஃப்ரம் ஆல்சோ. சரி, மெயின் பண்ணிக்க முடிஞ்சிருச்சு. இதுவே நீங்க வயசானவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரல்ஸ் டியூ டு சம் ஜெனடிக் டிசார்டர்ஸா கூட இருக்கலாம். இதெல்லாம் சில காரணங்கள். டயபிட்டிஸ் பத்தி டீடைலா இன்னும் நாள் பார்க்கலாம். பட் பிகாஸ் வி டாக் லைக் டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு, ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் வேற கேட்டகரிஸ். பட் ஐ ஜஸ்ட் டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள் நவ். இப்போ வயசானவங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா as they age by சில ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகாத சிச்சுவேஷன் இருக்கும். பேங்க்ரஸ் வந்து அந்த அளவுக்கு உங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு இன்சுலின் செக்ரேட் பண்ண முடியாம இருக்கும். So what is going to happen there? உடம்பு சாப்பிட்டுக்கிறாங்க, சுகர் வந்து கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும், இன்சுலின் சரியா செக்ரேட் ஆகாதனால உடம்பு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அப்ப அவங்களுக்கு என்ன கண்டிப்பா சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், கிட்னி போயிடும், டிராபேக்ஸ் ஆல்சோ. அதெல்லாம் என்ன பண்றாங்க, சேஃபர் சைடா before taking the tablets for insulin, அப்ப ஆட்டோமேட்டிக்கா sugar level will be maintained. And totally pancreas வந்து இன்சுலின் செக்ரேஷனே இல்ல, ஆர் சம் ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜெக்ஷன் மாதிரி எடுத்துப்பாங்க. டோட்டலா கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்படிதான் என் உடம்புல வந்து இன்சுலின் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்கு, நான் சாப்பிட்ட உடனே என்னோட பாடி கண்டிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு. சரியா, இப்ப நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு இன்சுலின் செக்ரேஷனே இல்லாம இருக்கலாம். கரெக்டா, அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அவன் டேப்லெட் வைஸ் எடுப்பான், டோட்டலி இல்லைன்னா சிரிஞ்ச் மாதிரி எடுத்துப்பான். சரி, அப்ப இப்ப நார்மலாவே என்ன அர்த்தம், நான் சொன்ன மாதிரி என்னோட உடம்பு வந்து நேச்சுரலாவே they will be secreting insulin. கரெக்டா, எல்லாருக்கும் செக்ரெட் ஆகணும். பட் ஆகாத பட்சத்துல தான் we are like நான் ஆர்டிபிஷியலா உடம்புல எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் உடம்புல ஆர்டிபிஷியலா எடுத்துக்கிட்டாலுமே அதுவே நான் இன்சுலின் தானே உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண போறேன். அப்ப அந்த இன்சுலினுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அகைன் நம்மளுக்கு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா we have two method. இன்சுலின் அப்படின்னு உடம்புல இன்ஜெக்ஷன் மாதிரி எடுத்துக்க போறேன். அந்த இன்சுலின் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன் இஸ் லைக் your traditional method, another one is like what we are using currently. நான் சொன்ன இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் கன்வென்ஷனல் மெத்தட்ல என்ன பண்ணியிருந்தேன், லைக் நான் சாப்பிட்றதுக்கு இந்த கதைக்கெல்லாம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பயோடெக்னாலஜி ஃபீல்டு. ஆனா இப்போ லைக் ஐ எம் ஒன் ஸ்டெப் அஹெட் போயிட்டு ஒரு ஆர்கானிசம் உருவாக்குற அளவுக்கே நான் பயோடெக்னாலஜி ஃபீல்ட நான் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். வி ஆர் அஹெட். ஓகேவா, சோ நம்ம ஏன்ஷியன்ட் மெத்தட்ல என்ன நடந்துச்சு, ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வாஸ் யூசிங் கேட்டல்ஸ் அண்ட் பிக்ஸ். நான் என்ன பண்றேன், எஸ் ஐ வாஸ் யூசிங் கேட்டல்ஸ் அண்ட் பிக்ஸ். சரியா, அப்ப அந்த கேட்டல்ஸ் அண்ட் பிக்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு ஐ வாஸ் ப்ரொடியூசிங் த இன்சுலின். சரி, இப்ப இந்த கேட்டல்ஸ் அண்ட் பிக்ஸ்ல நான் ப்ரொடியூஸ் பண்ண இன்சுலின் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நார்மலாவே வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் இப்போ கேட்டில் பிக் எல்லாம் நான் சொன்னேன் கட்டிங்களா, அதுல வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்சுலின்ல வந்து ரெண்டு விதமான செயின்ஸ் வந்து இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகும் கண்டிப்பா. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ செயின் அண்ட் பி செயின் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். டயக்ராம் ரெண்டு ஷார்ட்டான செயின்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த செயின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டா, நார்மலா இன்சுலின் ரெண்டு செயின் இருக்கும், அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, they'll be having two short polypeptide chains. இவங்கலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா polypeptide chains. அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்களா, கேன் லைக் பீட் லைக் ஒரு முத்து மணி மாலை ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டா, அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எப்படி இன்டர்லாக் ஆயிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பை டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். சரியா, சோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோம், இன்சுலின்ல வந்து ரெண்டு விதமான செயின்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு விதமான செயின்ஸ் என்ன கேட்டீங்கன்னா பாலிபெப்டைட் செயின், தட் இஸ் ஏ அண்ட் பி. அந்த ஏ அண்ட் பி பாலிபெப்டைட் செயின் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி லைக் ஒன்னுக்கு ஒன்னா லிங்க், ஒரு பீட் லைக் ஸ்ட்ரக்சர், மணிமாலை மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, the help of the bond we call them as disulfide bridges அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சரியா, இது வந்து எந்த கதைக்குன்னு கேட்டீங்கன்னா, when we produce நார்மலா இன்சுலின் கூட இது இருக்கும். ஸோ நான் நார்மலா இப்போ பிக்ஸ் அண்ட் மேமல்ஸ் நான் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றேன்னா எனக்கு ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி கதை கிடைக்க போகுது. எனக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ற இன்சுலின்ல ரெண்டு விதமான செயின்ஸ் எனக்கு இருக்க போகுது. சரி, இப்போ நான் என்ன சொன்னேன், மாடர்ன் மெத்தட்ஸ்ல வந்து ஐம் ஜஸ்ட் அஹெட். நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஐம் யூசிங் அன் ஆர்கானிசம் இட்செல்ஃப். என்ன பண்றேன், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி ஐ எம் ப்ரொடியூசிங் தி ஹார்மோன் தட் இஸ் பீங் நீடட். சரியா, சோ இன்சுலின் இன் மேமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், let us talk for mammals. நமக்கு தெரியும் கரெக்ட்டா, we are mammals also. so mammals வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு அடிஷனலா ஒரு சி செயின் நமக்கு ஃபார்ம் ஆகும். நான் என்ன சொன்னேன், இப்போ இன்சுலின்ல யார் இருப்பா, நமக்கு ரெண்டு விதமான செயின்ஸ் இஸ் மஸ்ட். கரெக்ட்டா, ஆனா மேமல்ஸ்ல வந்து சின்ன ஆகக்கூடிய இன்சுலின்ல வந்து பாத்தீங்கன்னா will be having 3 chains. ஒரு அடிஷனலா யார் இருப்பாங்க, ஒரு சி செயின் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க, ஒரு அடிஷனலான ஒரு செயின் இருக்கும். ஸோ அந்த சி செயின்மே பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இட் வில் பி லைக் ரிமூவ் எப்படி டியூரிங் மெச்சுரேஷன் இன்டு இன்சுலின். ஸோ நம்ம நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ
நான் ஸ்டார்டிங்ல வந்து இன்சுலின் எப்படி இருக்கும், 2 செயின் இருக்குது. ஆனா மேமல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அடிஷனலா ஒரு செயின் வந்து இருக்கணும். அண்ட் தட் கேன் ஆல்சோ பி ரிமூவ். எப்படி மெச்சுரேஷன் ஆகும்போது இட் கேன் ஆல்சோ பி ரிமூவ் இல்லையா? ஸோ இட் நீட்ஸ் அ ப்ராசஸிங் சொல்லி பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் அ ப்ராசஸிங் டு பிகம் மெச்சூர் அண்ட் அ ஃபங்க்ஷனல் ஹார்மோன். ஸோ இது வந்து நமக்கு வந்து திஸ் இஸ் ஹவு த இன்சுலின் இஸ் பீயிங் ப்ரொடியூஸ். ஆக்சுவலி இந்த கதை தான் நமக்கு வந்து நடக்க என்ன பண்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசமே யூஸ் பண்ணிட்டு ஐ எம் ஜஸ்ட் ப்ரொடியூசிங் அண்ட் இன்சுலின் ப்ராசஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் நம்மளுக்கு கதைகள். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்றோம், இட் இஸ் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் ஹியூமன் இன்சுலின் யூசிங் தி பாக்டீரியா. நான் என்ன பண்றேன், பாக்டீரியாஸே யூஸ் பண்ணிட்டு ஐ எம் ப்ரொடியூசிங். எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எனக்கு தேவையா ஹியூமன் ஃபார்ம்ல இருந்து எப்படி இருக்குமோ இன்சுலின் அப்படின்றதே எனக்கு வந்து இதுல கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதே நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஐ எம் யூசிங் இட் ஃபார் தி அதர் ப்ராசஸ். சரி, so this is how the literally how the process is being worked out. சரி, இப்போ நான் வந்து I told you right, ஒரு ஆர்கானிசம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸ்பெசிஃபிக்கா ஐ டாக்ட் அபௌட் தி பாக்டீரியா. நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்சுலினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொன்னேன், அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஏன்ஷியன்ட் டைம்ல அப்படி சொன்னேன். ஹியூமன் பீயிங்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்சுலின் தட் இஸ் மேமல்ஸ் எடுத்துக்கலாம். மேமல்ஸ்க்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்சுலின்ல வந்து எத்தனை செயின் அடிஷனல் ஒரு செயின் இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுத்தேன். பட் ஐ டிடன்ட் டெல் யூ ஆக்சுவலி எப்படி நான் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் நான் சொல்லவே இல்லை. நான் எப்படி இருந்துச்சு எப்படி இருக்க போகுதுன்ற மட்டும் தான் சொன்னேன். எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போறேன் நான் சொல்லல. கரெக்டா? இது எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் ஜெனட்டிக்கலி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா லிட்டரலி இந்த இயர் 1983 எந்த கம்பெனி, எலாய் லில்லி அப்படின்ற ஒரு கம்பெனி. சரியா? So an American based company என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா they are producing the genetically engineered insulin. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது பேர் ப்ரொடியூஸ் ஆகாது, இந்த கதைகள் எல்லாமே இருக்கு. நான் எனக்கு பிக்ஸ் கேட்டல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்சுலின் எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒரு ஆர்கானிக் மைக்ரோபியை யூஸ் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வராங்க. 1983 கம்பெனி நேம் அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி எலாய் லில்லி அப்படின்றவங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா prepared 2 DNA sequences corresponding to A and B chains of human insulin. ஸோ லிட்டரலா அவங்க பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு தேவையான செயினோ A and B மட்டும் தான். கரெக்டா? நமக்கு A and B மட்டும் தான் தேவை. அப்ப அந்த A and B கே வர மாதிரியே நான் என்ன பண்றேன், ஐ எம் ப்ரொடியூசிங். ஸோ யார் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா எலாய் கம்பெனி எப்படி எது மூலமா ப்ரொடியூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மிட்ஸ் ஆஃப் E-Coli to produce insulin chains. சரி, இந்த இடத்துல நமக்கு ஒரு வார்த்தைகள் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மிட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? So what is the plasmid அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பிளாஸ்மிடுக்கு. Let us talk about a bacteria. Yes, இப்போ சும்மா டயகிராம் பாருங்க. ஒரு பாக்டீரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா or else I'll put some other color there. Yes, so ஒரு பாக்டீரியா இருக்கு. I'm having its DNA. I'm having the plasmids. சரியா? இப்ப இல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்டீரியா இருக்குன்னா கண்டிப்பா we all know லைக் என்ன சொல்றது, நம்ம ப்ரோகாரியோட்ஸ்க்கும் யூகாரியோட்ஸ்க்கும் we all know what is the difference, right? So ப்ரோகாரியோட்ஸ் என்ன சொல்லி பார்த்திருப்போம், அவங்களதுல வந்து we will not be able to differentiate between the cytoplasmic region and the nucleus region. It's a known fact. Whereas for eukaryotes நம்மளால என்ன பண்ண முடியும், we will be able to differentiate between what is the nuclear region and what is cytoplasmic region. This is the first difference. Second one பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோம், ஒரு ப்ராப்பர் ரீஜன் தெரியுதா? இல்ல. ஸோ ப்ரோகாரியோட் பாத்தீங்கன்னா ஓரமா ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எனக்கு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ரவுண்ட் குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா they are additionally circular shape DNA. அவ்வளவுதான். இவங்க தான் நம்ம யாருன்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மிட்ஸ். சரியா? டோன்ட் நீட் டு கன்ஃபியூஸ். இது பாத்தீங்கன்னா நான் ப்ரோகாரியோட்ஸ்ல பாக்குறேன். ஸோ ப்ரோகாரியோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த இடத்துல கேன் யூ see ஏதாவது சைட்டோபிளாசம் ரீஜன் நியூக்ளியர் தனித்தனியா இருக்கா? எதுவுமே இல்ல. எவ்ரிதிங் லைக் ஒரு கச்சமச்சான் போட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்க போகுது. கரெக்டா? சோ அப்ப என்ன அர்த்தம், எனக்கு வந்து ஒரு ஓரமா ஐ ஹேவ் அ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், அதை தவிர்த்துட்டு எனக்கு இது சர்க்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். லைக் தேர் ஆல்சோ சர்க்குலர் கைண்ட் ஆஃப் டிஎன்ஏ அடிஷனலா பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? இப்போ இந்த பிளாஸ்மிட் இந்த சர்க்குலர் டைப் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா we call them as plasmids. சரி, அப்ப இந்த பிளாஸ்மிட்ஸோட வேலை என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா they will be having some enzymes இருக்கலாம், இல்லாட்டி ஆன்டி ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாமே இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே அதுல வந்து இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அது என்னன்னு யூஸ் நம்மளுக்கு போக தெரியும். பட் இப்போதைக்கு எனக்கு பிளாஸ்மிட்னா என்ன, they are nothing but circular form of DNA. இது வரைக்கும் தெரிஞ்சு முடிஞ்சிச்சா? சரி, இப்போ come back to the topic then. Prepared by 2 sequence fine. They were introduced into plasmids of E-Coli. So E-Coli னு எனக்கு ஒரு பாக்டீரியா இருக்கு, எஸ்கீரியா காலை. சரியா? அந்த எஸ்கீரியா காலைல வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயுமே ஒரு பிளாஸ்மிடோட ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு வந்து இருக்கு.
சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா லைக் they were introduced in plasmids of E. coli to produce insulin chains. சரி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, யாரை யூஸ் பண்ணிருக்காங்க, E. coli தான் யூஸ் பண்ணிருக்காங்க. E. coli யூஸ் பண்ணிட்டு இத பிளாஸ்மிட்ஸ் யூஸ் பண்றாங்க. சரி, I'll tell you one more thing. பிளாஸ்மிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா we all know the circular shape of DNA. இது லைக் இன்னொரு வெரைட்டி இருக்கு, வெக்டார் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நீங்க look at the sentence actually, they were introduced into plasmids of E. coli. சரி, இன்ட்ரோடியூஸ் பண்ணா நான் சிம்பிளா அப்படியே கையில அப்படியே எடுத்து புடுங்கி எடுத்து நான் ஈ காலை பாக்டீரியாக்குள்ள பிளாஸ்மிட்குள்ள வைக்க முடியுமா? அது வைக்க முடியாது. I'll be needing some equipment, right? Because எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம், நான் கண்ணால பார்க்க கூட என்னால முடியாது. பட் how will I be able to do that அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வெஹிக்கல் சிஸ்டம் தேவை, ஒரு டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரெயின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்ஸ் செக்ஷன் இருக்கும், கரெக்டா? என்ன பண்ணுவோம், நம்ம வந்து குட்ஸ் ஏதாவது ஏற்றி அனுப்பணும், லைக் பைக். இந்த இடத்துல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் தமிழ்நாடு ஒரு பைக் புக் பண்றேன், அதை எடுத்துட்டு போய் ஆந்திராக்கு டெலிவரி பண்ணணும்னா ட்ரெயின், அந்த குட்ஸ் ட்ரெயின் மூலமா நான் டெலிவரி பண்ணுவேன். சம் டெலிவரி பண்ற ப்ராசஸ் ஒரு ட்ரெயின், ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெக்டார் பிளாஸ்மிட்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு வந்து யூஸ் பண்றேன் சொல்ற பாத்தீங்களா, ஒரு பொருளை வந்து இன்னொரு ஆர்கானிசமுக்கு தூக்கிட்டு கொண்டு போய் சேர்க்கிறதே யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வெக்டார் பிளாஸ்மிட்ஸ் தான். அப்படி என்ன கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதையுமே நம்ம அப்கமிங் டாபிக்ல பார்க்க போறோம். இப்போ நான் இன்ட்ரோ கொடுக்கணும்னா, எனக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய் நான் பிளாஸ்மிட்குள்ள இன்டியூஸ் பண்ண போறேன். அந்த பிளாஸ்மிட்குள்ள இன்டியூஸ் பண்ணா they will start to multiply, replicate. அப்ப எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து ஹியூமன் பீயிங் ஒரு நிறைய குவாலிட்டியில வந்து எனக்கு மல்டிபிள் காப்பீஸ் வந்து கிடைக்கும். லிட்டரலி இதுதான் நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம பயோடெக்னாலஜி கான்செப்ட்ல வரும். பட் எனிவே இப்போ என்ன பண்ண சொல்லிடுறேன், they were introduced the plasmids. எதுக்குள்ள E. coli இருக்க பிளாஸ்மிட்குள்ள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, and able to produce the chains. நமக்கு தேவையான chains வந்து எனக்கு கிடைக்குது. they were combined by creating disulfide bonds to provide the human insulin. so இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். சரியா? so hope am I clear? எனக்கு வந்து எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, I am going to talk about, yes, யாரை யூஸ் பண்றோம், I am going to use the E. coli அப்படின்ற பாக்டீரியாவை வச்சுட்டு தான் நான் என்ன பண்ண போறேன், I am using that as the host குள்ள வச்சுட்டு நான் வந்து I am starting it to multiply, replicate பண்ணி எனக்கு தேவையான யார் கிடைக்கிறா, எனக்கு ஹியூமன் இன்சுலின் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சரி, இப்போ நான் சேர்க்கிறேன், கம்பைன் ஆகுது, என்னென்னமோ சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்களுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா, we call them as recombinant DNA technology. இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா RDNA, recombinant technology. இந்த recombinant technology என்ன நடக்குது, how is this DNA concept happening, எல்லாமே வந்து நம்ம டீடைல்டா இப்போ வந்து பார்க்க போறோம். சரியா? so yes sir, shall I continue just say? Okay, so biotechnology in the field of medicine. நம்ம எப்படி இன்சிடென்ட் நடந்தது எல்லா கதையும் நம்ம பார்த்தோம், டீடைலாவே நம்ம பார்க்கவும் போறோம். what I told was introduction part. நமக்கு புரியலனா கூட பரவாயில்ல, நம்ம அப்பப்ப டாபிக்ல போகும்போது you'll be like getting an idea what is happening. so the insulin was the first ever pharmaceutical product of the recombinant DNA technology. நம்மளுக்கு முதல்ல இந்த recombinant DNA technologies RDNA அப்படின்னா என்னன்னு தெரியணும், கரெக்டா? so இந்த recombinant technology introduction நான் கொடுக்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கலாம். the application use of the recombinant insulin for diabetes. so the insulin எப்படி கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த RDNA technology வச்சு தான் I was able to produce this insulin also. சரியா? was given எந்த இயர்ல வந்தது, இந்த இயர் 1982. in 1986 the insulin was marketed. so எனக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா இயர் வந்து 1982. so ஹியூமன் யூஸ்க்கு எப்போ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் லைக் ஒரு பெரிய சப்ளை பண்ற அளவுக்கு எனக்கு லெவல் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இயர் 1986ல மட்டும் என்னால வந்து சப்ளை பண்ற அளவுக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் கேட்டீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தேன், எனக்கு இன்சுலின் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுச்சு, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணேன்ற மெத்தட்ஸ் நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்ஃபார்மிங் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். சரி, ஜெனடிக்கலி என்ஜினியர்ட் கவ் ஆர் ஜெனடிக்கலி ஹியூமன் மில்க் கூட எடுத்துக்கலாமே. யாருக்குமே தெரியும், குழந்தை மதர் ஒரு பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா மதர்ஸ் மில்க் கொடுப்பாங்க, கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா கவுஸ் மில்க் மாட்டுப்பால்லாம் வந்து கொடுப்பாங்க, கரெக்டா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நான் வந்து எனக்கு அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மில்க்ல வந்து நார்மலா எனக்கு தேவை நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பா அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து எனக்கு ஃபேட்ஸ் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலி. பட் அபார்ட் ஃப்ரம் தட் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த பால் கொடுக்கக்கூடிய உயிரினத்தையே நான் வந்து ஆல்டர் பண்றேன். ஜெனட்டிக்கலி நான் ஆல்டர் பண்றேன். ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு அது வரக்கூடிய மில்க், அந்த உயிரினம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மில்க் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒரு ஹியூஜ் ரிச் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய கண்டென்ட் அதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும். இதை வந்து பாத்தீங்கன்னா நீ கால் தம் அஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெனிக் கவ். ஸோ நான் என்ன பண்றேன் இதுல ஒரு ஹியூமன் புரோட்டீன் என்ரிச்டு மில்க் வந்து என்னால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1987. ஸோ எந்த மாதிரி அந்த மாடுக்கு ஒரு பேர் இருக்கு, லைக் ரோசி. சரியா, இதுதான் யாருன்னு கேட்டீங்கன்னா த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெனிக் கவ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெனிக் கவ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ ஹியூமன் புரோட்டீன் என்ரிச். சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனக்கு புரோட்டீன் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2.4 கிராம் பர் லிட்டர் எனக்கு என்ன கிடைக்குது, ஹியூமன் புரோட்டீன் என்ரிச் மில்க் வந்து கிடைக்குது. சரி, இது வந்து பண்ணல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இட் கண்டைன்ஸ் த ஹியூமன் ஆல்பா லாக்டால்புமின். சரி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், மதர்ஸ் மில்க் குழந்தைங்க பிறந்தவொடனே மதருக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பால் மாடுல இருந்து வரக்கூடிய பால் கொடுப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் மதர்ஸ் மில்கை கம்பேர் பண்ணத மாடுல இருந்து கிடைக்கக்கூடிய பாலுக்கு ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மி தான். டு பி ஃப்ராங்க், அதுதான் ரியல் சினாரியோ. கரெக்டா? இப்ப என்ன பண்ண கம்பெனி, ஓகே நான் மதர்ஸ் மில்க் ஈக்குவலாவே என்னால வந்து ஒன்னு கிரியேட் பண்ண முடியும், நார்மலா மாடுலனே கறக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வேலையை வந்து பார்த்தாங்க. அந்த ஜெனட்டிக்கலி ஆல்டர்டு கவ் இருந்துச்சு பாத்தீங்களா, அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மில்க்ல யாருன்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் ஆல்பா லாக்டால்புமின் அப்படின்ற விஷயம் நம்ம ஹியூமன் மில்க் கூட அதுல இருந்து இருந்துச்சு ஆக்சுவலி. So it is nutritionally more balanced product for human babies than natural cow milk. ஓகேவா? இந்த விஷயங்களை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா we are going to talk something about interferons. இதெல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ இன்டர்ஃபெரான்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்துடலாம். இன்டர்ஃபெரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை 2 persons. யார் யாருன்னா அலிக் ஐசாக்ஸ் அண்ட் ஜீன் லின்மென் அப்படின்றவங்க தான் இந்த இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்றத வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க இந்த இயர் 1957. ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ வாட் ஆர் தீஸ் இன்டர்ஃபெரான்ஸ். கரெக்ட்டா? ஸோ இன்டர்ஃபெரான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இமேஜின் ஒரு ஆர்கானிசம் இருக்காங்க, அந்த ஆர்கானிசம்ல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து சம் கைண்ட் ஆஃப் வைரஸ் ஆர் பேத்தஜன் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ எடுத்துக்கலாம், இங்க ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் கூட செல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த செல்ஸை வந்து யார் அட்டாக் பண்ணி, ஒரு வைரஸா இருக்கட்டும் ஆர் சம் பேத்தோஜன்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் அட்டாக்கிங் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் இப்போ எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா எடுத்த உடனே எல்லா செல்ஸும் அட்டாக் பண்ணல, வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா சில செல்ஸை வந்து அட்டாக் பண்றாங்க. லுக் அட் திஸ் டயக்ராம், அந்த கிரீன் கலர் இருக்கிறது எல்லாமே அட்டாக் ஆன செல்ஸ். இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்டாக் ஆன செல்ஸ் வந்து தே வில் பி ப்ரொடியூசிங் சம் கைண்ட் ஆஃப் புரோட்டீன். சரியா? அந்த புரோட்டீனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call them as interferons. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியூமன் ஒரு ஆர்கானிசம் இருக்காங்கன்னா அந்த ஆர்கன் நிறைய செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் வந்து இன்கேஸ் இஃப் எனி பேத்தோஜன் ஆர் வைரஸ் கம்மிங் அண்ட் டார்கெட்டிங், அது என்ன பண்ணுங்க, டார்கெட் ஆன செல்ஸ் வந்து they will producing a kind of protein or they will releasing a kind of protein. அந்த புரோட்டீனுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம், இன்டர்ஃபெரான்ஸ். இந்த இன்டர்ஃபெரான்ஸ் வந்து எதுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, can you see beside that நல்லா இருக்கிற செல்ஸ் எல்லாம் கூட இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த நல்லா இருக்கிற செல்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்டர்ஃபெரான்ஸ் தான். சரியா? இட்ஸ் லைக் a kind of ஒரு வார்னிங் சிஸ்டம், ஒரு இம்யூன் சிஸ்டம் மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி they have been targeted, டார்கெட் உடனே they are releasing some kind of protein. அந்த புரோட்டீன் போய் என்ன பண்ணுது, நல்லா இருக்கிற செல்ஸை வந்து they are trying to protect. சரியா? இது ப்ரொடியூஸ் பண்ற புரோட்டீனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம், we call them as interferons. இப்போ இந்த இன்டர்ஃபெரான்ஸ் கதை என்ன தெரிஞ்சு போச்சு. we saw who discovered or who proposed also. யார் ரெண்டு பேர், அலிக் அண்ட் ஜீன். இந்த இயர் 1957. இந்த இன்டர்ஃபெரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி லைக் 3 types. இன்டர்ஃபெரான் ஆல்பா, பீட்டா அண்ட் இன்டர்ஃபெரான் காமா. சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா அண்ட் பீட்டா will be coming under the type 1 interferons and interferon gamma வந்து பாத்தீங்கன்னா will be coming under the type 2 interferons. இந்த type 1, type 2, type 3, sorry, type 1, type 2, really sorry. So alpha beta வந்து ஒரு ஸ்டெப் and gamma is going to be another step இல்லையா? So alpha என்ன பண்ண போகுது, பீட்டா என்ன பண்ண போகுது, காமா என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா லிட்டரலி இந்த புக்ல இது கிடையாது. பட் I'll give you one small introduction. ஓகேவா? இப்போ இந்த ஆல்பா இன்டர்ஃபெரான் வந்து யாரு ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா they are produced by leukocytes. சரியா? ஸோ leukocytes தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. எதுக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா they are produced in response. எதுக்கு ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்றான்னு கேட்டீங்கன்னா in response of viral infection. சரியா? ஸோ ஆல்பா இன்டர்ஃபெரான் வந்து produced by leukocytes in response to some viral infections. What about if I talk about the interferon beta அப்படின்னு கேட்டீங்கன்னா they are produced by epithelial cells. எதுக்கு? Again in response to some
viral infections or viral unit. So next interferon gamma வந்து பாத்தீங்கன்னா it is produced by T lymphocytes. The lymphocytes என்ற வார்த்தை நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். Again we saw what are types of lymphocytes, B lymphocytes and T lymphocytes அப்படி சொல்லி பார்த்திருப்போம். So B lymphocytes என்ன பண்ண போகுது, T lymphocytes என்ன பண்ண again நிறைய வந்து பார்த்தோம், உள்ள போல பட் இப்போதைக்கு interferon அந்த மட்டும் நம்ம வெச்சுக்கலாம் because what I'm trying to access anyway interferon gamma வந்து பத்தி என்ன பண்ண போறாங்க, they are produced by T lymphocytes. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா literally like T lymphocytes as well as some natural killer cells தான் வந்து they will be producing it. So எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா they help in the stimulation of antigens. Okay, so am I clear? Literally வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே like a kind of defense mechanismல தான் they will be working. Okay, so next one நம்ம வந்துட்டோம். So far we saw about the introduction. So biotechnology னா என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம், and we saw in the fields like medicine field like a genetic vaccine insulin produce பண்றதுன்னு சொல்லி கதை பார்த்தோம், and bio like altered engineerly altered நம்ம என்ன பார்த்தோம், இந்த cow அதெல்லாம் என்ன கதை நடந்துச்சு அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம், and we saw a small hint about the interferons also, right? சரி, இப்போ நம்ம பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த RDNA. இந்த டாபிக் லிட்டில் பயோடெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உண்மையாவே சொல்ல போனா. First I'll tell you what is happening. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இமேஜின் நான் வந்து வீட்டில் வந்து ஒரு செடி நான் வளர்க்க போறேன். ஓகே, நான் செடி வளர்க்க போறேன்னா நான் என்ன பண்ண போறேன், சும்மா செடியை பிடிங்கி நட்டு வைக்கல. ஐ வாண்ட் டு க்ரோ ஃப்ரம் த சீட். நான் ஒரு சீட்லேருந்தே நான் வந்து செடியை வளர்க்க போறேன். நான் வந்து ஒரு ரோஜா செடிக்கான சீடை நான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா, அந்த சீடை நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நான் அப்படியே கையிலேயே வச்சுட்டு இருந்தேன்னா அது வளருமா? கண்டிப்பா வளர போறது இல்லை. அந்த சீடுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சரௌண்டிங் நான் கொடுத்தா மட்டும்தான் the seed will be able to develop and grow. கரெக்டா? சோ எனக்கு இந்த சீட் தேவை என்னவா இருக்கும், ஒரு சாயில் நல்லா ஒரு கண்டிஷன் லைக் தேவை நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் மண்ணுனே எடுத்துக்கலாமே. அந்த சீட் என்ன பண்ண போறேன், அந்த மண்ணுக்கு போட்டு நான் புதைச்சு வச்சா மட்டும்தான் நல்லா வேர் எடுக்கும். they will start to grow, right? ஓகே, நான் அதை நல்லா புதைச்சு வச்சிட்டேன், சாயில போட்டு நான் சோ பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் அப்படியே நான் பார்த்துட்டே இருந்தேன்னா வளருமா? அப்படியே வளர போறது இல்லை. பிகாஸ் I have to give them the needed materials. என்ன தேவைப்படும், நல்லா சன்லைட் படுற மாதிரி இடத்த நான் வச்சிருக்கணும், புதைச்சு வச்சிருக்கணும், நல்லா சன்லைட் படக்கூடிய ஏரியாவா இருக்கணும், அப்படி இல்லையா நிறைய தண்ணி நம்ம விடணும் டெய்லி, அண்ட் பூச்சிங்க எல்லாம் வந்து அதை சாப்பிடாம சில அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் போடணும். இது எல்லாமே போட்டா மட்டும் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் சீடே ஜெர்மினேட் ஆகும். அது ஜெர்மினேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் வேற கதை, அதுக்கப்புறம் சுத்தி நிறைய பூச்சிங்க எல்லாம் வராம இருக்கு, சில பெஸ்ட் இதெல்லாம் மடிப்போம், இந்த கதை எல்லாமே க்ரோயிங் ஆன். ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான என்ன, சீடான் சூப்பரா மீடியம்குள்ள போடணும், போட்டா மட்டும்தான் they will start to grow. எனக்கு தேவையான ஈல்டுமே வந்து எனக்கு கிடைக்கும், ரைட்? இது வந்து ஒரு செடிக்கான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஐம் கமிங் பேக். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட ஸ்டார்டிங்ல இந்த ஜெனடிக்கலி இன்ஜினியர் இன்சுலின் பத்தி நான் கதை சொன்னேன், ரைட்? ஐ டாக்ட் அபவுட் திஸ் E-Vidyalaya ஆல்சோ, பிளாஸ்மிட்ஸ் கதை எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஆக்சுவலி ஐ எம் ரெடியூசிங் சம்திங், அதை நான் ஹோஸ்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு அதை நல்லா வளர்க்க வைக்க ரெப்ளிகேட் பண்ணி தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இல்லையா? ஸோ நான் இந்த recombinant DNA டெக்னாலஜி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா the process of joining and inserting a foreign piece of DNA into a host organism. ஓகே, திரும்பவும் பாருங்க என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இமேஜின் ஒரு DNA சீக்வன்ஸ் இருக்கு, ஒரு பிளாஸ்மிட் இருக்கு. ஓகேவா, நான் இப்ப என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும்னு எடுத்துக்கலாம். இப்ப இமேஜின் ஒருத்தவங்க ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை வந்து நல்லா எனக்கு ஒரு ப்ளூ ஐஸ் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா எனக்கு வேணும். ஐ டோன்ட், பிகாஸ் எனக்கு அப்பா அம்மால யாருக்குமே இந்த ஜீன்ஸ் கிடையாது, அந்த ப்ளூ ஐஸ் இருக்கிற ஜீன்ஸே இல்ல, there is no possibility of inheriting அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, பட் எனக்கு சம்பவ குழந்தைக்கு வந்து ப்ளூ கலர் ஜீன்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா ஒரு டோனரா இருக்கு சம்பவ் ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் ஆஃப், நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த ப்ளூ கலர் ஜீன் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறேன். சரியா, நான் கண்டுபிடிச்சி எடுத்த அந்த ப்ளூ கலர் ஜீன் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல எடுத்துக்கலாம் ரெப்ரசென்டிங். ஓகேவா, அந்த ப்ளூ கலர் ஜீன் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் இருக்கக்கூடிய ஜீன் நான் வந்து தேடி அந்த டிஎன்ஏ ஸ்டாண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஐசோலேட் பண்ண எடுத்துக்கிட்டேன். அந்த ஐசோலேட் பண்ண டிஎன்ஏ ஸ்டாண்டை நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சும்மா கையிலேயே வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வளர போறது கிடையாது. கரெக்டா, எனக்கு வந்து அந்த ப்ளூ ஐஸ் வர போறது இல்லை. I have to do something. எனக்கு தேவையான என்விரான்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் I'll be able to get the product whatever I needed, right? சரி, இப்போ என்ன அந்த ஐசோலேட் பண்ணக்கூடிய டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா I will be inserting it into the plasmid. சரியா, ஸோ இப்போ இந்த பிளாஸ்மிட்னா யாருன்ற கதையை நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன். You remember? Yes.
ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பிளாஸ்மிட நான் எடுத்துட்டு வந்து சாரி அந்த ஐசோலேட் பண்ண டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, நான் எடுத்துட்டு வந்து இந்த பிளாஸ்மிட்குள்ள அதாவது பிளாஸ்மிட் எங்க இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஒரு பாக்டீரியாக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்குள்ள நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். இப்ப இந்த இன்சர்ட் பண்ண போறேன் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தே வில் பி ஸ்டார்ட்டிங் டு மல்டி எனக்கு ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த நம்ம இன்சர்ட் பண்ணும்போது டிஎன்ஏ ஸ்டாண்ட் இந்த பிளாஸ்மிட் கூட அப்படியே கம்பைன் ஆயிட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிருவாங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிடுறதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுவாங்க? ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தே வில் ஸ்டார்ட் ரெப்ளிகேட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? எனக்கு வந்து அடுத்து நான் ஹோஸ்டுக்குள்ள ஹூ இஸ் த ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அந்த வளரக்கூடிய தன்மை கூட ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டா? என்ன பண்ண போறேன்? ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஹோஸ்டுக்குள்ள என்டர் பண்ணும்போது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இந்த அடுத்தடுத்த ப்ரோஜெனிஸ்மே போகும்போது எனக்கு கண்டிப்பா தேவையான இந்த கேரக்டரிஸ்டிக் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வெளிப்படும். என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான ஜீன் எனக்கு இதுதான் எனக்கு வேணும். எனக்கு இந்த கலர் கூட கண்ணு தான் வேணும். அதுக்கு தேவையான ஜீன் நான் பொறுக்கி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதுல என்ன பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு பிளாஸ்மிட்குள்ள நான் வந்து ஃபியூஸ் பண்றேன். அந்த பிளாஸ்மிட்குள்ள நான் ஃபியூஸ் பண்ணும்போது தே வில் ஸ்டார்ட் ஓகே ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்? ஐ அம் கோயிங் டு இன்சர்ட் இன்டு த ஹோஸ்ட் யூஸ் பண்ண போறோம். ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ரெப்ளிகேட் எனக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளிப்படும். இதான் நான் வாய் வார்த்தையால சொல்லிட்டேன். பட் இந்த கண்டென்ட்ஸ் இந்த கதைக்கு எல்லாமே ஒரு பேர் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா இதுக்கு பேர் என்ன வைக்க போறேன்? ஐ அம் கோயிங் டு கால் இட் ஆஸ் a RDNA. This what we are calling them as recombinant DNA technology. நீ கேட்கலாம் எதுக்கு இது தேவையான இன்டியூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி வளர வைக்கிறதெல்லாம் என்ன கதை? எதுக்கு இதை நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே we saw many things. எனக்கு தேவையான ஜீன் நான் வந்து கரெக்ட் பண்ணணும். ஆர்எல்ஸ் லைக் ஒரு புதுசான ஒரு ஆர்கானிசம் கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே நான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஐ ஹேவ் டு டூ திஸ். ஈவன் நம்ம இந்த குளோனிங் கான்செப்ட்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இது மாதிரி குளோனிங் பண்றாங்க. ஒரு ஹைபிரிட் வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நம்ம மார்க்கெட்ல வந்து நம்ம நார்மலா ஒரு டொமேட்டோ வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் டொமேட்டோல வந்து கண்டிப்பா சீட்ஸ் இருக்க போகுது. ஐ வில் பி ஹேவிங் சீட்ஸ் ஆப்வியஸ்லி நேச்சுரல் சீட்ஸ் இருக்க தான் போகுது. பட் என்ன பண்ணுங்க சீட்லெஸ் வெரைட்டி எனக்கு வேணும். அப்ப என்ன பண்ணிருப்பேன் இந்த இடத்துல அந்த சீடு காரணமான அந்த ஜீனுக்கு டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணி ரிமூவ் பண்ணி கரெக்ட் பண்ணி விட்டுருப்பேன். அப்ப எனக்கு என்ன பண்ண அடுத்த இதுக்கு நான் பாஸ் பண்ணும்போது நான் கரெக்ட் பண்ணக்கூடிய ஜீன் நான் பாஸ் பண்ணி பிளாஸ்மிட் இன்டியூஸ் பண்றேன் போஸ்ட் இன்டியூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வெரைட்டி எப்படி வரப்போகுது சீட்லெஸ் வெரைட்டிஸாவே எனக்கு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா இதெல்லாமே எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். பட் ரியல் திங் நம்ம எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? So if I want to define it again, the process of joining and inserting a foreign piece of DNA into a host organism to produce a new gene combination is called as recombinant DNA technology. சரியா? So இந்த first recombinant DNA technology RDNA யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணா ஆர் இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு அகைன் ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெர்பர்ட் பாயர் in the year 1972. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மெத்தடை வந்து கொண்டு வராங்க. சரியா? இது வந்து எப்படி பண்ணாங்க ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தே ஆர் ஜஸ்ட் ப்ரொபோசிங் இட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா தே ஐசோலேட்டட் அண்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஓகேவா? ஸோ அகைன் பாருங்க இங்க என்ன பண்றாங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஜீனை வந்து they are just going to remove isolate பண்றாங்க. சரி இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நான் இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் பிளாஸ்மிட்னா என்ன கதைன்னு உங்களுக்கு நான் வந்து சொன்னேன். they are nothing but circular forms of DNA additional DNA present ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த பிளாஸ்மிட் என்சைம் present ஆயிருக்கலாம் இல்லாட்டி வந்து லைக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் வந்து நிறைய present ஆயிருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா? இவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாஸ்மிட் எதோட பிளாஸ்மிட்ல இருந்து எடுக்கிறாங்க சால்மோனெல்லா அப்படின்ற ஒரு ஸ்பீஷிஸ் எடுக்கிறாங்க. யாரு? சால்மோனெல்லா ட்ரிஃபிமியூரியம் அப்படின்ற ஒரு ஸ்பீஷிஸ் வந்து எடுத்துட்டு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பிளாஸ்மிட்ல இருந்து they are isolating எதை ரிமூவ் பண்ணி ஐசோலேட் ரிமூவ் பண்றது ஐசோலேட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க. எதை? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் காரணமா இருக்கக்கூடிய ஜீன்ஸை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்க ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்களா ரிமூவ் பண்ற ஸ்டேஜ் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் இன்னொரு ஆர்கானிசம் உள்ள இருக்கிற பிளாஸ்மிட்ஸ்குள்ள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. எந்த பிளாஸ்மிட்ல இன்ட்ரடியூஸ் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வெக்டார். ஸோ நம்ம வெக்டார் பிளாஸ்மிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ டோல்ட் ஜஸ்ட் லைக் ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்மிட் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு வெஹிக்கல் சிஸ்டம் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் எனக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கக்கூடிய இதுல சால்மோனெல்லா அப்படின்னக்கூடிய ஸ்பீஷிஸ்ல இருந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் கூடிய பிளாஸ்மிட் என்ன பண்றேன் அப்படியே கட் பண்ணி ஐசோலேட் பண்ண எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளாஸ்மிட் வெக்டார் மூலமா ஐ டோல்ட் யூ வாட்ஸ் பிளாஸ்மிட் வெக்டார் ஆல்சோ ஒரு வெஹிக்கல் சிஸ்டம் மாதிரி அந்த வண்டியில ஏத்தி நான் அனுப்புறேன் கட் பண்ணதை. சரியா? நான் அந்த வண்டியில ஏத்தி அனுப்பிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
எதுக்குள்ள வந்து என்ன பண்றேன் and transferring it to the E. coli. நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், ஃபியூஸ் பண்ணி விடுறேன் ஒரு பிளாஸ்மிட்குள்ள. ஃபியூஸ் பண்ண என்ன பண்ண போறேன், I am going to introduce into the host organism. நான் ஹோஸ்டுக்குள்ள எதுக்கு நான் விடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் என்ன ஆகும், they will start to replicate and multiply. அது ரெப்ளிகேட் ஆகி மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணிருந்தேன், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா. இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எதுக்குள்ள இருந்தது, சால்மனல்லாக்குள்ள தான் இருந்தது. ஆனா ஈகோலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது. இப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த சால்மனல்லாக்குள்ள இருந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டு எதுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டேன், இந்த வெக்டார் மூலமா கொண்டு வந்து ஈகாலைக்குள்ள உள்ள விட்டுட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆயிடும், ஈகாலைக்குள்ள அப்படியே ஃபியூஸ் ஆயிட்டு நல்லா ரெப்ளிகேட் ஆகி மல்டிப்ளை ஆகிருக்கும்போது எனக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஐ வில் பி கெட்டிங் in E. coli in a huge scale. நான் ஒண்ணுல கட் பண்ணி இன்னொருத்த ரெடியூஸ் பண்ணி வளர வைக்கிற கதைக்கு பேர் தான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா recombinant DNA technology. ஸோ இந்த ரெண்டு பேர் யார் யாரு, ஸ்டான்லி காஹெட் அண்ட் ஹெர்பர்ட் பாய், இந்த ரெண்டு பேரும் மெத்தட் ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு we need some proof, right? அந்த ப்ரூஃப் வந்து எது மூலமா கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? So next we are going to see about the DNA vaccine. சரி, இப்போ இந்த DNA வேக்சின்ல என்ன கதை நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லிட்டரலி ஃபர்ஸ்ட் the DNA immunization by using the DNA immunization by using the DNA vaccines. ஓகேவா? so genetic immunization by using the DNA vaccine is எந்த இயர்ல வந்து லிட்டரலி ஒரு அப்ரோச் எடுத்தது, என்ன பண்ண, genetic immunization by using DNA vaccine was approached in the year 1990. சரியா? இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the immune response of a body is stimulated. என்ன பண்ணா, லைக் நோண்டி விடுற, ஸ்டிமுலேட் தோண்டி விடுற, எது மூலமா, by the DNA molecule. உடம்புல வந்து சம்திங் ஏதோ ஒரு அப்படி சொல்றது, ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது. அதை பட்டு அப்படியே அமைதியா தூங்கிட்டே இருக்குன்னா அப்படி விட்டுற முடியாது. அதுல நோண்டி எழுப்பலாம் பண்ண லைக் வேக்கிங் அப், ரைட்? அது எது மூலமா நான் எழுப்பி விடுறேன், ஸ்டிமுலேட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா with the help of the DNA molecule. So the vaccine produced by this techniques have ஒரு கண்டிப்பா சில ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும். கரெக்டா? எனக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எனக்கு இந்த மூலமா இந்த டிஎன்ஏ மாலிகுலர் டிஎன்ஏ வேக்சின் கிடைக்கக்கூடிய இம்யூன் பவர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு இருந்துட்டே இருக்கும். ரொம்ப லாங் பவர், ஒரு லைஃப் லைன் வந்து கண்டிப்பா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ட்ரிகர் த இம்யூன் ரெஸ்பான்சஸ் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஸ்பெசிபிக் பேத்தோஜன்ஸ். ஸோ கண்டிப்பா என்ன பண்ண போகுது, உடம்புல நான் இந்த மாதிரி டிஎன்ஏ வேக்சின் யூஸ் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணும், எல்லா இப்ப நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல எப்படி சொல்றது, குட் பேட், கரெக்டா? ஸோ குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கும், பேட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி டிஎன்ஏ வேக்சின் யூஸ் பண்ணும்போது they won't react against all those kind of pathogens. அவங்க எது கெட்டதோ அதுக்கேத்த மாதிரி மட்டும்தான், அவங்க எதிராக மட்டும்தான் அவங்க செயல்படுவாங்க. செயல்படுறது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி எஃபெக்ட், கண்டிப்பா சில விஷயம் யூஸ் பண்ணும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குதான் செய்யும் இல்லையா, அது ரொம்ப கம்மி சைட் எஃபெக்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப எளிமையா இருக்கவங்க மட்டும்தான் டார்கெட் வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃப் தி டிஎன்ஏ வேக்சின். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி லைக் ஆர்டிஎன்ஏ. சரி, இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, லிட்டரலி நம்ம பயோடெக்னாலஜில நம்ம வந்து என்ன பார்க்குறோம், ஐம் கோயிங் டு ப்ரொடியூஸ் லைக் சம்திங் நியூ, ஏதாவது ஒரு புதுசா நம்ம ஹியூமன் பீயிங்க்கு தேவையான விஷயங்களை வந்து ஒரு ஆர்கானிசம்ல இருந்தோ அதோட என்சைம்ல இருந்தோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். தட்ஸ் மை பயோடெக்னாலஜி. அது எப்படி ப்ரிப்பேர் பண்றேன், ஹவு இட்ஸ் பாசிபிள், நான் ஒரு ஆர்கானிசமே யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு புதுசா தேவையான விஷயத்தை கிரியேட் பண்றேன், எப்படி என்னால முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இந்த ஃபர்ஸ்ட் வந்து லைக் எப்படி சொல்றது, கண்டுபிடிச்சவங்க யார் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெர்பர்ட் பாயர் in the year 1972. ஸோ லிட்டரலி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் நான் என்னன்னு சொல்றேன். let's just go back, ஒரு சின்ன ஒரு லைக் ரீகேப் எடுப்போம். எஸ், ஓகே, genetically engineer insulin. Yes, I'll start from here then. ஓகே, இந்த இன்சுலின் கதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கரெக்டா? ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தேவையான இன்சுலின் நம்ம வந்து ஏர்லியரா, தட் இஸ் த கன்வென்ஷனல் மெத்தட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்எல்ஸ் லைக் ஃப்ரம் பிக்ஸ் அண்ட் கேட்டில்ஸ்ல இருந்து ஐ வாஸ் ப்ரிப்பேரிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அண்ட் அமெரிக்கன் கம்பெனி, தட் இஸ் யார், எலாய் லில்லி அப்படின்றவங்க ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க, ஓகே நான் இன்சுலின் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தேவையான இன்சுலினை வந்து நான் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வச்சே நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ எனக்கு வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ், தட் இஸ் நான் இப்போ யூஸ் பிக் அண்ட் கேட்டில், நான் அதை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்சுலின் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I'll be having these two chains. ஏற்கனவே நம்ம இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோம், லைக் they'll be having two chains A and B. ஸோ
இந்த polypeptide chains இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். And the polypeptide chains are like binded or linked together by disulfide bonds அப்படின்னு சொல்லிட்டு bridges or disulfide bonds அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். எது எனக்கு எப்படி கிடைக்கும்? அனிமல்ஸ் மூலமா இன்ஜினியர் பண்ணி வரக்கூடிய விஷயம். இதுவே நார்மலா எனக்கு ஹியூமன் பீயிங்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற விஷயம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அடிஷ்னலா வந்து I'll be having one more chain அப்படின்றதுமே நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டா? சோ அப்போ இந்த எலா லில்லி அப்படின்ற கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலின் எப்படி இருக்குமோ, லைக் தட் இஸ் A plus B plus C ஒரு 3 செயின் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். லேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், we'll be removing of the C chain. இப்படி நார்மல் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரியே என்னாலையும் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்கானிசம் வச்சு ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டை வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. சரி, அது எப்படி பண்றதுக்கு வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க, லைக் ஹவு தே டிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட மெயின் கான்செப்டே நம்ம எந்த ஒரு விஷயத்த நான் மாத்த போறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 3 விதமான ஸ்டெப் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் we should know that. அது என்ன ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா, first one is going to be isolation of desired gene. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐசோலேட் பண்ண எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், ஏற்கனவே இந்த கதை சொன்னதான், பட் லெட்ஸ் டேக் சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். சரி, இந்த வாட்டி வந்து லைக் ஒரு குழந்தை வேணும், லைக் ஒரு கப்பிள் தேர் எக்ஸ்பெக்டிங் தே வாண்ட் அ சைல்ட். அந்த சைல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்லா ஒரு செஸ் பிளேயர் மாதிரி விஸ்வநாதன் மாதிரி நல்லா சூப்பரா வந்து நல்லா லைக் நல்லா ஒரு செஸ் விளையாடக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள குழந்தையா வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் ஃபார் வாட் ஹேஸ் டு பி டன், எனக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இருந்து இந்த செஸ்க்கு காரணமான ஜீன் இருக்கக்கூடிய சீக்வன்ஸை நான் என்ன பண்றேன், ஐ ஹேவ் டிஎன்ஏ, நிறைய டிஎன்ஏ இருக்கா, டிஎன்ஏல வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல மட்டும் எனக்கு என்ன இருக்கும், அந்த செஸ்க்கு காரணமான ஜீன் வந்து எனக்கு ஒட்டிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ண போறேன், ஓகே ஐ ஹேவ் ஐடென்டிஃபை த ஜீன் வந்து எனக்கு இங்க இந்த சீக்வன்ஸ்ல தான் இருக்கு. தென் வாட் ஐ வில் டூ, ஐ வில் பி ஐசோலேட்டிங். நான் அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டை என்ன பண்றேன், தனியா வந்து நான் பிரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? அந்த ஐசோலேட் பண்ண டிசைர்ட் சீக்வன்ஸை நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, I am going to introduce it into the plasmid vector. Second step என்னவா இருக்கும் நம்மளுக்கு, introducing it into plasmid vector. சரி, இப்போ இந்த plasmid பத்தி we all know, right? So plasmid தான் என்னன்னு சொல்லிருப்பேன் இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், which means ஒரு பாக்டீரியா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். Like we have the DNA and also we have these small tiny circular structures, we call them as plasmids. லைக் பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி பாக்டீரியால இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சோ நம்ம இன்னொரு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ப்ரோகாரியோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் நம்மளால தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. will not be able to differentiate. whereas யூகாரியோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு நியூக்ளியஸ் ரீஜனையும் சரி சைட்டோபிளாசம் ரீஜனையும் சரி நம்மளால தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளால பெருசா எந்த சைட்டோபிளாசம் ரீஜன் எது நியூக்ளியர் ரீஜன் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பிகாஸ் எவ்ரிதிங் லிட்டில் லைக் ஜம்பிள்ட் அப், ஒரு ஒரு மிக்சடான ஒரு ஸ்டேட்ல தான் வந்து இவங்க வந்து இருக்க போறாங்க. சரி, அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரத்துல ஒரு டிஎன்ஏ உட்காந்துட்டு இருக்காங்க. Apart from the DNA, I'll be having like one more structure similar to DNA, like one small tiny circular structures. We call them as plasmids. இந்த plasmids என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம், என்சைம்ஸ் இருக்கும். இந்த விஷயங்கள் வந்து they are there. இப்போ நான் சொன்ன விஷயம் செகண்ட் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, introducing it into the plasmid vector. சரி, இப்போ இந்த வெக்டார் நம்ம என்ன படிச்சிருப்போம், in our lower classes we would have learned like vector, mosquitoes vector அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவாங்க மஸ்கிட்டோஸ் வந்து, they will be spreading the diseases வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா? அப்ப அவங்க டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுனால they will not be getting affected by that disease. அவங்க டிசீஸ் வந்து எஃபெக்ட் ஆகாது. லிட்டில் லைக் a carriers, அவ்வளவுதான், ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி. அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்மிட்ஸ் ஆல்சோ they will be acting literally ஒரு டைப் ஆஃப் வெக்டர், ஒரு பிளாஸ்மிட் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு பிளாஸ்மிட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, ஒரு பிளாஸ்மிட் வெக்டார் டைப் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளாஸ்மிட் வெக்டாரோட வேலை என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஐசோலேட் பண்ணி வச்சோம் பாத்தீங்களா, இந்த ஜீன், எனக்கு தேவையான ஒரு ஜீன் சீக்வன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் வந்து ஐசோலேட் பண்ணலையா, அதை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு எனக்கு வந்து இந்த பிளாஸ்மிட்குள்ள இன்சர்ட் பண்றதுதான் அதோட இம்பார்ட்டன்டான இந்த பிளாஸ்மிட் வெக்டாரோடைய வேலை. இப்போ இமேஜின் இந்த பார்ட் தான் வந்து நான் ஐசோலேட் பண்ண டிஎன்ஏ பார்ட். நான் என்ன பண்ண போறேன், அந்த பிளாஸ்மிட் கூட நான் வந்து எடுத்துட்டு வந்து, imagine is going to be my plasmid. Yes, okay. So imagine this is going to be my plasmid. இந்த பிளாஸ்மிட் என்ன பண்ண போறேன்,
இந்த desired gene நான் கொண்டு வந்து ஒட்ட வைக்க போறேன். So this is how it is going to happen. Maybe நான் கலர் வந்து வேற சூஸ் பண்றேன். Bright over. Okay. பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிளாஸ்மிட். நான் என்ன பண்றேன், இது வந்து நான் ஐசோலேட் பண்ணக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஓகேவா? இதை என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா கம்பைன் பண்ணி சேர்க்க போறேன். இதை கொண்டு வந்து சேர்க்கறது யாரு, வெளியே இருந்து உள்ள கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வெக்டார் பிளாஸ்மிட் தான். தட் இஸ் கோயிங் டு பி மை செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா மெயின்டெனன்ஸ். நான் வந்து சும்மா இன்சர்ட் பண்ணிட்டு விட்டா போதுமா? ஐ ஹாவ் டு மெயின்டைன் இட். ஏதாவது மெயின்டைன் நான் சரௌண்டிங் அந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், அடுத்தடுத்து இது நான் பண்ண பார்த்தீங்களா, ஃபியூஸ் பண்ண வச்சேன் பார்த்தீங்களா, they will start to replicate. எனக்கு ரெப்ளிகேட்னா என்ன சொல்வேன், they will start to multiply or else they will start to produce numerous copies. இந்த மாதிரி எனக்கு காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா even that like they will be passed on to the next progenies also. ப்ரோஜெனினா என்ன அர்த்தம், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்குமே they might be transfer. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். இந்த 3 ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் நம்மளது என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், எனக்கு தேவையான ஜீன் சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா I'm going to introduce a plasmid. அந்த கட் பண்ண டிஎன்ஏ சீக்வன்ஸை நான் என்ன பண்ண போறேன், பிளாஸ்மிட் கூட நான் கொண்டு போயிட்டு ஒன்னா சேர்க்க போறேன். அண்ட் தேர்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன், சரி லைக் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நான் எடுத்துட்டு போய் ஹோஸ்டோட உடம்புக்குள்ள நான் செலுத்தி விட்டுட்டு I'll be maintaining. எதுக்கு, அந்த ஹோஸ்ட் நான் கொண்டு போய் விடும்போது தான் என்ன ஆகும், they will start to replicate inside the host. அப்போ ஹோஸ்ட்குள்ளேயே அவங்க மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த சங்கதிகளுக்குமே they will be passed. நிறைய காப்பீஸ்னால ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும். This is the literally the concept behind this recombinant DNA technology. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு இந்த இன்சுலின் ப்ராஜெக்ட்மே லிட்டரலி வந்து கிடைச்சது. இப்போ கம்பேக் இதுக்கே வரலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து லைக் பிளாஸ்மிட்ஸ் ஆஃப் ஈகாலை. ஸோ என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி சால்மனெல்லா அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து வந்து எடுக்கிறாங்க. இமேஜின் சால்மனெல்லா இருக்கு, சால்மனெல்லா டீ, சரியா? சால்மனெல்லா பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்மனெல்லா இருந்து லைக் எனக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய என்ன பண்றேன், அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஜீனை நான் முதல்ல பிரிச்சு எடுக்கிறேன். என்ன பண்றேன், சால்மனெல்லா அப்படின்னு டீ ஸ்பீஷஸ்ல இருந்து அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஜீனை நான் வந்து பிரிச்சு எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு வெக்டார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பிரிச்சு எடுத்துட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அதை நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம், ஒரு வெக்டார் மூலமா ஐ எம் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் இட் இன்டு த பிளாஸ்மிட். நான் பிளாஸ்மிட் கூட நான் வந்து அதை கம்பைன் பண்ண போறேன். சரியா? நான் கம்பைன் பண்ணிட்டு நான் அப்படியே விட முடியாது இல்லையா, ஐ ஹாவ் டு மெயின்டைன் இட், ஐ ஹாவ் டு இன்ட்ரோடியூஸ் இட் இன் த ஹோஸ்ட் செல் டு மல்டிப்ளை. அப்புறம் என்ன பண்ண போறேன், ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து ரீகாம்பினேஷன். லைக் ரீகாம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, நான் ரெண்டு புதிய விஷயங்களை நான் வந்து ஒன்னா கம்பைன் பண்ண போறேன். இப்போ நான் கம்பைன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பிளாஸ்மிட்ல இருக்கிற பாதி நான் புதுசா பிரிச்சு வச்ச சீக்வன்ஸ் பாதி ரெண்டு ஒன்னா கம்பைன் பண்ணி ரீகம்பைன் பண்ணி ஒரு புதுசா விஷயத்தை நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த ஃபார்ம் பண்ண விஷயத்தை இப்போ என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு ரெப்ளிகேட் தம். அதை நான் கொண்டு போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is introduced into the plasmids of E. coli. சரியா? ஃபர்ஸ்ட் நான் சால்மனெல்லா பிரிச்சு எடுக்கிறேன், பிளாஸ்மிட் வெக்டார் மூலமா எதுக்குள்ள ஃபியூஸ் பண்ண வைக்க கொண்டு போய் சேர்த்துட்டு அது ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், கொண்டு வந்து E. coliக்குள்ள நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸோ எனக்கு என்ன ஆயிருக்கும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் E. coliக்குள்ள சூப்பரா லிட்டரலி they will start to multiply, they will start to replicate. அட் லாஸ்ட் எனக்கு என்ன கிடைச்சது, நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு தேவையான இன்சுலினுமே எனக்கு வந்து கிடைச்சது. இதுல ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலா நான் கேட்டில் அண்ட் பிக்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண இன்சுலின் வந்து ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தே ஹேட் ஒன்லி 2 செயின்ஸ், ரைட்? ஆனா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரியே எனக்கு A+B அண்ட் C இன்னொரு செயினும் கூட தட் C செயின் வாஸ் ஆல்சோ ரிமூவ் லேட்டர். சரியா? மெசேஜ் ரிமூவ் பண்ணிட்டேன். மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் நடக்கிற மாதிரியே ஒரு ப்ராசஸை வச்சு நான் அந்த E. coliல என்னால வந்து ரெப்ளிகேட்டும் பண்ண முடிஞ்சிட்டு. சரியா? So this is what the human insulin, how the human genetically engineered insulin was being produced. இதான் வந்து கதை. சரியா? இப்போ இந்த பேஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Now we'll come back to the recombinant DNA technology. சரியா? இதுதான் இந்த டெக்னாலஜி எப்படி நடக்குது அப்படின்ற கதை தான் வந்து literally we are going to see. நம்ம வந்து பாத்தீங்கன்னா this is what we are talking about. So literally என்ன பண்றாங்க, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஜீன் பீஸ் அப்படியே வந்து எடுத்துட்டு வந்து பிளாஸ்மிலா டீ நான் சொன்னேன் இல்லையா ட்ரிம்பி மியூசியம்குள்ள யூஸ் பண்றாங்க, பிரிச்சு எடுத்துட்டு E. coliக்குள்ள விடுறாங்க. லைக் மல்டிப்ளை ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது ஃபுல்லா சூப்பரா வந்து எனக்கு மல்டிப்ளை வந்து ஆயிடுச்சு. இந்த டெக்னாலஜியை நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா
recombinant DNA technology. சரியா? ஸோ என்ன பண்றோம், பிரிக்கிறோம், சேர்க்கிறோம், ஃபியூஸ் பண்றோம், and replicate. சரி, இதை நான் வந்து கட் பண்றேன், பிரிக்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொன்னேன். How am I able to first of all cut it? நம்ம என்ன இதென்ன பேப்பர் வச்சு சிசர்ஸ் வச்சு யூஸ் பண்ற மெத்தடா? கண்டிப்பா கிடையாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா we will not be able to use scissors also. So how am I able to cut the desired DNA sequence or gene எப்படி கட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I'll be using something called as molecular scissors. Molecular scissors, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. We call them as restriction enzymes. சரியா? ஸோ என்ன பண்ணுவேன், இந்த molecular scissors அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மூலமா தான் I will be able to cut a desired DNA sequence. எனக்கு ஜீன் கூட சீக்வன்ஸ் அதில் வந்து கட் பண்ண முடியும். அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு டெஸ்ட் டியூப் நான் எடுத்துப்பேன். அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து பாத்தீங்கன்னா I'll be adding the DNA. எனக்கு மொத்தம் DNA ஸ்டாண்ட் நான் வந்து உள்ள போட்டுக்கிறேன். அந்த DNA பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் இடத்துல தேவையான ஜீன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி கட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I'll be adding these enzymes. சும்மா ஒரு என்சைம்ஸ் வந்து டிராப்ஸ் நான் விட்டுட்டு I'll be shaking it. இந்த ஷேக் பண்ணும்போது லைக் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து அந்த DNA குட்டி குட்டி பார்ட்ஸா வந்து பிரிச்சு எடுத்துரும். இட் வில் பிரேக் இன்டு ஃபிராக்மெண்ட்ஸ். என்ன பண்ணும், அந்த DNA குட்டி குட்டி ஃபிராக்மெண்ட்ஸா வந்து பிரிச்சு எடுத்துற போகுது. சரியா? அப்ப அந்த பிரிச்சு எடுத்த ஃபிராக்மெண்ட் நான் என்ன பண்ணுவேன், ஓகே லைக் அதுக்கப்புறம் I'll be using a method called as electric gel phoresis or gel electric phoresis. நம்ம ஜெல் மெத்தட் மூலம் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணி, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஜெல் இருக்கிற ஷீட்ல வந்து ஒரு ஜெல் இருக்கிற இடத்துல I'll be introducing. நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இந்த DNA நான் கட் பண்ண பாத்தீங்களா, அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உள்ள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவேன், ஜெல்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி விடுவேன். இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I'll be passing the electric current. ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, DNA is always what? Negatively charged particle அப்படின்றது நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச ஒரு உண்மை, ரைட்? ஓகே. ஸோ இப்போ நான் கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே குட்டி குட்டி ஃபிராக்மெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, they will be literally attracted towards the positive side. or நெகட்டிவா இருக்காங்க, அவங்க வந்து பாசிட்டிவ் சைடுக்கா வந்து மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒன் கைண்ட் ஆஃப் சீவிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஜலிப்போம் பாத்தீங்களா, வீட்ல வந்து அரிசிலாம் வந்து அப்படியே ஜலிச்சுட்டே இருப்பாங்க வீட்ல வந்து, லைக் அது கல்லெல்லாம் தனியா பொறுக்கிறதுக்கு, அரிசி எல்லாம் தனியா பொறுக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒன் கைண்ட் ஆஃப் சீவிங் எஃபெக்ட் மாதிரி வரதுனால ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அளவு வாரியா பிரியும். பிகாஸ் இந்த I'm using the restriction enzymes, right? ஒரு டெஸ்ட் டியூப்ல சும்மா போடுறேன், DNA போடுறேன், and I'm adding the restriction சும்மா ஷேக் பண்ணும்போது fragments ஓடியுமே தவிர I cannot guarantee 100% it will be like okay எனக்கு இந்த அளவுல தான் பிரியும், இப்படிதான் பிரியும் சொல்ல முடியாது. It can be like of any size வேணா இருக்கலாம், any thickness வேணா கூட இருக்கலாம், ரைட்? ஸோ அப்புறம் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் I have to split it. நான் ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், ஓகே எனக்கு தேவையான ஜீன் வந்து எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சி I can pick them up, right? So இந்த மாதிரி நான் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது this negatively charged DNA fragments will be moving towards the positive side. இப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, the smallest tiny particles தான் first they will be moving towards the anode. ஓகேவா? குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆனோட நோக்கி மூவ் ஆங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் மாதிரி இருக்கும். ஸோ லைக் ஸ்மால் டு பிக், they'll be like இங்க ஸ்மால் இருப்பாங்க, ஸ்மால் பிக். ஸோ லைக் அசெண்டிங் ஆர்டர் சீக்வன்ஸ்ல தான் வந்து அவங்க வந்து பிரிவாங்க. சரி, அப்ப லாஸ்டா இந்த சைடு யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு திக்கான இல்லாட்டி பெரிய ஃபிராக்மெண்ட்ஸ் எல்லாமே எப்பவுமே எங்க இருப்பான்னு கேட்டீங்கன்னா கடைசியா தான் இருப்பாங்க. வேற ஃப்ரண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி இந்த ஆர்டர் வைஸ் இந்த அசெண்டிங் ஆர்டர் ஃபார்ம் மாதிரி வந்து they will be arranged. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த ஜீன் தான் தேவை, is how I'm going to isolate. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் பாத்தீங்களா, if you remember, நான் வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கிறேன். எப்படி எடுத்தேன், நான் வந்து சும்மா சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுக்கலாம். I will not be able to do that. molecular scissors நான் யூஸ் பண்ணி கட் பண்றேன். ஓகே, நான் கட் பண்ணா கூட how I will be able to, there should be some technique, right? அந்த டெக்னிக் யார் ரெஸ்ட்ரிக்ஷன், அது எப்படி நம்ம பண்ணோன்றது தான் what I have taught you. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, it was like நான் என்ன பண்ணேன், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நான் கட் பண்ணிட்டு I was introducing it into the plasmid. ஒரு வெக்டார் பிளாஸ்மிட் மூலமா நான் கொண்டு போய் யூஸ் பண்றேன். சரி, எனக்கு வந்து வாட் இஸ் த 100% கேரண்டி, நான் வந்து இந்த கட் பண்ணி நான் பிரிச்சு எடுக்கிற எனக்கு தேவையான ஜீன் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸை நான் பிளாஸ்மிட் கூட கொண்டு போய் நான் அட்டாச் பண்றேன், எனக்கு எப்படி தெரியும் ஓகே இவங்க வந்து பாண்ட் ஆயிட்டாங்களா இல்லையா, how can I confirm that அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குமே வந்து சில மெத்தட்ஸ் இருக்கு. லைக் குரோமோஜெனிக் மெத்தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி திங், which means நான் கலரை பேஸ் பண்ணி I will be doing that also. So அது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுலயே வந்து கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் வைஸா நான் பிரிஞ்சு போயிடுது, என்னால எனக்கு கண்ணால லிட்டரலி பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி பிரிப்பேன்னு கேட்டீங்கன்னா,
I'll be adding some string மாதிரி ஆட் பண்ணிட்டு அது கலர் வந்து எனக்கு தெரியும். அப்ப திரும்ப ஷேடை வச்சு ஓகே ஷேட் இதெல்லாம் தெரியுது நான் கண்ணால பாக்குறேன். ஓகே இதுக்கேற்ற மாதிரி எனக்கு எந்த ஜீன் இருக்கோ நான் வந்து பிரிச்சு எடுத்து திஸ் வில் ஹேப்பனிங். ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்து ஹவு இட் ஹேப்பன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். எதுக்கு இந்த கான்செப்ட் நான் எடுத்து வந்து கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி நம்ம பார்க்கணும்னா இதெல்லாம் பேசிக் நம்மளுக்கு வந்து வி ஷுட் நோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? இப்போ நான் லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் டிஎன்ஏ வேக்சின். சரி இப்போ இந்த டிஎன்ஏ வேக்சின் நம்ம நார்மலா நம்ம உடம்புல வேக்சின் எதுக்கு போடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் எனக்கு உடம்பு சரியில்லை ஃபைன் ரொம்ப ஃபீவரா இருக்கு அந்த ஃபீவர் நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆல் பி புட்டிங் சம் மெடிசன் போடுவோம் உடனே எனக்கு ஃபீவர் வந்து சரியாயிடுது அப்படின்ற விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். சரியா? ஸோ தெர் இஸ் லைக் ஒன் மோர் மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் த வேக்சின் இது டிஎன்ஏ வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன நடக்கும் நம்ம பாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலா வி ஹேவ் லைக் ஆன்டிஜென் ஆன்டிபாடி சிஸ்டம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? இப்போ இமேஜின் இஸ் கோயிங் டு பி மை ஆர்பிசி. ஆர்பிசிக்கு மேல குட்டியா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யாருன்னா தே ஆர் கோயிங் டு பி மை ஆன்டிஜென். சரியா? ஆர்பிசிக்கு மேல ஓடிட்டு இருக்க குட்டி ஸ்ட்ரக்சர் நான் என்ன சொல்வேன் ஆன்டிஜென் அப்படின்னு சொல்வேன். ஸோ இப்போ இந்த ஆன்டிஜென் வந்து என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா தே வில் பி ப்ரொடியூசிங் தி ஆன்டிபாடி. ஓகேவா? ஆன்டிஜென் என்ன பண்ணுவாங்க தே வில் பி ப்ரொடியூசிங் தி ஆன்டிபாடி. சரி இப்போ இந்த ஆன்டிபாடி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா தே வில் பி சம்வாட் லைக் ஒரு வை ஷேப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இது எப்படின்னா ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி தான். இப்போ ஆன்டிஜென் வந்து பாத்தீங்கன்னா கேன் யூ see here? ஓகே இதை எடுத்துக்கலாம். ஆர்பிசி இருக்காங்க ஒரு ஆன்டிஜென் இருக்காங்கன்னா இப்ப இவங்க யாரு ஆன்டிபாடி. இப்போ வந்து எனக்கு இப்ப ஆர்பிசிக்கு மேல ஏ ஆன்டிஜென் ஓடிட்டு இருக்காங்கன்னா எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஆன்டிபாடி யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா I'll be getting antibody B. ஏன்னா கார்டு ஏ இருக்கு. கரெக்டா? சோ எனக்கு பி அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா my body should be prepared well for that, right? அப்ப அதனால தான் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஆன்டிபாடி வந்து பி லைக் ஆன்டிபாடி பி வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இவங்க என்ன ஆவாங்க அப்படியே வந்து இந்த ஆன்டிஜென் மேல வந்து they'll be locking off. Literally ஒரு கைண்ட் ஆஃப் லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி இந்த இடத்துல வந்து நடக்க போகுது. சரியா? ஸோ இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டிஎன்ஏ வேக்சின் மெத்தட்ல என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் அன் ஆன்டிஜென். என் உடம்புல நான் வந்து ஒரு ஆன்டிஜென் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பேன் இன்ஜெக்ஷன் மூலமா. சரியா? இப்போ இந்த ஆன்டிஜென் நான் இன்ட்ரடியூஸ் பண்றதால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா என்னோட பாடி மெக்கானிசம் எப்படி இருக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஓகே எனக்கு வந்து ஆன்டிஜென் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏ ஆன்டிஜென் இருந்துச்சுன்னா என்னோட பாடி என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஆன்டிபாடி பி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. கரெக்டா? எனக்கு சம்பந்தப்பட்ட ஆன்டிஜென் இன்ட்ரடியூஸ் பண்றதால அதுக்கு ஏத்த மாதிரி மை பாடி வில் பி ப்ரொடியூசிங் அன் ஆன்டிபாடி. இப்போ இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணா என்ன ஆகும் ஓகே எனக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட டிசீஸ் வந்துச்சுன்னா I'll be literally like able to my body will be able to defend எதுக்கு அந்த harmful micro organisms கிட்ட இருந்து என்னால டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது லிட்டரலா சொல்ல போனா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா the immune response of the system is being triggered by the or like எப்படி சொல்றது stimulated by the DNA molecule. The immune response of the body is being stimulated by a DNA molecule. என்ன பண்றேன் இன்சர்ட் பண்றேன் நான் நோண்டி விடுறேன். ஓகே நீ ஏஞ்சி தூங்குனதெல்லாம் போதும் வேக் அப் அப்படின்ற மாதிரி எழுப்பி விடுறேன். எப்படி எழுப்பி விடுறேன் ஐ எம் இன்ட்ரடியூசிங் தி ஆன்டிஜென். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணும் பாடி இந்த ஆன்டிஜெனை பார்த்தா நீ ஓகே இவன் இருக்கான் ஸோ ஐ ஹேவ் டு ப்ரொடியூஸ் திஸ் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என்னோட பாடி வந்து எல்லா விதத்துலயுமே ஹேல் பி சேஃப் கார்டிங். ஓகேவா? ஸோ இந்த மெக்கானிசம் லிட்டரலி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன சொல்வோம்னா லைக் நம்ம உடம்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம உடம்புல வந்து வி ஹேவ் லைக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? என்ன பார்த்தோம் we have talked about plasma பார்த்திருப்போம் we have seen about RBC WBC and platelets. நம்மளுக்கு இந்த பாடியோட இம்யூன் சிஸ்டம் அப்படின்னால மைண்டுக்கு வரது யாருன்னு கேட்டீங்கன்னா WBC white blood corpus cells அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? ஸோ இந்த ஒயிட் பிளட் கார்பஸ் செல்ஸ் வந்து என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா they'll be doing a mechanism. இந்த மெக்கானிசம்க்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். ஸோ இந்த பாகோசைட்டோசிஸ் கேட்டீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி தான். இப்போதைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம டீடைல் தான் போகும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இடத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மெத்தடை வந்து யார் கொண்டு வந்தா அது எப்போ அப்ரோச்ல வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த இயர் 1990. ஓகேவா? ஸோ இது என்ன நடக்குது வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பை தீஸ் டெக்னிக்ஸ் ஹேவ் அ டெஃபினட் கண்டிப்பா இந்த மாதிரி என்ன பண்றேன் நேச்சுரலாவே நான் வந்து அந்த பாடியோட இம்யூன் நோண்டி எழுப்பி விடுறேன். தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி விடுறேன். ஒரு இன்னொரு புது மனுஷனை உள்ள விட ஓகே நீ தூங்கினது போதும் ஏன்னு சொல்லி எழுப்பி விடுறேன். இந்த மாதிரி நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ வேக்சின் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லைக் அதோட எஃபெக்ட் இந்த வேக்சினோட எஃபெக்ட் வந்து ரொம்ப லாங்கர் பீரியடுக்கு இருக்கும். ரொம்ப ஷார்ட் பீரியடுக்கு இல்லாம ஓகே கொஞ்ச நாளைக்கு இல்லாம ரொம்ப லாங்கர் பீரியடுக்காகவும் இருக்கும். அதோட எஃபெக்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா லைக் வென் கம்பேர்ட் டு நார்மல் இந்த எஃபெக்ட்டுமே வந்து நல்ல ஒரு
எனக்கு எப்படி சொல்றது, ஒரு 100% ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு லாங்கர் இம்யூன் சிஸ்டமே ஒரு இம்யூன் பவருமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ வேக்சின் மூலமா எனக்கு வந்து கிடைக்கும். சரியா? this is literally the what is the mechanism that is happening in the DNA vaccine. Okay, now let us come back. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா I have given some flow chart actually. Yes, look at this diagram. இதுல பாத்தீங்கன்னா first என்ன கொடுத்திருக்கேன், gene for an immunogen, insert the gene into an express plasmid, transform bacterial cells to grow, purify the plasmid DNA, immunize with the immunogen expressing plasmid. So simple நான் என்ன சொன்னது, recombinant technology நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன பண்ண போறேன், எனக்கு காரணமான ஜீனை நான் வந்து பிரிச்சு எடுத்துட்டு இதான் பாத்தீங்களா, can you see here plasmidக்குள்ள ஜீனை நான் இன்டியூஸ் பண்றேன், then I am purifying it. அப்ப அதை நான் கிடைச்சோடனே அதுக்கெல்லாம் பக்காவா எல்லாம் அந்த இப்ப நான் வந்து ஃபில்டர் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா வீட்டில் டீ காஃபி எல்லாம் குடிக்கும் போது ஃபில்டர் பண்ண லைக் அல்பி வடிகட்டி எடுப்பேன் ரைட். அந்த வடிகட்டி எடுத்த உடனே எனக்கு என்ன ஆக போகுது, தேவையில்லாதெல்லாம் போயிடும், தேவை இருக்கிறது மட்டும் இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு இன்ஜெக்ட் இட் இன்டு தி ஹியூமன் பீயிங். இதுதான் வந்து என்னோட டிஎன்ஏ வேக்சினுடைய கதை. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது ரீகாம்பினன்ட் ஹெச்பி வேக்சின் எப்படி பண்ணாங்க, இந்த மெத்தட் இந்த வேக்சின் டிஎன்ஏ வேக்சின் மெத்தடை வச்சு எப்படி பண்ணாங்க அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். ஸோ ஹெச்பி இஸ் நத்திங் பட் ஹெப்பாட்டிட்டிஸ். சரியா? ஹெப்பாட்டிட்டிஸ்ல வந்து எப்படி பண்றாங்க, ஹெப்பாட்டிஸ் பி அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸை வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெப்பாட்டிட்டிஸ், லுக் அட் திஸ் டயகிராம் ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். HBsAg ஒன்னு விஷயம் நம்மளுக்கு இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. HBsAg, ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படின்னு நம்ம இந்த விஷயத்த வந்து சொல்வோம். ஸோ நம்ம கம் பேக் அகைன், நம்ம என்ன சொல்றோம், ஹெப்பாட்டிட்டிஸ் இந்த ஒரு வார்த்தையை நம்ம இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் நான் எடுத்துக்கிறேன். அதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த பி சர்ஃபேஸ் ஜீனை வந்து தனியா வந்து இந்த ஹெப்பாட்டிஸ் வைரஸ் வந்து நான் பிரிச்சு எடுத்துக்கிறேன். அதை பிரிச்சு எடுத்ததை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்மே எதுல வரும், ஐசோலேஷன் ப்ராசஸ் கீழே வந்துடுச்சு. அக்ரீட்? ஃபர்ஸ்ட் எனக்கு டிசைர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு ஐசோலேட். நான் ஐசோலேஷன் ஸ்டெப் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐசோலேட் பண்ணிட்டேன். இந்த ஹெச்பிவி வைரஸ் இந்த எஸ் ஜீன் நான் வந்து பிரிச்சு தனியா அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்றேன், தனியா வந்து பிரிச்சு எடுத்துட்டேன். செகண்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், ஐ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் இட் இன்டு த பிளாஸ்மிட். ஒரு வெக்டார் பிளாஸ்மிட் மூலமா நான் பிளாஸ்மிட்குள்ள நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். See, remember vector plasmid is different, plasmid is different. என்ன பண்றேன், வெக்டார் பிளாஸ்மிட் டைப் ஆஃப் பிளாஸ்மிட், அதுக்குள்ள நான் வெக்டார் மூலமா யூஸ் பண்ண பிளாஸ்மிட்குள்ள நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அந்த இங்க இடத்துல பிளாஸ்மிட் அப்படின்றது எதோட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் அப்படின்ற ஒரு பிளாஸ்மிட்குள்ள நான் வந்து என்ன பண்ண, ஈஸ்டோட பிளாஸ்மிட்குள்ள நான் எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கிறேன். ஓகேவா? So it will be like this again. நான் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டேன். சரியா? இப்போ நான் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், லைக் ஐ எம் ஜஸ்ட் லெட்டிங் them to multiply. எனக்கு வந்து சூப்பரா இந்த நான் பிளாஸ்மிட்குள்ள எடுத்துட்டு நான் ஐ டோல்ட் யூ ரைட், நான் என்ன பண்ண ஐசோலேட் பண்ண ஜீனை பிளாஸ்மிட்குள்ள சேர வச்சுட்டு ஈஸ்டுக்குள்ள நான் வந்து கொண்டு போய் சேர்க்கிறேன். வெக்டார் மூலமா கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த ஈஸ்ட்ல நான் வந்து மல்டிப்ளை பண்ண வைக்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றேன், சேர வச்சுட்டு தேர்ட் ஸ்டெப் இஸ் கோயிங் டு பி அண்ட் மெயின்டெனன்ஸ். நான் வந்து மெயின்டைன் பண்றேன், which means like I'm letting them to multiply or letting them to replicate பண்ண வைக்கிறேன். ஸோ ஃபைனலி எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா அதை ரெப்ளிகேட்லாம் பண்ண வச்சதுல இருந்து நான் அதை மிச்சத்தை எடுத்து அதை பியூரிஃபைலாம் பண்றேன். என்ன நான் பியூரிஃபை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா HBsAg, we are already just now சொன்னேன் HBsAg என்ன சொன்னேன், ஹெப்பாட்டிட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் நான் வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி எடுத்துட்டு அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ALOH3. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஆடிங் திஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறது மூலமா என்னோட வேக்சினேஷன் ஓட எஃபெக்டிவ்னஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஐ கேன் கீப் ஆன் இன்க்ரீசிங். அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் குறுகிய காலகட்டத்திற்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வரைக்குமே தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இன்னும் அதிகமான இம்யூன் பவரையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஐ எம் டூயிங் திஸ் அப்சார்ப்ஷன் ஸ்டெப். இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். சரியா? So absorption of AIOH3 and finally I have my HB vaccine well prepped.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீகாம்பினன்ட் ஹெச்பி வேக்சினோட மொத்த கதையும் ஸ்டெப்ஸ். சரியா? ஸோ இதுதான் இங்க வந்து பண்றாங்க. I've got this diagram. பாக்டீரியா இருக்கு. I have my bacterial DNA. I have the plasmid DNA. ஸோ இந்த plasmid DNA என்ன பண்ண போறேன்? I'm just like plasmid DNA is cut with restrictions. என்ன பண்ணேன்? I told you how I'm cutting it also, right? If you remember. கிச்சிக்கு நாட்டுறேன், எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி முடிச்சிடுறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நம்ம என்ன பண்றோம், எனக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துட்டு வந்து இதோட நான் வந்து இந்த பாதி பிஞ்சு போச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஃபில் பண்றேன். திஸ் இஸ் மை டெக்னாலஜி. இதை நான் கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன், ரீகாம்பினன்ட் பாக்டீரியா விச் மீன்ஸ் நான் ஹோஸ்டுக்குள்ள நான் வந்து உள்ள செலுத்த போறேன். பாத்தீங்கன்னா செலுத்தி முடிச்சிட்டேன். அண்ட் வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஐ எம் லெட்டிங் தெம் டு மல்டிப்ளை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் டைம்ஸ்ல கொடுத்துருக்க விச் மீன் ஐ எம் லெட்டிங் என்ன பண்றேன், இது ரீகாம்பினன்ட் பாக்டீரியா ஈஸ்ட்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த ரீகாம்பினன்ட் பாக்டீரியா யாரா இருக்கா இந்த இடத்துல, இந்த ஹெச்பி வேக்சினுக்கு எனக்கு ஈஸ்ட் தான். ஸோ நான் ஈஸ்டுக்குள்ள இதை ஃபார்ம் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நான் வந்து ஈஸ்டுக்குள்ள நான் வந்து உள்ள செலுத்தி விட்டுட்டேன். நான் செலுத்திட்டு என்ன பண்றேன், ஐ எம் லெட்டிங் தெம் டு மல்டிப்ளை. எனக்கு எல்லாம் மல்டிப்ளை ஆகும். எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி கெட்டிங் த ஹெச்பி ஆன்டிஜன். ஓகேவா? எனக்கு நிறைய மல்டிப்ளை ஆகுது. ஃபைனலி ஐ எம் கெட்டிங் த ஹெச்பி ஆன்டிஜன். இந்த ஹெச்பி ஆன்டிஜன் அப்படியே நான் விட போறது இல்லை. அண்ட் ஐ ஆல்சோ டோல்ட் யூ தேர் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆல்சோ. என்ன பண்றேன், அப்சார்ப்ஷன் ஆஃப் AIOH3 நான் வந்து பண்றேன். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டு இன்க்ரீஸ் தி எஃபெக்டிவ்னஸ். எனக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு சூப்பரான எப்படி சொல்றது, நல்ல ஒரு லாங் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு நல்லா இம்யூன் பவர் நல்லா நிறைய அதிகமாக கொடுக்கக்கூடிய ரீசனுக்காக ஐம் ஜஸ்ட் டூயிங் தட் ஸ்டெப். அட் லாஸ்ட் ஐல் பி ஹேவிங் மை வாட் ஹெச்பி வேக்சின். அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், ஐல் பி லைக் ஜஸ்ட் பியூரிஃபை. எனக்கு ஃபைனலாக ஐல் பி கெட்டிங் மை ஹெச்பி ஆன்டிஜன் அண்ட் ஐ ஹாவ் மை ஹெச்பி வேக்சின். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரீகாம்பினன்ட் ஹெச்பி வேக்சின். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது ஜீன் தெரப்பி. ஓகே, ஸோ இந்த ஜீன் தெரப்பி பத்தி ஆல்ரெடி ஐ கேவ் யூ ஒன் இன்ட்ரோ. ஆக்சுவலி இந்த ஒன் ஆஃப் த கிளாஸ் ஐ திங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஜீன் தெரப்பியில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஜீன் வி ஆல் நோ வாட் இஸ் அ ஜீன். சரி, ஃபர்ஸ்ட் ஜீனே வந்து எனக்கு எங்க இருக்கு ஐ திங்க் அதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் செல். செல்குள்ள எனக்கு நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ள யார் இருப்பா, மேபி ஐ சேஞ்ச் த கலர். ஓகே, எனக்கு நியூக்ளியஸ் இருக்கு, சாரி செல் இருக்காங்க, நியூக்ளியஸ் இருக்காங்க. நியூக்ளியஸ்குள்ள எனக்கு யார் இருப்பா, ஐல் பி ஹேவிங் மை குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே விசிபிளா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே கிடையாது. டியூரிங் த செல் டிவிஷன் அப்போ மட்டும்தான் தே வில் பி, ஆர் ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும் தான் விசிபிளா இருப்பாங்க அப்படின்ற விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, குரோமோசோம்ஸ்குள்ள யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐல் பி ஹேவிங் மை டிஎன்ஏ. டிஎன்ஏக்குள்ள யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஐல் பி ஹேவிங் மை ஜீன்ஸ். இப்போ நமக்கு ஜீன் எங்க இருக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்ட், ஜீன் ஓகே இதுக்குள்ளதான் இருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் மோர் ஃபேக்ட் ஆல்சோ. ஐ திங்க் வி இதுல வந்து நம்ம ஒரு டாபிக்ல ப்ரீவியஸ் டாபிக்ல வந்து பார்த்திருப்போம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்போ ஞாபகம் இருக்குன்னு தெரியல. யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ மை லோவர் ஐ மீன் அதர் கிளாஸஸ் வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹெச்ஜிபி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1990. ஓகேவா? ஸோ 1990ல வந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த வருஷத்துல முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2003ல தான் அவங்களால வந்து இந்த ப்ராஜெக்டே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ என்ன பண்றாங்க ஆக்சுவலி, வாட் இஸ் திஸ் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஆல் அபவுட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன பண்றேன், இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு பர்சனுக்குள்ளுமே எல்லா ஆர்கானிசம்குள்ளுமே கண்டிப்பா இந்த சீக்வன்ஸ் இருக்கும். கரெக்டா? குரோமோசோம் இருப்பாங்க, டிஎன்ஏ இருப்பாங்க, ஜீன்ஸ் இருப்பாங்க. எனக்கு ஜீன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, ஒரு ஜீனுமே வந்து தே வில் பி கோடிங் ஃபார் சம் கேரக்டரிஸ்டிக். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீன் வந்து பாத்தீங்கன்னா ஐ கலருக்கு கோட் பண்ணும், ஒரு ஜீன் வந்து ஹேர் கலருக்கு கோட் பண்ணும், ஒரு ஜீன் வந்து லைக் லெட் பி எப்படி சொல்லலாம் ஹைட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஜீன் வந்து கோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என் உடம்புல இத்தனை வகையான ஜீன்ஸை நான் வச்சுட்டு இருக்கேன், ஆனா இந்த ஜீன்ஸ் வந்து எங்கெங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அதில் இன்னும் எனக்கு எப்படி தெரியும்? இதை நான் ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீன் தெரப்பியே முதல்ல என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டா, ஜீன் தெரப்பினா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு தீராத ஒரு வியாதி இருக்குன்னு எடுத்துக்கலாம். தீராத வியாதியோ தீர வியாதியோ, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து கியூர் பண்ண முடியாத டிசீஸ் நான் எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப அது கியூரே இல்லை. பட் வாட் ஐ கேன் டூ இஸ், ஓகே நான் என்ன சொன்னேன், இந்த வியாதி இந்த டிசீஸு கூட காரணம் உடம்புல நிறைய ஜீன்ஸ் இருக்கு. அந்த ஜீன்ஸ்ல இந்த டிசீஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டிசீஸ் காரணமான ஜீன் கூட இருக்கும். கரெக்டா? லெட் அஸ் இமேஜின் இஃப் ஐ வாண்ட் டு டாக் அபௌட் அல்சைமர்ஸ் பத்தி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப அந்த அல்சைமர்ஸ்க்கு காரணமான ஜீன் கூட என்ன இருக்கும் என் உடம்புல வந்து இருக்க போகுது. ரைட்? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அந்த அல்சைமர்ஸ்க்கு காரணமான ஜீன் என்ன பண்ணுவேன், கட் பண்ணி எடுத்துருவேன். I'll remove it or I will delete it. Okay.
நான் டெலீட் பண்ண என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதிலா ஒரு சூப்பரா எந்த ஒரு டிஃபெக்ட்டே இல்லாத ஒரு ஜீன நான் வந்து கொண்டு போய் அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி விட்டுடுவேன். ஓகேவா? ஸோ இதனால எனக்கு என்ன ஆயிடும்? அந்த பேஷண்ட்டோட உடம்புல வந்து அல்சைமர்ஸ் காரமான ஜீன் ரிமூவ் பண்ணிட்டா அந்த பேஷண்ட்டுக்குமே வந்து கியூர் ஆயிடும் அப்படின்னு சும்மா எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் டெல்லிங் ஒன் டிசீஸ் ஆக்சுவலி. சரியா? எடுத்துட்டா அந்த பெர்சனுக்கு வந்து கியூர் ஆயிடும். இதுதான் இந்த ஜீன் தெரப்பி இஸ் ஆல் அபௌட். ஓகேவா? இப்ப ஜீன் தெரப்பி நம்ம பண்ணி இருக்கணும்னா, நம்மளுக்கு யாருக்கு இது ப்ரீவியஸா யார பத்தி தெரிஞ்சிருக்கணும்? எனக்கு உடம்புல முதல்ல எந்த ஜீன் எங்க இருக்குன்னே முதல்ல தெரிஞ்சா மட்டும் தான் ஐ ஹேவ் டு பிளாட் இல்ல எனக்கு மேப் மாதிரி. எனக்கு மேப் ஜீன் நான் மேப் பண்ணி பிளாட் பண்ணா மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும்? தெரப்பிய வந்து என்னால எடுக்க முடியும். என்னால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரப்பி ப்ரொசீட் பண்ண முடியும். அகைன் ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. லைக் ட்ரை பண்றாங்க. இவ்ளோ வருஷம் கழிச்சு ஃபைனலா முடிக்கவும் செய்றாங்க. அண்ட் தே வர் சக்சஸ்ஃபுல்லி ஏபிள் டு லொகேட் ஆல் த ஜீன்ஸ் இன் த ஹியூமன் பீயிங். எந்தெந்த இடத்துல இருக்கு லிட்டரலி பிளாட் பண்ணாங்க. சூப்பரா. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஜீன் தெரப்பிலாம் வருது. ஓகே இங்க இருக்கு. ஐ கேன் ரிமூவ் இட். சூப்பரா வந்து ப்ரொசீட் பண்றான். இட்ஸ் ஆல் அபௌட் த ஜீன் தெரப்பி. ஓகேவா? சோ ஆனா இந்த ஜீன் தெரப்பி நான் என்ன சொன்னேன், ஒரு பெர்சனுக்கு வந்து ரொம்ப லைக் ஒரு டிசீஸ் இருக்கு. அத வந்து கியூர் பண்ணி ஆகணும். ஓகே. ஐ வில் ஆல்டர் த டிஃபெக்டிவ் பார்ட் ஆஃப் த ஜீன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஆனா ஜீன் தெரப்பி வந்து எப்போ எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு அதுக்குன்னு மத்தவங்க எஃபெக்ட் இல்ல அப்படின்றது கிடையாது. இப்போ ஒரு பெர்சனுக்கு இமேஜின் ஒரு 10 இயர்ஸ்ல வந்து ஹி இஸ் ஹேவிங் கேன்சர்ன்னு எடுத்துக்கலாம் ஒரு பெர்சன். அப்ப அந்த பெர்சனுக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னா என்ன பண்றேன் 10 இயர்ஸ்ல ஓகே அந்த டிஃபெக்டான ஜீனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நல்ல வெல் ஒர்க்கிங்கா இருக்கிற ஜீனை வந்து கொண்டு வந்து நான் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணும்போது அந்த பெர்சனுக்கு வந்து கேன்சர் வந்து கியூர் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கு வந்து லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அது எப்படி சொல்றது ஒரு 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 பீரியட் வரைக்கும் இமேஜின் ஒரு 10 டு 15 ஒரு 15 இயர்ஸ்னு எடுத்துக்கலாம். சரியா? ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் தான் நான் கரெக்ட் பண்ண ஜீன் எனக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஐ ஹாவ் டு அகைன் டூ த கரெக்டிவ் ஜீன் தெரப்பி. திரும்ப நான் ஜீன் வந்து மாத்தணும். இந்த மாதிரி லைஃப் லாங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணும்போது கண்டிப்பா what I will be able to do is எனக்கு அந்த ஜீன் கேன்சருக்கான எந்த ஒரு சிம்டமுமே எனக்கு உடம்புல வந்து இருக்க போறதில்ல. இது வந்து பெரியவங்களுக்கு. ஆனால் இன் கேஸ் இஃப் ஐ அம் ஏபிள் டு ஐடென்டிஃபை த ஜீன் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா இந்த டிஃபெக்டிவா இருக்கிற ஜீனை வந்து ஒரு குழந்தையோட எம்பிரியோ லைக் வி ஆல் நோ ரைட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்கும் நமக்கு வி ஆல் நோ வென் a male gamete is going to fuse with a female gamete we'll be having the zygote. ஜைகோட்னா என்ன அர்த்தம் which is nothing but ஒரு சிங்கிள் செல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஆர்கன்ஸ்லாம் எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரா டெவலப்லாம் நமக்கு வந்து ஆயிருக்காது. ஒரு ஒரு முட்டை சாப்பிடுவோம் எக் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு எக் ஒரு செல் மாதிரி தான் அவங்க வந்து இருக்க போறாங்க. ஓகே ஜைகோட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மளுக்கு யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா we will be having the embryo. எம்ப்ரியோக்கு அடுத்த ஸ்டேஜ் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா we will be having the fetus. சரியா? ஜைகோட் எப்படி இருப்பாங்க ஒரு எக் மாதிரி தான் இருப்பாங்க ஒரு செல் மாதிரி தான் இருப்பாங்க உள்ளுக்குள்ள எந்த ஒரு ஆர்கன்ஸ்மே வந்து டெவலப் ஆகிருக்க மாட்டாங்க. whereas if I'm going to talk about this embryo வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஸ்டேஜ் எம்ப்ரியோன்னு எடுத்துக்கலாமா? அப்ப ஃபீடஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எல்லாம் டெவலப் ஆயிட்டு பிரெயின் ஆக்டிவ்லாம் சூப்பரா எல்லாம் டெவலப் ஆயிட்டு பக்காவான ஒரு பேபி வந்து மதரோட வூம்குள்ள வந்து இருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் 9 மந்த்ஸ் வரைக்கும் மதரோட வூம்குள்ள இருக்காங்க 10th மந்த் வந்து தே வில் பி டெலிவர்ட். இதுதான் வந்து லிட்டரலி நம்மளோட டிஃபரன்ஸ். இன் கேஸ் என்னால வந்து என்ன ஒரு டிஃபெக்ட் சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே சில டிசீஸ் வந்து இருக்கும். கன்ஜென்ஷியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விச் மீன்ஸ் பிறக்கும் போதே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிசீஸ்லாம் வந்து சில பேருக்கு பிறக்கும் போதே குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும். அப்படி இல்லையா ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் லெட்ஸ் டாக் அபவுட் லைக் குழந்தையோட மூளை வளர்ச்சி சரியா இல்ல ஏதோ சின்ன விஷயம் நம்ம குழந்தையோட எம்பிரியோல இருக்கும் போதே அந்த சைல்டு வந்து எம்பிரியோ ஸ்டேஜ்ல இருக்கும் போதே நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு கியூர் பண்ண முடிஞ்சதுன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் எனக்கு லைஃப் லாங் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு 10 வயசு பையனுக்கு கேன்சர் இருக்கு நான் ஜீன் டிஃபெக்ட் ஜீன் வந்து மாத்துறேன் நான் என்ன பண்ண ஒரு பீரியடா வந்து ஐ ஹாவ் டு கீப் ஆன் சேஞ்சிங் ஹாவ் டு கோ டு தெரப்பி அகைன். ஆனா என்னால இந்த எம்பிரியோ ஸ்டேஜ்லயோட சைல்டை கிரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா எனக்கு லைஃப் லாங் அதை நான் வந்து சேஞ்ச் பண்ண ஒரே நீ பண்ணி முடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் நான் திரும்ப அதை தெரப்பி நான் கோத்ரூ பண்ண வேண்டிய அவசியமே பிகாஸ் பக்காவா எல்லாமே எவ்ரி திங் வில் பி ஆல்டர்ட். ஜீன் தெரப்பி லிட்டலி லைக் பூன் நம்மளால மாத்த முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு கியூரே இல்லன்னு சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்துக்குமே வில் பி ஹேவிங் அ பர்மனன்ட் சொல்யூஷன். சரியா? ஓகே இப்போ இந்த இடத்துல ஐ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். Just look at this point. It is a method to correct the gene defect in a child or embryo. Okay. இப்போ நான் வந்து எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல அதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியுதுன்னு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் how will I be able to identify நம்ம குழந்தை வந்து பிறந்துச்சு பிறந்ததுக்கு அப்புறம் சிம்டம்ஸ் ஆர் டிஃபெக்ட்ஸை வச்சு நம்மளால சொல்ல முடியும். ஒரு குழந்தை மதரோட வூம்குள்ள இருக்கும் போது எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஃப் யூ ரிமெம்பர் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம் அமினாட்டிக் ஃப்ளூயிட் பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இஃப் யூ ரிமெம்பர் அந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது
ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் இல்லீகல், இஸ் பேன், இந்த மாதிரி கதைகள் எல்லாமே ஒரு பெரிய போர்டு மாதிரி ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சிருப்பாங்க. கரெக்டா? ஸோ என்ன அர்த்தம்? குழந்தைங்களோட பாலினத்தை வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கண்டுபிடிக்க கூடாது. இட்ஸ் லீகலி இட்ஸ் இல்லீகல் ஆக்சுவலி. கரெக்டா? ஓகே. அப்போ இதுல வந்து நம்ம நார்மலா கண்டுபிடிக்கிறத தவிர்த்துட்டு சில விஷயங்கள் இருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட வந்து குழந்தை ஒரு மதரோட ஊம்புல இருக்கும் போதே என்ன பண்ணாங்கன்னா, தே வில் டேக் சம் அமினாட்டிக் ஃப்ளூயிட். அந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட வச்சு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு டிஃபெக்ட் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த குரோமோசோமலோட இதை பேட்டர்னை வச்சு தே வில் ஐடென்டிஃபை ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு பார்ப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட் டிஃபெக்ட் பார்க்கறது மட்டும் இல்லாம குழந்தையோட செக்ஸை கூட நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். காரணம் என்ன? பிகாஸ் இந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட் எப்படி நான் வந்து டிஃபெக்டிவான விஷயம் கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த குரோமோசோமல் பேட்டர்னை வச்சு தான். அப்ப அந்த குரோமோசோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஃபீமேல் வந்து எப்படி இருப்பாங்க? will be having a perfect pair of chromosome X and X இருப்பாங்க. That's why talk about male or maybe boy எடுத்துக்கலாம். will be having a mismatched pair of chromosome X and Y வந்து present ஆயிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த இடத்துல what we are doing is just doing some kind of cheating. இப்போ அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க ஆக்சுவலி. இந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிடுச்சு. ஓகே, டிஃபெக்ட் இருக்குன்னா நம்மளால இந்த எம்பிரியோலே கியூர் பண்ண முடியும் with the help of this gene therapy அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல விஷயத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, genes are inserted into a person's cells and tissues to treat a hereditary diseases. இட் காம்பன்சேட்ஸ் நான் ஃபங்க்ஷனல் ஜீன். என்ன பண்றேன்? எனக்கு வந்து இந்த இடத்துல ஓகே, இப்போ டயக்ராம் பாருங்க. இப்போ இது வந்து டிஃபெக்டிவ் ஜீன். என்ன பண்ண போறது ஜீன் தெரப்பி மூலமா? டிஃபெக்டிவ் ஜீன் அப்படியே கட் பண்ணி வெளில தூக்கி போட்டு புதுசா சூப்பரா எந்த ஒரு டிஃபெக்டே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நான் ஃபங்க்ஷனல் ஜீனை வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஜீனை நான் கொண்டு வந்து உள்ள இன்சர்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு வந்து டோட்டலி மை டிசீஸ் வில் பி கெட்டிங் cured. So this is all about the gene therapy. சரி, இப்போ இந்த ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்றோம். நம்ம இஃப் யூ டாக் அபவுட் கேன்சர், நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம நிறைய ஃபர்ஸ்ட்லாம் கேன்சர் அப்படின்றது இட் வாஸ் லைக் ரொம்ப ஒரு ரேரான ஒரு டிசீஸா இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க், நீங்க தாத்தா பாலாம் கேட்டா தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்பெல்லாம் கேன்சர் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு காமனான ஒரு டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு. இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் த ஃபுட் ஹேபிட்ஸ். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கலாம், பொல்யூஷனா இருக்கலாம், the chemicals, more and more chemicals we use, chances of getting cancer are more, right? சரி, நமக்கு கேன்சருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கா? என்னால பர்ஃபெக்டா பக்காவா கிளியர் பண்ண முடியுமா? அபார்ட் ஃப்ரம் ஜீன் தெரப்பி ஐம் டாக்கிங் அபவுட், பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அகைன் அ கொஸ்டின் மார்க். கரெக்டா? பிகாஸ் நம்ம சில இடத்துல ஐ வில் டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள். லைக் எப்படி சொல்றது, நம்ம கிண்டில வந்து யூ மஸ்ட் ஹேவ் சீன் அ கிட்ஸ் பார்க், ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து ஒன்று இருக்கும். ஆனா சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்திலேயே ஒட்னாப்ல வில் பி ஹேவிங் ஒன் அடையார் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு பெருசா ஒரு போர்டு வச்சு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி அவங்க போய் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பிகாஸ் கியூர் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். ஆனா இந்த போர்டில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் அ ஹாஸ்பிட்டல், இட்ஸ் நாட் அ கிளினிக், இட்ஸ் அ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், விச் மீன்ஸ் இட்ஸ் லைக் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் தான். இது கொடுப்பாங்க, இட் ஒர்க்ஸ் அவுட், யூ வில் பி கியூர். இல்லாட்டி லைக் சான்ஸ் ஆர் 50-50 அப்படின்ற மாதிரி தான். சரியா? இன்னும் ஸ்பெஷலி சில டிசீஸ்லாம் கேன்சர்லேயே நிறைய கேன்சர், பிளட் கேன்சர் இருக்கு, பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு, போன் கேன்சர் இருக்கு, நிறைய கேன்சர் இருக்கு. டாக்கிங் அபவுட் பிளட் கேன்சருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வில் ஹெல்ப் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கரெக்டா? ஸோ இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நான் பண்ண மாட்டேன். ஹேவ் டு கோ டு ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கீமோதெரப்பி இருக்கும், வேர் சம் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் வில் பி பாஸ் த பர்சன்ஸ் பாடி. ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் நான் என்ன பண்ண போறேன், பாஸ் பண்றது மூலமா எனக்கு ஹார்ம்ஃபுல்லா கேன்சர் செல்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்றது கான்செப்ட். அடுத்து ரேடியேஷன் தெரப்பி இருக்கும். ரேடியேஷன் தெரப்பி பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ரேடியேஷன் உடம்புல பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் வி ஆல் நோ ஒரு அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் தான் ஒரு பர்சனோட பாடிக்குள்ள வந்து அலவுட் இருக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கிற செல்ஸ் கூட தே வில் பி டிஸ்ட்ராயிங், ரைட்? அந்த கேன்சர், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோல்ட் அபவுட் த ரேடியேஷன் தெரப்பி, ரைட்? அப்ப என்ன பண்ண போறேன், அளவுக்கு அதிகமா ரேடியேஷன் ஒரு பர்சனோட உடம்புக்குள்ள பாஸ் பண்ணும்போது டேமேஜ் கேன்சர் செல்ஸ் வந்து செத்து போயிடும். ஆனால் நல்லா இருக்கிற செல்ஸ் அதுக்கு எப்படி ரேடியேஷன், ஓகே இது நல்ல செல் கெட்ட செல்னு அவங்க ரேண்டமா பாஸ் பண்ணுவாங்க. ரேண்டமா இட் பி கில்லிங் ஆல் தி செல்ஸ். அது நல்ல செல்ஸையும் சாவடிச்சிரும், கெட்ட செல்ஸையும் சாவடிச்சிரும். கரெக்டா? ஓகே. அப்போ அது நல்லா சூப்பரா இருக்கிற செல்ஸுமே சாவடிக்கிறதுனால எப்ப நீங்க இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப டல் ஆயிடுவாங்க. பிகாஸ் நல்ல உடம்புல இருக்க நல்லா இருக்கிற செல்ஸுமே அது வந்து சாகடிச்சு விட்டுரும். பட் அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், சைட்ல சில மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து பர்சன் தேத்தும். இந்த கேன்சர், இந்த கீமோதெரப்பியா இருக்கட்டும், இந்த ரேடியேஷன் தெரப்பியா இருக்கட்டும், இட் இஸ் நாட் லைக் ஒன் டே சினாரியோ கிடையாது. ஒரு வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், 2 வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸோ டிபெண்டிங் அப்பான் த இன்டென்சிட்டி கேன்சர் எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படின்றத பொறுத்து திஸ் ட்ரீட்மெண்ட் வில் டிபெண்ட். அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணுவாங்க, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்
or else like a bone marrow transplant will be done. The blood transfusion விட bone marrow transplant blood transfusion பண்ணுவாங்க. but அதை நான் பர்மனண்டா கொஞ்சம் எல்லாம் கியூர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா bone marrow transplant will be done. ஸோ இந்த போன் மேரோ அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பேர்ல இருக்க போன். ஸோ எலும்புக்குள்ள இருக்கிற எலும்பு மஞ்சை, அந்த போன்ல இருக்கிற ஒரு கிரே கலர் மேட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஸோ இந்த போன் மேரோ வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல நிறைய ஆர்பிசியை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த போன் மேரோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப். லைக் டிராஸ்டிக்கான ஒரு ப்ரொடக்ஷனுக்கு யார் ஒரு ஃபேக்டரி அப்படின்னு நான் சொல்லலாம். யார் இந்த போன் மேரோ. சரியா? இப்போ இந்த கேன்சர் பேஷன்ஸ் இந்த பிளட் கேன்சர் பேஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போன் மேரோ டோனர் கிட்ட இருந்து எடுத்துட்டு கேன்சர் பேஷண்ட் உடம்புல வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க, லைக் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், புது புது ஆர்பிசிஸ் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கலர்ஸ் வில் பி லைக் ஃபிளஷ்ட் ஆஃப். ஸோ கேன்சர் வந்து ஓரளவுக்கு நம்ம கியூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் லைஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 years. ஐ திங்க் ஆடியோ ஏதோ ஒரு கிளாஸ்ல கூட நான் சொல்லியிருப்பேன் 10 to 15 years வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஸோ வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் தட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஆஃப்டர் 10 to 15 years மேக்ஸிமம் சொல்றது, அதுக்கப்புறம் திரும்ப இந்த கேன்சர் வில் அப்பியர் அகெயின். திரும்ப என்ன பண்ணும், இன்னொரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நீங்க சொல்லலாம் பண்ணிக்கலாமே, பிரச்சனை இல்லை. பட் த ரியல் திங் இஸ் முதல்ல உங்க பாடி வந்து it should be able to bear all these treatment. கரெக்டா? இப்போ நீங்க சின்னவங்களா இருக்கீங்கன்னா ஃபைன் 20 plus எடுத்துக்கலாம். கண்டிப்பா பாடி வந்து ஒத்துழைக்கும். இமேஜின் இட்ஸ் கம்மிங் இன் லைக் 50 60 இதெல்லாம் வந்துச்சுன்னா do you think the patient will be able to survive such a huge chemotherapy பண்ண கண்டிப்பா சர்வைவ் பண்ண முடியாது. and one more thing is cost is also very very important. actually the cost பத்தி எது பேசக்கூடாது, but I'm telling காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா few years back itself it was around 8 lakhs கிட்ட வெறும் டிரான்ஸ்பிளான்ட்க்கு மட்டுமே இருந்துச்சு. லைக் if I'm talking about ஒரு 20 years back if I'm correct. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா you know what is the scenario எல்லா கதையுமே தெரியும். ஸோ எல்லாமே பேர் பண்ண முடிச்சுன்னா it will be like fine, but again I have to keep on changing. ஆனா இதுல நான் என்ன பண்றேன், அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்ல, சிம்பிளா ஜீன் ஆர்டர் பண்ணி விட்டுறேன், you will be பக்கா, you will be cure அப்படின்றது பண்றேன். இப்பதான் நம்ம இந்த இப்போ இந்த ஜீன் தெரப்பி எல்லாமே நம்ம கொண்டு வரோம். ஆனால் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் 1990லயே வந்து இது வந்துருச்சு. சரியா? the first clinical gene therapy trials எப்போ வருது, 1990லயே வந்தாச்சு. ஸோ லைக் லிட்டரலி ஒரு 32-35 years பேக்லேயே, சாரி 35 years நினைக்கிறேன் கரெக்ட், பேக்லேயே வந்து ஜீன் தெரப்பி வந்து வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் யாருக்கு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் அ பர்சன், ஒரு 4 வயசு ஒரு பொண்ணுக்கு வந்து பண்றாங்க. நேம் இஸ் அஷாந்தி டி சில்வா. ஸோ என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடினோசைன் டி அமினேஸ் தட் இஸ் ஏடிஏ டெஃபிஷியன்சி இருந்துச்சு. விச் மீன்ஸ் அந்த ஜீன் டோட்டலி அவங்களுக்கு இல்லவே இல்லை. அந்த அடினோசைன் டிஎம்ஸ் ஹேஸ் டு பி செக்ரீட்டட். அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாடியோட இம்யூனுக்காக செக்ரீட் ஆகக்கூடிய ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு ஜீன் எடுத்துக்கலாம். ஏடிஏ ஒரு மெக்கானிசம் எடுத்துக்கிறேன். அந்த ஏடிஏ அந்த பர்சனோட இம்யூனுக்காக தேவைப்படுது. ஆனா அந்த பர்சனுக்கு அது இல்லவே இல்லை. தட் பர்டிகுலர் ஜீன் ஆர் த ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரோட்டீன் இந்த அடினோசைன் டிஎம்ஏஸ்க்கு வந்து இல்லை, இட் வாஸ் ஆப்சென்ட் ஆக்சுவலி. இப்போ என்ன பண்றான்னு கேட்ட ஜீன் தெரப்பி மூலமா we are like using the bone marrow transplantation பண்ணலாம் or enzyme replacement therapy. ஸோ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் ஏடிஏ. ஓகேவா? ஏடிஏ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், உள்ள வந்து எடுத்துட்டு போய் கொண்டு போய் நான் வந்து விடும்போது எனக்கு என்ன ஆகுது, ஜீனை வந்து மாத்தி விடுறேன். சிம்பிளா சொல்ல போனா மாத்தி விடுறதுனால the person literally survived also. ஓகேவா? this is all about the stages of gene therapy. ஸோ பயோடெக்னாலஜினா என்ன, பயோடெக்னாலஜி which means பயோனா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், லைக் கரெக்டா? ஸோ இதுல வந்து நான் வந்து லிட்ரலி பயோடெக்னாலஜியை நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐம் கோயிங் டு யூஸ் அன் ஆர்கானிசம் ஆர் த என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பை அன் ஆர்கானிசம். எதுக்கு இது ரெண்டுத்தையுமே நான் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கு தேவையான சில பொருட்களை நான் வந்து உருவாக்க போறேன். பொருட்கள் அப்படின்னு சொல்ல விஷயங்களை நான் வந்து உருவாக்க போறேன். வந்து இட் கேன் பி எய்தர் மெடிசனா இருக்கலாம், இல்லாட்டி ஃபுட்டா இருக்கலாம், ஈவன் டு க்ளோன் அ நியூ ஆர்கானிசமா கூட எனக்கு வந்து இருக்கலாம். சரியா? இதுதான் நான் என்ன பண்ணுவேன், பயோடெக்னாலஜி நான் இப்படிதான் என்னால வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ பயோடெக்னாலஜி இஸ் அ டெக்னிக் யூஸ்ட் of using living organisms or their enzymes for products and processes that is useful for human beings. ஸோ கண்டிப்பா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தேவையான விஷயங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஆர்கானிசம் ஸ்பெஷலி லைக் இது மைக்ரோ ஆர்கானிசமா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். சரி, இப்போ இந்த பயோடெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து விஷயம் கேட்டீங்கன்னா பயோடெக்னாலஜி வந்து ரெண்டு விதமா நம்ம வந்து பிரிக்கலாம். One is going to be the conventional method, another one is going to be the modern method. சரி, இந்த conventional method and modern method. Okay, so conventional method and modern method. So the conventional methodனா என்ன அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா ஸோ அந்த காலத்துல இருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நார்மலான ஒரு டெக்னிக் which means we are using
லைக் கன்வர்ஷன் ஆஃப் கர்ட் டு மில்க் அப்படின்னு நம்ம சொல்லாம நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா எல்லாரும் என்ன பண்ணாங்க, லைக் நைட் வந்து எல்லாம் பாலை காய்ச்சி இல்லை கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணி அப்படியே கிச்சன்ல மூடி வச்சாங்க. காலைல பாத்தீங்கன்னா மொத்த அந்த பேஸுமே வந்து என்னவா மாறி இருக்கும், தயிரா வந்து கர்டா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்லயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரி, லைக் இந்த பீட்சா டோஸ், இந்த கதை எல்லாமே we have already seen, right? ஸோ இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ல இது எல்லாமே வருது. ஸோ இப்போ இந்த கன்வென்ஷனல் மெத்தடுக்கும் மாடர்ன் மெத்தடுக்கும் அப்படி என்ன வேறு வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் கன்வென்ஷனல் மெத்தட்ல மெயினோட ஃபோக்கஸ் எப்படி இருந்துச்சுன்னா, சாப்பாடுக்கோசரம் ஃபுட்டுக்கோசரம் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்டுக்கு எனக்கு மெயின் திங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ மாடர்ன் மெத்தட்ல என்ன பண்ணேன்னா, ஒரு ஸ்டெப் மேலேயே போயிட்டு நான் ஒரு புது ஆர்கானிசமே உருவாக்குற அளவுக்கு நான் அந்த பயோடெக்னாலஜி வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம டு கியூர் த டிசீஸ், நம்ம சொல்லலாம் சில வியாதிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கியூரே கிடையாதுன்றது நமக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ எய்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி லைக் வி டாக் அபவுட் அல்சைமர்ஸ் ஆர் கேன்சர்ஸ்லேயே சில இடத்துல பார்த்தீங்கன்னா கியூர் கிடையாதுன்றது வி ஆல் நோ. ஆனால் இந்த பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, there is a technique we call them as correcting the defective gene. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு டிசீஸ் இருக்குன்னா அந்த டிசீஸ்க்கு காரணமான ஜீன் கண்டிப்பா அந்த டிஎன்ஏல வந்து இருக்க போகுது. அப்ப இந்த கரெக்டிங் டிஃபெக்டிவ் ஜீன்ல நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிசீஸுக்கு காரணமான ஜீன் நான் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துட போறேன். எடுத்துட்டு அதுக்கு பதில் நல்லா சூப்பரா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஜீனை நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். எந்த ஒரு மிஸ்டேக் எரருமே இல்லாத ஒரு ஜீன் நான் இன்சர்ட் பண்ணும்போது அப்ப என்ன ஆயிடுது, எனக்கு டோட்டலி அந்த டிசீஸே வந்து கியூர் ஆன மாதிரி இருக்கு. இது எல்லாமே என்ன பண்ண முடியும், இந்த பயோடெக்னாலஜியால என்னால வந்து சாத்தியமாக்கி காட்ட முடியும். அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ வேக்சின். ஸோ வேக்சின் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரும், ஊசி குத்த போறோம். அதுல ஸ்பெஷலா ஒன்று எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் இந்த டாபிக்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து பார்த்திருப்போம். சாப்பிடறதுக்கு முன்னாடி சில பேர் டேப்லெட் எடுப்பாங்க. ஈவன் நம்ம அப்பா அம்மா கூட சில பேரை பார்த்திருப்போம். சாப்பிடறதுக்கு முன்னாடி டேப்லெட் எடுப்பாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க, சுகர் வந்து கண்ட்ரோல்ல இல்ல, கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன், டேப்லெட் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இன்னும் நீங்க சில பேரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்ஜெக்ஷன் எடுத்துப்பாங்க. டைரக்டா இன்சுலினை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம உடம்புல வந்து பிளட் சுகரை மெயின்டைன் பண்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, எவ்ரிஒன் நோஸ் த ஆன்சர். இட் இஸ் கோயிங் டு பி இன்சுலின். அண்ட் இந்த இன்சுலின் வந்து யார் செக்ரேட் பண்றா அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, அதுக்கும் we have the answer, pancreas. So pancreas வந்து பாத்தீங்கன்னா it will be coming under both endocrine as well as exocrine gland அப்படின்றது தெரியும், which means pancreas வந்து as an endocrine gland they will be secreting hormones, as an exocrine gland they will be secreting enzymes. இப்போ வந்து பாத்தீங்கன்னா as an endocrine gland அப்படின்னு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா they secrete the hormone called as insulin, glucagon. இந்த கதை எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாபிக்ஸ்ல பார்த்துட்டோம். சரி, அதெல்லாம் அப்படியே ஓரமா இருக்கட்டும். சரி, என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உடம்புல வந்து இன்சுலின் செக்ரேஷன் இல்ல, இட் might be like ஃபேக்டர், ஏஜ் ஃபேக்டரா இருக்கலாம், ஆர் மேபி டூ சம் ஜெனடிக் டிசார்டரா கூட இருக்கலாம். சரி, ஏதோ ஒரு காரணத்துல இன்சுலின் செக்ரேட் ஆகாம இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், டேப்லெட் எடுக்கலாம். ரொம்ப சிவியர் கேஸ் டேரக்டாவே இன்சுலின் சுத்தமா நம்ம இன்ஜெக்ஷன் மூலமா எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்ப என்ன பண்றேன், இன்சுலினை வந்து என் உடம்புல வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டா? அப்ப நான் இன்ஜெக்ட் பண்ற இன்சுலின் நார்மலா இன்சுலின் என் உடம்புல நேச்சுரலாவே இட் ஹேஸ் டு பி செக்ரேட்டிங். கரெக்டா? சரி, அப்ப செக்ரேட் ஆகாதனால என்ன பண்றேன், ஆர்டிஃபிஷியலா வந்து இன்ஜெக்ஷன் மூலமா நான் எடுத்து அப்ப இந்த இன்ஜெக்ஷன் நான் எடுத்துக்கிறேன் பாத்தீங்களா இன்சுலினை, அது எனக்கு எப்படி கிடைக்குது, எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம இந்த பயோடெக்னாலஜி மூலமா இட் வாஸ் ஆல்சோ மேட் பாசிபிள். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் அகெயின் ஏன்ஷியன்ட் டைம் ஆர் ட்ரெடிஷனல் மெத்தட் படி நம்மளுக்கு அந்த இன்சுலின் எங்கிருந்து ஆப்டைன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் பிக்ஸ் அண்ட் கேட்டில்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பயோடெக்னாலஜி இதெல்லாம் எனக்கு வேண்டாம், சிம்பிளா நான் என்ன பண்ண முடியும், ஹியூமன் பீயிங்ஸ்ல எப்படி சாத்தியமா இருக்கோ அதே மாதிரி நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் வச்சே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் அவங்க பாசிபிள் ஆக்கி காட்டினாங்க. எல்லாமே பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இருந்தோம்னா. அண்ட் அகெயின் synthesis and using of a gene, இந்த கதை எல்லாமே in vitro fertilization, IVF நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு known concept. இது ஆக்சுவலி சில பேர் குழந்தை இல்லாம இருக்கும். ஸோ குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு லைக் அகெயின் சில பேருக்கு வந்து ஃபீமேல்ல ஃபால் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம், இல்லாட்டி மேல சம் டிராபேக்ஸ் இருக்கலாம். ஸோ யாருக்கு இருக்கோ அந்த அது என்னன்னு கண்டுபிடிச்சு லைக் they'll be using like surrogacy யூஸ் பண்ணலாம், ஆர் நம்ம in vitro fertilization மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி, which means நம்ம என்ன பண்றோம், லைக் ஆர்டிஃபிஷியலா லைக் we are forming this ஆர்டிஃபிஷியலா கிடையாது, we're just getting டோனர்ஸ் வந்து ஸ்பெர்மையோ இல்லாட்டி லைக் எக்கையோ எடுத்துட்டு லேப்ல இருந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜைகோட் இஸ் பீன் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஹியூமன் பீங் அது ஃபீமேலோட யூட்ரஸ்குள்ள வந்து இன்சர்ட் பண்ண. இட்ஸ் லைக் ஒன் மெத்தட். மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது எல்லாமே யாரு காரணமாக்கி காட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பயோடெக்னாலஜி. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். நம்ம எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் டாபிக்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ஓகே, ஸோ மெடிசன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், மருந்து. ஸோ இந்த மெடிசன் ஃபீல்டில் எப்படி நான் பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் இன்சுலின். இந்த இன்சுலின் கதை தான் நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு நான் வந்து
சொன்னது. கரெக்ட்டா? ஸோ இந்த ஜெனடிக்கலி இன்ஜினியர்ட் இன்சுலின் கதைய பார்க்கறதுக்கு முன்னாடி, I want to give a small intro about yes, this recombinant DNA technology. ஷார்ட்டா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, we call them as RDNA. ஓகே. ஸோ இது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், நம்ம இந்த பயோடெக்னாலஜி பார்க்கணும்னா, இந்த அப்ளிகேஷன்ஸை பார்க்கணும், நம்ம ஆர்டிஎன்ஏ பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இட் பி வெரி ஈஸியர் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? சரி, இது நம்ம எப்படி நடக்குது, என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் யூ ஹூ ப்ரப்போஸ் திஸ் பேட்டர்ன். ஆக்சுவலி இந்த மெத்தடை வந்து ப்ரப்போஸ் பண்ணது, அந்த டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் வந்து கொண்டு வராங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, கோஹென், அது ஸ்டான்லி கோஹென் அண்ட் ஹெர்பர்ட் பாயர் இன் தி இயர் 1972. இந்த 2 பேர் தான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த டெக்னாலஜில வந்து லிட்டரலி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்லே என்ன பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னால வந்து ஒரு புது ஆர்கானிசமே என்னால வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது வந்து என்னோட the biotechnology concept. Correct? First, I'll tell you what is the definition. The process of joining and inserting a foreign piece of DNA into a host organism to produce a new genetic combination is called as the recombinant DNA technology. First, we should know what is the full form of DNA. DNA நமக்கு எல்லாருக்கும் தெரியும், deoxyribonucleic acid. deoxyribonucleic acid. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். let us imagine, நான் வந்து ஒரு விதை, நான் வந்து செடி நான் வளர்க்க போறேன். I have a seed. நான் வந்து ஒரு மாங்காய் மரம் நான் வந்து வளர்க்க போறேன். எனக்கு அதுக்கு வந்து மாங்காய் விதை ஒன்று சூப்பரா கிடைச்சது. நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாங்காய் விதையை அப்படியே சீடை நான் கையிலேயே வச்சு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன்னா, அந்த விதை வந்து நல்லா ஜெர்மினேட் ஆகி எனக்கு ஈல்டு கொடுக்குமா? கண்டிப்பா கிடையாது. அந்த விதையை வந்து நான் ஒரு கரெக்டான ஒரு சரௌண்டிங்ல இன்சர்ட் பண்ணிட்டு, அது தேவையான விஷயங்களை கொடுத்து, சுத்தி இருக்கிறதெல்லாம் நான் கரெக்டா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான், கண்டிஷன்ஸை நான் கரெக்டா மெயின்டைன் பண்ணா என்ன பண்ண முடியும்? அந்த விதை நல்லா ஜெர்மினேட் ஆயிட்டு எனக்கு வந்து நல்லா வளர்ந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு புதுசா ஒரு உயிரினத்தை நான் உருவாக்கணும்னா சில விஷயங்களை நான் வந்து பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் இஃப் ஐம் கோயிங் டு ஆல்டர் அ டிஎன்ஏ, நான் டிஎன்ஏ நான் வந்து சுத்தமா நான் மாத்தி அமைக்க போறேன். எப்படி என்னால மாத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இமேஜின் ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் என்கிட்ட இருக்கு. டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்னா லிட்டில் இமேஜின் ஒரு சீக்வன்ஸ், ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏவை நான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரியா? இந்த ஆக்சுவலி இதெல்லாம் எதுக்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அகைன் இந்த இடத்துல நான் வந்து கொண்டு வரேன். எனக்கு வந்து ஒரு விஷயம், எனக்கு வந்து ஒரு என்னோட ஒரு பிறக்க போற ஒரு குழந்தை எடுத்துக்கலாம். ஒரு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு வந்து எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா, நல்லா வந்து நல்ல ஒரு சிங்கரா இருக்கணும், இல்ல ஒரு சூப்பரா பாடக்கூடிய, இல்லாட்டி குழந்தை நல்லா டாலா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி செஸ் விளையாடுறவங்களால கிரிக்கெட் வாட் எவர் யூ விஷ் ஃபார் நல்லா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பரா வேணும். நான் வந்து இப்ப செஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நல்லா செஸ் விளையாடுற ஒரு நல்ல ஒரு அறிவு இருக்கக்கூடிய குழந்தையா எனக்கு வேணும். அப்புறம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த செஸ் விளையாடுற திறமை இருக்கக்கூடிய ஒரு செஸ்ஸுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு ஜீனை வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறான். ஓகேவா? இந்த இடத்துல தான் அந்த ஜீன் வந்து இருக்குன்னு எடுத்துக்கலாம். இமேஜின் இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல தான் அந்த ஜீன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. யாரு? நம்மளோட செஸ்ஸுக்கு காரணமான அந்த ஜீன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஜீனை வந்து அந்த ஜீன் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஐசோலேட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். சரியா? நான் ஐசோலேட் பண்ணி எடுத்த ஜீனை நான் என்ன பண்ண போறேன்? இப்படியே கையில வச்சே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன்னா, அதே அடுத்தடுத்து என்னோட குழந்தைக்கெல்லாம் வருமா? அந்த கேரக்டரிஸ்டிக் அந்த ஹஸ்பண்டோட குழந்தைக்கு போகுமா? போகாது. அதை நான் சூட்டபிளா எடுத்துட்டு போய் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களை இந்த இந்த பிறக்க போற அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த வூம்குள்ள நான் இன்சர்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு அந்த கேரக்டரிஸ்டிக் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். கரெக்டா? சரி, அதுதான் நான் என்ன பண்ண போறேன்னு ஃபர்ஸ்ட் கட் பண்ணதை நான் எடுத்துட்டு there is something called as plasmid. சரியா? சோ பிளாஸ்மிட்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சில பாக்டீரியாஸ், ஸ்பெஷலி பாக்டீரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, we all know, நம்ம ப்ரோகாரியோட்ஸ் பத்தி இப்ப நம்ம பேசலாம். இப்போதைக்கு நம்ம ப்ரோகாரியோட்ஸ்க்கோ யூகாரியோட்ஸ்க்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா,
ப்ரோகாரியோட்ஸ்ல வந்து சைட்டோபிளாசம் ரீஜனோ நியூக்ளியஸ் ரீஜனோ நம்மளால தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஆனால் யூகேரியட்ஸை பொறுத்த வரைக்கும் I'll be able to differentiate between a nuclear region and a cytoplasm region. சரியா? இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா this is about a prokaryote ஒரு பாக்டீரியா பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல obviously which is nuclear region which is cytoplasm region சூப்பரா டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியல because everything ஒரு கலந்த கலவையா வந்து இருப்பாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா will be having a DNA அதை தவிர்த்துட்டு will be having some small circular like structures. அவங்களுக்கு பேர் தான் வந்து we call them as the plasmid. சரியா? they are nothing but extra DNA segments. ஒரு சர்க்குலரா இருக்கக்கூடிய DNA segments. இந்த பிளாஸ்மிடுக்கு அப்படி என்ன பெரிய ஒரு கேட்டகரி சாரி ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாஸ்மிட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா they are having some antibiotic resistance இருக்கக்கூடிய ஜீன்ஸ் நிறைய இருக்கலாம், சில என்சைம்ஸ் நிறைய வச்சு have some special characteristic. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாஸ்மிடை நான் வந்து பயன்படுத்தி நான் ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, எனக்கு அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு செஸ் விளையாடுற குழந்தையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ண போறேன், நான் கட் பண்ணி எடுத்தாலே அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை வந்து அதை எடுத்துட்டு வந்து இந்த பிளாஸ்மிட் மூலமா I will be entering it into the host organism. இதுல ஹோஸ்ட் வந்து யாரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மாவோட கரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன பண்ண போறேன், அந்த ஃபர்ஸ்ட் நான் பிளாஸ்மிட்குள்ள வந்து ஃபியூஸ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் அம்மாவோட வயிற்றுக்குள்ள வைக்கும் போது இன்சர்ட் பண்ணும்போது சர்ஜரி மூலமா வாட் வில் ஹேப்பன், அந்த ஜீன் நல்லா சூப்பரா மல்டிப்ளை ஆயிட்டு அடுத்த ப்ரோஜெனிஸ்க்குமே அது வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல ப்ரோஜெனிஸ்னா என்ன, அடுத்த ஜென்ரேஷனுக்குமே அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து வந்துகிட்டே இருக்கும். இததான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா recombinant DNA technology, which is nothing but I'm going to combine something. நான் ஒரு விஷயத்தை நான் கம்பைன் பண்ணிட்டு அப்படியே அதை ரெப்ளிகேட் பண்ண விடுறேன். ரெப்ளிகேட்னா என்ன அர்த்தம்னா I'm just going to create a numerous number of copies. அந்த numerous number of copies நான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதே சமயத்துல அதை நான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுற மாதிரி பாத்துக்கிறேன். இதைதான் நம்ம என்ன சொல்றோம், recombinant DNA technology. நீங்க கேட்கலாம் இது என்ன அப்படி பெரிய விஷயம். இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஓகே, இந்த செஸ் குழந்தை எனக்கு வேணும் பண்ணலாம். அதை தவிர்த்துட்டு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு க்ளோனிங் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் இஸ் சம்திங் எல்ஸ் ஆல்சோ. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா எனக்கு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஆன்டிபயோட்டிக் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll be using the same recombinant DNA technology also. நான் மெடிசன் ஃபீல்ட்ல நிறைய விஷயங்கள் வச்சு நல்லா சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் கவ் ஆர் ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் மில்க் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மா மதர்ஸ் மில்க் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் த பேபி. கரெக்டா? சிலர் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆஃப்டர் சம் இயர்ஸ் அவருக்கு கொடுக்க முடியாம இருக்கலாம், உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம். இல்லாட்டி ஆஃப்டர் 1 or 2 years 3 years கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா some mothers will be starting the cow's milk. என்னதான் நீங்க cow's milk கொடுத்தாலோ நான் வந்து ஈக்குவேட் பண்றேன்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த நியூட்ரியன்ட் வைஸ் வந்து மதர்ஸ் மில்கை விட nothing can be better, right? ஆனால் again there was a company என்ன பண்ணாங்க, இந்த biotechnology is recombinant DNA technology மூலமா they made it possible, which means கவுல இருந்து வரக்கூடிய மில்க் எப்படி இருந்தது, மதர்ஸ் மில்க்கு ஈக்குவலா நேச்சுரலா இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸா இருக்கிற மாதிரி வச்சுட்டே வந்துச்சு. இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். இட் இஸ் லைக் a very interesting one. இப்போ நம்ம இந்த கோஹன் அண்ட் போயர் இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்டான்லி கோஹன் ஹெர்பர்ட் பாயர், இந்த தியரி வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க இது recombinant DNA டெக்னாலஜி. இதுக்கு வந்து they'll be needing some experiment. ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் அதை வந்து அவங்க கொண்டு வராங்க. கரெக்டா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா first they are using the salmonella. என்ன பண்றாங்க, salmonella, you can see here salmonella trimphimureum. சரியா? salmonella trimphimureum அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்பீஷீஸ்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீஷீஸ்ல இருந்து as I told you this is a bacteria. இந்த ஸ்பீஷீஸ் salmonella trimphimureum அப்படின்ற பாக்டீரியா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாக்டீரியா யார் இருப்பா, டிஎன்ஏ இருப்பா, they have the plasmids also அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். கரெக்டா? ஓகே, பிளாஸ்மிட்ஸும் இருக்காங்க. இப்போ இந்த பிளாஸ்மிட்ல நான் என்ன சொன்னேன், கண்டிப்பா நிறைய என்சைம்ஸ் இருக்கலாம், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் நிறைய விஷயங்கள் ஒரு விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த சால்மோனெல்லா ட்ரிம்பிலம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு காரணமான ஜீன் இருக்கு. சரியா? அப்போ என்ன பண்றாங்க, they are just cutting off the antibiotic resistance gene or they are isolating the antibiotic resistance gene. எதுல இருந்து, இந்த சால்மோனெல்லா ட்ரிம்பினியூரியம்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்ல இருந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து என்ன பண்றாங்க, ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஜீனை வந்து ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நான் ஐசோலேட் பண்ணி முடிச்சிட்டேன், எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஐசோலேட் பண்ணிட்டு I am going to link it with a plasmid vector
and transfer it into the E. coli. So இந்த plasmid vectorனா யாருன்னு கேட்டீங்கன்னா literally a kind of a vehicle, ஒரு transporting system. நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இவங்க தான் யாரு, சால்மோனெல்லா ட்ரிம்பினியூரியம். இதுல இருந்து நான் அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஜீனை நான் முதல்ல பிரிச்சு எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒரு வெக்டார் பிளாஸ்மிட் வெக்டார் மூலமா நான் அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், லிங்க் பண்றேன். ஆக்சுவலி பிளாஸ்மிட் வெக்டார் மூலமா நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு லிங்க் இட். நான் வந்து பிளாஸ்மிட் இந்த வெக்டார் கூட நான் வந்து அதை லிங்க் பண்றேன். நான் லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஃபியூஸ் பண்ணிட்டேன். இதுல இருந்து கட் பண்ண செக்மெண்ட் நான் எடுத்து என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு ஃபியூஸ் இட். நான் ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளாஸ்மிட் கூட ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் எடுத்துட்டு எங்க கொண்டு போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈ காலை. டயக்ராம் பாத்தீங்கன்னா புரியும். ஓகே, சோ பாருங்க தெளிவா தெரியும். நான் சால்மோனெல்லா இருந்து ஐ எம் ஜஸ்ட் ஐசோலேட்டிங் த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். அதை வந்து ஒரு பிளாஸ்மிட் வெக்டார் கூட நான் ஃபியூஸ் பண்ணிட்டு ஐ எம் இன்சர்ட்டிங் இட் இன்டு தி யார் கூட, பிளாஸ்மிட் இன்டு தி ஈ காலைக்குள்ள நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், நான் வந்து ஏற்கனவே யார் இருக்கா, எனக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் ஆல்ரெடி இருக்காங்க. அதை என்ன பண்றேன், ரெப்ளிகேட் பண்ண விடுறேன். ஹோஸ்ட்ல விடும்போது தான் தே வில் ஸ்டார்ட் டு ரெப்ளிகேட். எல்லாம் மல்டிப்ளை ஆகிட்டு என்ன ஆவாங்க, தே வில் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் தி அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ். இதுதான் வந்து என்னது, இந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. இதை வச்சு தான் என்ன பண்ணாங்க, ஹெர்பர்ட் அண்ட் பாயர் வந்து ப்ரூவ் பண்றாங்க. ஸோ இந்த ஹெர்பர்ட் அண்ட் பாயர் ப்ரூவ் பண்றது ரெண்டு விஷயங்கள் யாரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, சால்மோனெல்லா அண்ட் அதர் ஒன் இஸ் கோயிங் டு பி ஈ காலை பாக்டீரியா. அந்த பிளாஸ்மிட் தான் பிளாஸ்மிட் வச்சு யூஸ் பண்றாங்க. ஸோ இது என்ன கதை இந்த பிளாஸ்மிட் எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் I'll tell you in the upcoming topics. Okay, now let us come back. இப்போ இந்த விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நடந்துச்சு இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இப்போ நம்ம வரலாம் நம்ம ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு இன்சுலின் கதைக்கு. ஓகே, இன்சுலின் கதை நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாதிரி இன்சுலின் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சனோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவலை வந்து என்னால வந்து மெயின்டைன் பண்ண முடியும். கரெக்டா? சரி, இந்த பிளட் சுகர் லெவலை நான் வந்து மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தேவை, என்னோட pancreas வந்து it should secrete the insulin need amount of insulin. நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு செக்ரேட் ஆகாம இருக்கலாம். ஸோ ஒரு வழி இல்லாம some might be taking as a like tablet wise எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இன்ஜெக்ஷன் மூலமா கூட வந்து எடுத்துப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த இன்ஜெக்ஷன் மூலமா நான் எடுத்துக்கூடிய இன்சுலின் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலமா தான் எனக்கு கிடைக்கும். பிகாஸ் என்னோட பாடியில செக்ரேட் பண்ணல. ஸோ அதில் என்ன பண்றேன், ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அது எனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரம் தி pancreas ஆஃப் அனிமல்ஸ், ஸ்பெஷலி சொல்ல போனா கேட்டில்ஸ் அண்ட் பிக்ஸ்ல இருந்து தான் எனக்கு வந்து கிடைக்க போகுது. சரியா? So which causes an allergy or other type of reactions to other foreign proteins. இத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல நார்மலா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்சுலினுக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்கு. மோர் ஓவர் நான் ஆர்டிஃபிஷியலா கிடையாது, லைக் ஒரு இந்த பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி கேட்டில்ஸ் அண்ட் பிக்ஸை வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்சுலினுக்கு ஒரு கேட்டகரி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேட்டில் அண்ட் பிக் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்சுலின்ல வந்து எப்படி இருக்கும்னா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் செயின்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். செயின் A அண்ட் செயின் B. ஓகேவா? hope you able to see this. ஸோ எனக்கு ஒரு செயின் A கிடைக்குது, எனக்கு ஒரு செயின் B கிடைக்குது. சரியா? இது வந்து நார்மலா எனக்கு வந்து கேர்ல இருந்து கிடைக்கும். இதுல வந்து பார்த்தா சில நேரத்துல I'll be getting some kind of side effects எனக்கு இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்ல நேச்சுரலாவே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்சுலினுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி செயின் A இருக்கும், செயின் B இருக்கும். அபார்ட் ஃப்ரம் திஸ் ஐ வில் பி கெட்டிங் ஒன் மோர் செயின் ஆல்சோ. அது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா செயின் C அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சரியா? இந்த செயின் சியும் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா as the process develops அதுமே வந்து நம்மளால வந்து எலிமினேட் பண்ணிடும். நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிடும், they will be like eliminate. ஸோ ஃபங்க்ஷனல் ஹார்மோனா மாறும்போது they will be like eliminate. இதுதான் வந்து நார்மலா எனக்கு இருக்கக்கூடிய செயின் A, செயின் B அண்ட் அடிஷனலா உடம்புல ஹியூமன் பீங்ஸ் நடக்கக்கூடிய ஒரு செயின் சியோட கதை. ஓகேவா? ஸோ திஸ் வில் பி ரிமூவ் டியூரிங் மெச்சுரேஷன் இன்டு இன்சுலினா மாற போகும்போது எனக்கு அது வந்து கிளம்பி போயிடும். சரியா? ஆனால் இப்போ நான் அந்த பயோடெக்னாலஜி மெத்தட் மூலமா நான் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொன்னேன், அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு செயின் A, செயின் B தான் இருக்கும். ஆனா ஹியூமன் பீங்ஸ் நேச்சுரலாவே ஒரு செயின் C ஒன்று வந்திருக்கும். அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடும். இப்போ இந்த பயோடெக்னாலஜி மூலமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்சுலின் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் பீங்ஸ் நடக்கிற மாதிரியே செயின் A இருக்கு, செயின் B இருக்கு, செயின் சியும் கூட வந்தது. அண்ட் செயின் சியுமே வந்து பாத்தீங்கன்னா மெச்சுரேஷன் ஆல்சோ இட் கேன் பி ரிமூவ்ட். ஸோ ஹியூமன் பீங்ஸ் எப்படி நடக்குதோ அதே மாதிரி என்னால் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வச்சே என்னால் வந்து
பண்ண முடியும். இதுதான் வந்து ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் இன்சுலின். ஸோ பிஃபோர் தட் இதுல பாசிபிலிட்டி கேட்டீங்கன்னா நான் சொல்ல செயின் ஏ செயின் பி 2 இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கேன் see they are very closely tightly packed with each other. இது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா by 2 polypeptide chains. So literally that nothing but 2 polypeptide chains. So இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு they will be attached with each other. ஓகேவா? இதே மாதிரி என்னால வந்து கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரூவ் பண்றாங்க. இதுதான் நம்ம ஹியூமன் இன்சுலின் அப்படின்றவங்களோட கான்செப்டே வந்து வருது. சரி, இந்த இன்சுலின் ஹியூமன் ஆர் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் இன்சுலின் இந்த தியரியை வந்து நான் மைக்ரோ ஆர்கானிசம் வச்சே என்னால வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத யாரு கண்டுபிடிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இயர் 1983 அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி. யாருன்னு கேட்டீங்கன்னா எலாய் லில்லி அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பேஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து கொண்டு வராங்க. யாரு இந்த பயோ நம்ம கதை பார்த்தோம் பாத்தீங்களா, செயின் ஏ செயின் பி செயின் சியுமே வருது. அதை வந்து மெச்சுரேஷன் அப்போ ரிமூவ் பண்ணலாம். ஹியூமன் பீயிங்ஸ்ல எப்படி நடக்குமோ அதே மாதிரி நீங்க வரி பண்ணிக்காம வித்தவுட் சைடு எஃபெக்ட்ஸ் என்னால மைக்ரோ ஆர்கானிசம்லயும் வச்சு என்னால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொண்டு வராங்க. சரியா? இதுக்கு இவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் அதே கதை தான். அவங்க செயினை வந்து லைக் இந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும் ஜீனை வந்து காரணமா எடுத்துட்டு எதுக்குள்ள யூஸ் பண்றான்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மிட்ஸ் ஆஃப் ஈ. இந்த இடத்துலயுமே அதே இந்த ஈகாலையோட கதை தான் திரும்ப வருது. எடுத்துட்டு வந்து ஈகாலைக்குள்ள உள்ள விடுறாங்க. ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே செயின் ஏ செயின் பி செயின் சியுமே வருது. சி வாஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் அண்ட் தேர் கம்பைன் பை கிரியேட்டிங். எப்படி செயின்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கம்பைன் பண்ணீங்கன்னா த்ரூ டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் as we saw earlier to form the human insulin. சரியா? So it's all the story about the human insulin production. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜஸ் வந்து they have given. இப்போ நான் சொன்னேன் கம்பைன் பண்றாங்க, பிளாஸ்மிட் குள்ள விடுறாங்க, ரெப்ளிகேட் பண்றாங்க, கதையெல்லாம் பார்த்தோம். இதான் நான் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு ரீகாம்பினன்ட் அந்த டிஎன்ஏ டெக்னாலஜியை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு தேவையான ஜீனை எடுத்துக்கிறேன், பிளாஸ்மிட் கூட ஃபியூஸ் பண்றேன், ஃபியூஸ் பண்ணிட்டு ஹோஸ்ட்குள்ள உள்ள வைக்கிறேன், ஹோஸ்ட்குள்ள உள்ள வச்சு நான் ஆட்டோமேட்டிக்கா தே ஆர் ஸ்டார்டிங் டு ரெப்ளிகேட். எனக்கு தேவையான விஷயங்களும் அதிகமான காப்பீஸ் லெவல்ல எனக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் தே ஆர் டூயிங் திஸ் இன்சுலின் ப்ராசஸ். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஹியூமன் பேங்க்ரியாஸ் செல் இருக்கு. they are producing the insulin. so அந்த இன்சுலின் செக்ரேட் ஆகிறதுக்கு காரணமான ஜீன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மிட் குள்ள வந்து they are just attaching. தெரியுதா? இதான் அந்த ஹியூமன் இன்சுலின் காரணமான ஜீன். அந்த பிளாஸ்மிட் குள்ள எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க, அட்டாச் பண்றாங்க. அட்டாச் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, they are introducing it to the host பாக்டீரியாக்குள்ள அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு விடுறாங்க. நல்லா பாத்தீங்கன்னா ஃபியூஸ் ஆயிடுச்சு, ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு. can you see here multiple copies of the recombinant bacterium is produced. கண்டிப்பா இது வந்து as of now இது வந்து it's a bacteria or a plasmid. ஆனா since I'm combining something else with this plasmid of the bacterium என்ன பண்ணும், it's called them as recombinant bacterium அப்படின்னு சொல்வேன். எனக்கு நிறைய recombinant bacteria எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. as a result எனக்கு என்ன கிடைக்குது, நான் ஆசைப்பட்ட மாதிரியே human insulin I am able to produce. So this is all the story about the human insulin production by using the biotechnology. Okay, so பாருங்க insulin was the first ever pharmaceutical product of the recombinant DNA technology that is being administered to humans. என்ன கதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயோடெக்னாலஜி மூலமா கிரியேட் பண்ண மெடிசனை ஹியூமன் ட்ரையல்ஸ் கொண்டு வந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா இன்சுலின் தான் ட்ரையல்ஸ்க்கே கொண்டு வராங்க. ஓகேவா? so the approval of this recombinant insulin for this diabetes என்ன இயர்ல அப்ரூவல் நமக்கு கிடைக்குது, 1982 தான் we are getting the approval and it's being எப்போ ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு எப்போ வருது ஆர் மார்க்கெட் பண்றாங்க, ட்ரக்ஷன் ட்ரையல்ஸ் ஆயிடுச்சு, அப்ரூவ் கொடுக்குறாங்க இந்த இயர் 1982. அண்ட் மார்க்கெட்ல லைக் நிறைய அமௌண்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ல எப்போ சர்க்குலேஷன்ல விடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இயர் 1986. ஸோ the trade name என்னன்னு கேட்டீங்கன்னா under the trade name we call them as humulin அப்படின்னு, பிகாஸ் உடம்புல நேச்சுரலா செக்ரேட் ஆகக்கூடிய இன்சுலின் அண்ட் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ரொடியூஸ் பண்ற பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ட்ரேட் நேம் நான் கொடுக்குறேன். அந்த ட்ரேட் நேம் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா we call them as humulin. ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going for the next one, biological products. ஓகே, இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் கரெக்டா, டிரான்ஸ்ஜெனிக் கவ் ஆர் டிரான்ஸ்ஜெனிக் மில்க் அப்படின்ற விஷயத்த நான் வந்து கொண்டு வரேன். ஸோ எந்த இயர்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் 1997ல இது ஃபர்ஸ்ட் வருது. அந்த கவுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோசி. இட்ஸ் நத்திங் பட் அ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெனிக் கவ். இது என்ன பண்ணுச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதர்ஸ் மில்க்கை கம்பேர் பண்றதை விட மதர்ஸ் மில்க் எப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம், they'll be having a huge number of nutrients. நம்மளுக்கு நார்மல் மில்க் கம்பேர் மதர்ஸ் மில்க் தான் பெஸ்ட் சோர்ஸ் நமக்கு தெரியும். பட் சில இடத்துல மதர் கொடுக்க முடியாம இருக்கணும். ஸோ பர்டிகுலர் ஏஜுக்கு மேல ஆர்டிஃபிஷியல் கவுஸ் மில்க் வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்போம்.
ஆனால் இவங்க அதையும் என்ன பண்ணாங்க, அல்ல மதர்ஸ் மில்க் ஈக்குவலா என்னால வந்து கவுஸ் மில்க் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, they are engineering a cow. ஒரு கவே வந்து டிரான்ஸ்ஜெனிக்கா வந்து என்ஜினியர் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா they produce the human protein enriched milk. So which means ஒரு லிட்டர்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2.4 grams. ஸோ அந்த ஹியூமன் ப்ரோட்டீன் வந்து அளவோட கண்டென்ட் ஈக்குவலா இருக்கு. எவ்வளவு 2.4 grams per லிட்டர் அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன் வேல்யூ இருக்கதா இருக்கு. which means they contain human alpha lactalbumin. இந்த வார்த்தை நோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த என்ஜினியர்ட் கவுல இருக்கக்கூடிய மில்க்ல வந்து பாத்தீங்கன்னா they have human alpha lactalbumin. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா it is nutritionally more balanced product for human babies than the natural cow's milk. ஓகேவா? ஸோ இதான் வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ இது ஆல்சோ கைண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா இன்டர்ஃபெரான்ஸ். ஸோ இந்த இன்டர்ஃபெரான்ஸ்னா என்ன? இந்த வார்த்தையை வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் சில இடத்துல. But okay, anyway, I'll repeat it again. First, the interferons பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி I'll talk about who discovered these interferons. The interferons வந்து பாத்தீங்கன்னா it is discovered by Isaacs and Jean Linman. ரெண்டு பேர் வந்து இதை வந்து டிஸ்கவர் பண்றாங்க. யார் யாரு? Isaacs and Jean Linman. எந்த இயர்ல டிஸ்கவர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இயர் 1957. சரி, அப்படி என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இன்டர்ஃபெரான்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இமேஜின் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நமக்கு சுத்தி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் நல்லது இருக்கு கெட்டதுமே இருக்கு. நம்ம நல்லதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒன்று பாக்குறோம், பாக்டீரியா எடுத்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் மில்க் டு கர்ட்லயே வந்து பாக்குறோம். ஈஸ்ட் பத்தி பாக்குறோம், ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல லைக் பேக்கிங் இண்டஸ்ட்ரியில வந்து பாக்குறோம். அதுல கெட்டது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, சொல்லவே தேவையில்லை. கரெக்டா? சரி, இப்போ இமேஜின் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட உடம்புக்குள்ள வந்து என்ட்ரி கொடுத்துருச்சு. ஓகேவா? நம்ம தெரிஞ்ச இன்னொரு கான்செப்ட் என்ன, நம்ம உடம்புல இம்யூன் பவருக்கு காரணமா இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா we know the answer, WBC. கரெக்டா? it is nothing but a component of blood. so components of blood அப்படின்னு நான் சொன்னா யார் யார் இருப்பா? we have the plasma, we have the RBC, we have the WBC and we have the platelets. சரி, அப்ப இதுக்குள்ளேயே நிறைய நிறைய வெரைட்டி இருக்கு. ஆர்பிசியோட வெரைட்டிஸ், டபிள்யூபிசியோட வெரைட்டிஸ் இருக்கு, எல்லாம் நிறைய கடைங்க இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், நம்ம அதை ஆல்ரெடி நம்ம 11th வந்து படிச்சிருப்போம். பட் இந்த ஆர்பிசியோட அதர் நேம் என்ன தெரிஞ்ச ஒரு விஷயம், எரித்ரோசைட்ஸ். அண்ட் WBC we call them as leukocytes and the platelets வந்து we call them as thrombocytes. நிறைய பேருங்க நமக்கு இருக்கு, அப்படி இல்லையா? நான் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். WBC RBC பார்த்தீங்கன்னா WBC is called as white blood corpus cells, RBC is called as red blood corpus cells, platelets. சரி, இப்போ இந்த RBC, WBC and plateletsலாம் யாரு, பிளாஸ்மாலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ, then we'll move on. Plasma என்னன்னு கேட்டீங்கன்னா it is nothing but a matrix. It's a kind of matrix that holds the components of blood together. A kind of vessel ன்னு எடுத்துக்கலாம். அதான் என்ன பண்ண போகுது, என்னோட RBC, WBC, platelets எல்லாத்தையும் ஒண்ணா கெட்டிமா பிடிச்சு வச்சிட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் RBC பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் we all know. It helps in the supply of oxygen throughout our body. and the shape வந்து பார்த்தீங்கன்னா பைகான்கேவ் இல்லாட்டி ஹாலோ, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் சொல்ல டிஸ்க் ஷேப், டோனட் ஷேப் கதைங்களாம் இருக்கும். WBC வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், லைக் இட் ஹெல்ப்ஸ் இன் த இம்யூன் சிஸ்டம் அப்படின்ற கதையும் நமக்கு தெரியும். அண்ட் பிளேட்லெட்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, பிளட் கிளாட்டிங் அப்படின்ற ஃபேக்டருமே நமக்கு வந்து தெரியும். சரி, இப்போ கதைக்கு வரும். நம்ம வந்து இமேஜின் ஒரு ஹியூமன் பீயிங் உடம்புக்குள்ள வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வந்துட்டாங்க. they are targeting the cells அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். செல்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த அட்டாக் ஆச்சு பாத்தீங்களா. இமேஜின் இந்த செல்ஸ் எல்லாம் இருக்குன்னா imagine we have the cells. okay, so the cells வந்து சில imagine சில cells வந்து டார்கெட் ஆயிடுச்சு, இந்த harmful micro organism வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த கிரீன் இருக்கிறது எல்லாமே டார்கெட் ஆன செல். இப்போ இந்த டார்கெட் ஆன செல்ஸ் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா they will be releasing some kind of protein. ஒரு protein என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. இதான் அது வந்து அந்த ப்ளூ கலர்ல புரோட்டீன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த புரோட்டீனை வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரியா? இப்போ இந்த புரோட்டீன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆகாத ஒரு டார்கெட் ஆகாத செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள போய் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சரி, விஷயம் என்ன, எஃபெக்ட் டார்கெட் ஆன செல்ஸ் வந்து they'll be releasing a protein. அந்த புரோட்டீன் என்ன பண்ண போகுது, நல்லா சூப்பரா எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத செல்ஸை போய் பாதுகாக்க போறாங்க. அப்ப அந்த செல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க பாத்தீங்களா ஒரு புரோட்டீன், அந்த புரோட்டீன் வந்து வேற யாருமே இல்ல, அவங்க தான் வந்து we call them as interferons அப்படின்னு சொல்லும்.
ஸோ மிச்சம் மீதி இருக்கிற செல்ஸ் நல்லா செஞ்சு பாதுகாக்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்டர்ஃபெரான்ஸ் தான். இந்த இன்டர்ஃபெரான்ஸே வந்து பாத்தீங்கன்னா லைக் அகெயின் வி ஹேவ் சம் டைப் ஏ ஆல்பா, டைப் பீட்டா, டைப் காமா எல்லாமே இருக்கு. ஸோ டைப் ஆல்பா அண்ட் பீட்டா வில் பி கம்மிங் அண்டர் டைப் 1 இன்டர்ஃபெரான்ஸ் அண்ட் டைப் காமா வில் பி கம்மிங் அண்டர் தி டைப் 2 இன்டர்ஃபெரான்ஸ். இது எல்லாமே டீடைல்ஸா உங்க புக்ல இப்போதைக்கு இல்ல. பட் எனிவே we'll see in the upcoming topics also. No need to worry about that. Yes. So we saw what is this recombinant technology also. யார் கண்டுபிடிச்சா என்ன கதையை வச்சு வருது அப்படின்றதுமே we already saw. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா DNA vaccine. சரி, வேக்சின். முதல்ல இந்த வேக்சினோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான், சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். முதல்ல வேக்சின் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜின் நம்ம டிசீஸ்க்கு வேக்சின் நான் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன அந்த வேக்சின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வீக்கா இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், டெட்டா இருக்கக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் நான் எடுத்து என்ன பண்ணுவேன், அலாங் வித் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா எடுத்து என்ன பண்ணுவேன், நான் வந்து ஹியூமன் பாடிக்குள்ள இன்சர்ட் பண்ணுவேன். அப்படி நான் இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஹியூமன் பாடிக்குள்ள யார் இருக்கா, WBC இருக்கா. அண்ட் WBCயோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நமக்கு தெரியும். இம்யூன் பவர். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஓகே யாரோ ஒருத்தவங்க புதுசா என்னோட உடம்புக்குள்ள வந்து வந்துட்டாங்க. ஸோ வாட் தே வில் WBC வில் டூ, they will target those new people. alien species டார்கெட் பண்ணிட்டு அவங்கள கில் பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா since they were in weaker form or dead form, நம்ம உடம்பு என்ன பண்ணும், சூப்பரா அவங்கள வந்து டார்கெட் பண்ணி கில் பண்ணிடும். உடம்பு எப்படி பண்ணுவாங்க, பை ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து டார்கெட் பண்ணி கில் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அதே மாதிரி லைக் ஃபியூச்சர்ல நான் இன்ஜெக்ஷன் வேக்சின் நான் போட்டுக்கிறேன் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. பட் ஃபியூச்சர்ல எனக்கு உண்மையாவே அந்த வேக்சின் நல்லா ஸ்ட்ராங்கா உள்ள உடம்புக்குள்ள வந்தா கூட என் பாடி வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை, ஓகே நீ ஏற்கனவே வந்திருக்க, இது பி லைக் அதுக்கான ஆன்டிபாடிஸா என் உடம்புல வந்து இருக்க போகுது. அப்ப என்ன பண்ணலாம், ஈஸியா என்னோட பாடி வந்து அவங்கள டார்கெட் பண்ணி கில் பண்ணி விடும். திஸ் இஸ் லிட்டரலி த ஸ்டோரி ஆஃப் தி வேக்சின். சரியா, இப்போ இது என்ன புதுசா டிஎன்ஏ வேக்சின் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிஎன்ஏ வேக்சினோட கான்செப்ட் லிட்டரலி the immune response of the body is being stimulated by the DNA molecule. என்ன பண்றேன், என்னோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் வச்சு நான் தட்டி எழுப்பி விடுறேன். நீ தூணதெல்லாம் போதும், வேக் அப், இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம தட்டி வந்து எழுப்பி விடுறோம். சரியா, ஸோ அப்போ என்ன பண்ணும், கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் வந்தாலுமே அவங்களுக்கு எதிராக they'll be fighting and they'll be giving a good result. ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த டிஎன்ஏ வேக்சின் மூலமா நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் இந்த ப்ரொடியூசிங் டார்கெட்ஸ் லாங் லாஸ்டிங் இம்யூனிட்டி ரொம்ப பெரிய ஒரு மேஜர் அட்வான்டேஜ். நமக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு லைக் அந்த இம்யூன் பவர் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா they will be targeting only the specific pathogens with less side effects. எல்லாத்தையுமே வந்து டார்கெட் பண்ணவும் இல்லை, யாரு காரணமோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணோம். சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். மத்த பேசிக் மாதிரி இந்த மாதிரி இல்லாம லைக் மத்த வேக்சின் மாதிரி இல்லாம காரணமா டார்கெட் பண்ணி ரொம்ப கம்மி சைட் எஃபெக்ட், அந்த இம்யூன் பவர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் வெரி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அவர் டிஎன்ஏ வேக்சின். சரியா, ஸோ டிஎன்ஏ வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா எப்போ லைக் அப்ரோச் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இயர் 1990. Okay, now look at this diagram. ஒரு flow chart மாதிரி I have given. The flow chartல பாத்தீங்கன்னா can you see gene for immunogen, insert gene into the expression of plasmid, transform the cells, grow bacteria, purify the plasmid and immunize with immunogen expressing plasmid. இது வந்து இந்த DNA vaccine வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்ட். சரி, இப்போ இந்த கான்செப்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி I want to talk about some things actually. ஸோ இப்போ நம்ம சிம்பிளா சொல்றேன், நான் வந்து காரணமா இருக்கிற ஜீனை நான் வந்து ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டேன், பிளாஸ்மிட்குள்ள வைக்கிறேன், இந்த கதையெல்லாம் ஓகே. பட் நார்மலா இந்த பயோடெக்னாலஜி ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 பேசிக்கான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த பேசிக் ஸ்டெப்ஸை நம்ம வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு இந்த அடுத்தடுத்த டாபிக்ஸ்மே வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அப்படி என்ன அந்த 3 பேசிக் ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஐசோலேஷன். Isolation of gene of interest. Second one கேட்டீங்கன்னா ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் ஆஃப் ஜீன். நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பயோடெக்னாலஜி ப்ராசஸ் வந்து சூப்பராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த தொல்லையும் இல்லாமல் போகணும்னா
ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐசோலேட் பண்ணி பிரிச்சு வந்து எடுத்துக்கணும். எனக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல எனக்கு காரணமான ஜீன் எங்க இருக்கு அப்படின்றத நான் என்ன பண்ணிப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுப்பேன். ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஐ வில் பி கட்டிங். ஓகே, இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பார்ட் இருக்கு, இந்த பர்டிகுலர் பார்ட்டை நான் என்ன பண்ணப்ப இவங்க தான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த பார்ட்டை நான் வந்து கட் பண்ணி வச்சுப்பேன். That is going to be my isolation of gene of the first part. Second one கேட்டீங்கன்னா introduction into the plasmid. நம்ம இந்த கதை இப்பதான் பார்த்தோம் பாத்தீங்களா, பிளாஸ்மிட் எங்க இருக்கு, ஒரு பாக்டீரியாக்குள்ள இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், எடுத்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துட்டு வந்து இந்த பிளாஸ்மிட் கூட அப்படியே வந்து நான் கம்பைன் பண்ண போறேன். கம்பைன் பண்ணி நான் நீங்க கேட்கலாம், என்ன இந்த இடத்துல பிளாஸ்மிடா வந்து ஃபுல்லா இருக்கே, இது என்ன பாதி வந்து காணவே காணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து what I have done here is நான் ஒரு இடத்துல சீக்வன்ஸை நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஐம் கோயிங் டு ஸ்டிச் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிளவுஸ் மெட்டீரியல் நான் வந்து ஸ்டிச் பண்ண, ஒரு ட்ரெஸ் நான் சரி ஒரு ஷர்ட் நான் தைக்க போறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஷர்ட்ல வந்து நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டிச் த ஹேண்ட் பார்ட், நான் கை பகுதியை வந்து நான் தைக்க போறேன் ஷர்ட்ல. நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆல்ரெடி அந்த கை பகுதிக்கு நான் அளவெல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். அதே மாதிரி நான் ஷர்ட் ஃபுல்லா தச்சுட்டு வந்து கை மட்டும் தான் அட்டாச் பண்ணுவேன். அந்த கை கரெக்டா அட்டாச் பண்ற கேப்பை நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுப்பேன். அப்பதான் என்ன பண்ணுவேன், அந்த பீஸை எடுத்துட்டு வந்து கரெக்டா இங்க அட்டாச் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும், தச்ச முடியும். கரெக்டா அதே மாதிரி தான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இந்த ஜீனுக்கான அளவு எடுத்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துல கேப் விற்கிற மாதிரி வைக்க. பிகாஸ் அப்பதான் என்ன ஆகும், நான் கட் பண்ணி இருக்கிற இந்த ஜீன் ஆஃப் இருந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபிட் ஆகும். எல்லாமே லைக் அ டிஃப்ரெண்ட் அகைன் ஒரு செப்பரேட் ப்ராசஸா இருக்கும். எல்லாமே நம்ம பார்க்கலாம். நான் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பனிங், செகண்ட் ஸ்டெப் இன்டக்ஷன் நான் பண்ணிட்டேன் பிளாஸ்மிட்குள்ள. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்ட்ரூஸ் இன்டு த ஹோஸ்ட். நான் என்ன பண்றேன், பிளாஸ்மிட் மூலமா ஃபியூஸ் பண்ண வச்சுட்டு ஐ எம் கோயிங் டு இன்ட்ரூஸ் இன்டு த ஹோஸ்ட். இப்போ இந்த ஹோஸ்ட்குள்ள நான் பண்ண ஃபியூஸ் பண்ணதை நான் எடுத்துட்டு போய் ஹோஸ்ட்ல நான் வைக்கிறேன். வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுறாங்க, லிட்டரலி they are starting to multiply. எனக்கு மல்டிப்ளை ஆகும்போது தேவை டிசல்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. அடுத்த ப்ரோஜனிஸ்க்குமே என்னால் வந்து பாஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த 3 ஸ்டெப்ஸ். இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தான் டிஎன்ஏ வேக்சினுக்கு அவங்க பண்றாங்க. இந்த டிஎன்ஏ வேக்சினுக்கும் அதே கதை தான். கேன் யூ சீ ஹியர், அந்த பாக்டீரியா எடுக்கிறாங்க, ஹோஸ்ட் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் புடுங்குறாங்க, கட் பண்ணி பேர் பண்றாங்க, உள்ள ஹோஸ்ட்ல விடுறாங்க. ஐ எம் கெட்டிங் தேவையான ஹெச்பி ஆன்டிஜென்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. ஆஸ் ஐ எம் கெட்டிங் இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹெச்பின்றது ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ஓகேவா, இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்குள்ள பண்ண ஒரு மெத்தட் தான் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஓகே, இப்போ லுக் அட் திஸ் டயக்ராம். திஸ் கோயிங் டு பி த ரீகாம்பினன்ட் ஹெச்பி வேக்சினோட ஒரு சீக்வன்ஸ் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ விச் மீன்ஸ் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் சீக்வன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதுல இருந்து பர்டிகுலரா என்ன பண்றேன், ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ்ல இருந்து இந்த எஸ்ஜினை வந்து நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஒரு ஈஸ்டுக்குள்ள லைக் பிளாஸ்மிட் எடுத்துட்டு ஈஸ்ட்குள்ள ஃபியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், ஈஸ்ட்குள்ள வச்சுட்டு நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மல்டிப்ளை. என்ன பண்ண போறேன், எஸ்ஜினை எடுத்துட்டு ஒரு பிளாஸ்மிட் மூலமா ஃபியூஸ் பண்ணிட்டு ஈஸ்ட்குள்ள வச்சு நான் அதை மல்டிப்ளை ரெப்ளிகேட் பண்ண விடுறேன். நான் ரெப்ளிகேட் பண்ண ஆஸ் யூஷுவல் நினைச்சேன் எல்லாம் மல்டிப்ளை ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் திஸ் திஸ் இஸ் பீங் ப்ரொடியூஸ். அதாவது என்ன பண்றேன், எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஹெச்பிஎஸ்ஏஜி. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன். இந்த ஹெச்பிஎஸ்ஏஜி என்ன சொல்வோம், ஹெப்பாட்டிட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன். சரியா, என்ன பண்றேன், நீ மல்டிப்ளை பண்ண விடுறேன். அட் லாஸ்ட் ஐ எம் கெட்டிங் திஸ் ஹெப்பாட்டிஸ் பி ஹெச்பிஎஸ்ஏஜி நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு what I am doing is adsorption of AiOH3. ஸோ எதுக்கு இந்த அப்சார்ப்ஷன் சிம்பிளா ஐம் ஆடிங் சம்திங். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு அதோட நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஹெச்பி வேக்சினோட இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்ன, அதுக்கான இம்யூன் பவர், அந்த வேக்சினேஷனோட எஃபெக்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு வரைக்குமே இருக்கும் நான் நார்மல் வேக்சினை கம்பேர் பண்றதை விட. அந்த பவர் எனக்கு எப்படி கிடைக்குது, how am I able to get அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்டெப் அப்சார்ப்ஷன் ஆஃப் AiOH3. ஃபைனலா நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு தேவையான ஹெச்பி வேக்சினுமே கிடைச்சது. This is how the process has been working. சரியா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜீன் தெரப்பி. சரி, இந்த ஜீன் தெரப்பி என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஸோ ஜீன் தெரப்பி, ஜீன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ, எனக்கு ஆக்சுவலி ஐ ஹேட் டவுட், இப்போ ஜீன் கிளாஸ் போயிட்டு இருந்தது, பஸ் ஜீன் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா again we have the sequence. செல்குள்ள யார் இருப்பா, will be having the nucleus. நியூக்ளியஸ்குள்ள யார் இருப்பா, will be having the chromosomes. chromosomes குள்ள யார் இருப்பா, will be having the DNA. and DNA குள்ள யார் இருப்பா, will be having our gene. இப்படின்றத மிக் பத்தி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அப்ப எனக்கு ஜீன் லிட்டரலி எங்க இருக்கு, DNA குள்ள தான் இருக்கு. That's why we are able to isolate. என்ன சொல்ற, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கட் பண்ணி ஐசோலேட் பண்றேன் அப்படின்றது இதுக்கு அதனால DNA கட் பண்ணி ஐசோலேட் பண்றோம்.
இவங்கலாம் ஏற்கனவே கேட்டீங்கன்னா குரோமோசோம் டிஎன்ஏ இந்த கலர் ரிவர்ஸ்ல வந்து போகுது. அப்ப அந்த ஜீன் தெரப்பி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சில டிசீஸ்க்கு வந்து கியூர் வந்து கிடையாது. ஆஸ் வி ஆல் நோ, லைக் ஓகே இனிஷியல்ல கண்டுபிடிச்சா ஓரளவுக்கு நம்ம கியூர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ, அதுல வந்து சில டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி நோ கேன்சர் இருக்குது, எய்ட்ஸ் இருக்குது, அண்ட் லைக் அல்சைமர்ஸ், இந்த மாதிரி நிறைய வியாதிகளுக்கு வி டோன்ட் ஹேவ் அ கியூர் ஆக்சுவலி. பட் தெர் இஸ், இப்போ நான் சொல்றது சில டீடைல்ஸ், பட் இன்னும் நிறைய டிசீஸ்க்கு வந்து கியூர் இல்லாம இருக்கும். ஆனால் தெர் இஸ் ஒன் ரே ஆஃப் ஹோப் ஆக்சுவலி. உண்மையா சொல்ல போனா இந்த மாதிரி பண்ணா there is a possibility we can correct the defective one. So இது என்னன்னு பார்த்தா ரீசெண்டா லைக் ஒரு நியூஸ்ல கூட வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ பிஃபோர் ஐ டெல் தட் கான்செப்ட் ஐ டெல் யூ வாட் இஸ் ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பில என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிசீஸ்க்கு காரணமா இருக்கக்கூடிய ஜீனை வந்து நான் டோட்டலி ஐ எம் கோயிங் டு கரெக்ட் இட். நான் எப்படி கரெக்ட் பண்ணுவேன்? எய்தர் ஐ வில் பி ரிமூவிங் இட். நான் ரிமூவ் பண்ண என்ன பண்ண போறேன்? I'll be inserting a properly working gene. அந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? ஒன்னதை எடுத்து அதே இடத்துல இன்னொருத்தர ரீப்ளேஸ் பண்ண போறேன். சூப்பரா ஒரு இடத்துல இமேஜின் கம்பெனில வந்து வேலை போயிட்டு இருக்கு. அந்த வேலை ஒருத்தர் தெரியாது, வேலை பண்ணல. நான் என்ன பண்ண போறேன்? அந்த ஒழுங்கா வேலை செய்யறவங்களை தூக்கிட்டு நல்லா வேலை செய்யறவங்களை வச்சு நான் இடத்துல வைக்க போறேன். கரெக்டா? அதே மாதிரி தான் அந்த டிசீஸ்க்கு காரணமான ஜீன் நல்லா ஒழுங்கா தேவையில்ல பிரச்சனையை கொடுத்துருக்காங்க. ஐம் ரிமூவிங் தட் ஜீன். நல்லா ஒர்க் பண்ற ஜீன் நான் வந்து இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீன் தெரப்பி. எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து சரி பண்ணிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே, ரொம்ப பிரச்சனைங்க கம்மியா இருக்கும். உண்மையா சொல்ல போனா நம்ம அதை வளர விட்டு பண்ண ஓகே, ஒரு சீரெல்லாம் கியூர் பண்ண முடியும், சரி பண்ணவும் முடியும். பட் அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸும் கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த ஜீன் தெரப்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜீன் தெரப்பி நான் வந்து எம்ப்ரியோலயே சைல்டு இதுலயே டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா லைஃப் லாங் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, நீங்க கேட்கலாம் பெரியவங்களால சரி பண்ண முடியாதா? பண்ணலாம். பட் அதுக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா லைஃப் லாங் அதை நீங்க வந்து ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ப்ராசஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். கேன்சருக்கு லைக் வி ஆல் நோ, ஐ டோல்ட் யூ தேர் இஸ் நோ கியூர், பட் சில ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிளட் கேன்சர். ஸோ பிளட் கேன்சருக்கு வந்து லுக்கிமியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பிளட் கேன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வி ஆல் நோ வாட் இஸ் கேன்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் அப்நார்மல் growth ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த செல்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன்சருக்கு வந்து இனிஷியலா எந்த ஒரு கேன்சரா இருக்கட்டும் சில ஒரு ட்ரீட்மெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா we have the chemotherapy, radiation therapy, இது எல்லாமே வந்து இனிஷியலா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கீமோதெரப்பினா என்ன? அளவுக்கு அதிகமான சம் கெமிக்கல்ஸை வந்து உடம்புல வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அகைன் கீமோதெரப்பி அளவுக்கு அதிகமான கெமிக்கல்ஸ், ரேடியேஷன் தெரப்பியும் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ரேடியேஷனுமே வந்து உடம்புல வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, இப்படி அளவுக்கு அதிகமா பண்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, லைக் எனக்கு வந்து டேமேஜா இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து நான் அழிச்சிட முடியும். ஐ வில் பி ஏபிள் டு கில் தெம். யார் இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் கில் பண்ண முடியும். ஆனா வாட் அபவுட் தி சரௌண்டிங் செல்ஸ்? அவங்க நல்லா இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா they will also be killed obviously. ஸோ இதனால இந்த கீமோதெரப்பி பண்றவங்கள, ரேடியேஷன் தெரப்பி பண்றவங்கள பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து டோட்டலி எப்படி சொல்றது, நல்லா இருக்க செல்ஸுமே டேமேஜ் ஆகும். அவங்களுக்கு ரொம்ப ஹேர் லாஸ் இருக்கும், சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஒல்லியேறுவாங்க, சாப்பாடு ஒழுங்கா அவங்களால சாப்பிட முடியாது, வெயிட் லாஸ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸ். சரி, சில பேர் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிக்கும் போது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது சம்டைம்ஸ் சரியாகவும் செஞ்சிருக்கு. பட் அகைன் லேட்டர் ஆன் ஸ்டேஜஸ்ல போனா இதுவும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே தான் பண்ணிட்டோம். அட் லாஸ்ட் லெட்ஸ் கோ ஃபார் தி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆக்சுவலி பிளட் கேன்சருக்கு அது பண்ணுவாங்க, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் பண்ணுவாங்க. இந்த போன் மேரோ, இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன் மேரோ தமிழ்ல எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. போன்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த போன் மேரோ வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. அது என்ன கைண்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. சரி, இப்போ இந்த ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ என்ன பண்ணும்? அது இந்த போன் மேரோ என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லிட்டரலி இந்த ஆர்பிசிக்கு வந்து நிறைய அமௌண்ட்ல வந்து எனக்கு க்ரோ ஆகிறதுக்கு திஸ் ஏரியோலார் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ. அண்ட் மோர் ஓவர் இந்த ஏரியோலார் பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ரிப்பேர் த டேமேஜ் டிஷ்யூ. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலி ஏரியோலாருக்கு. டேமேஜ் டிஷ்யூவை ரிப்பேர் பண்றதுக்கு இவங்க ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இந்த ஜீன் தெரப்பில நான் என்ன சொன்னேன், லைக் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ஐ டோல்ட் யூ they will be doing something called as bone marrow transplant. ஒரு டோனர் போன் மேரோவை எடுத்துட்டு அந்த பேஷண்ட்குள்ள வந்து இன்சர்ட் பண்றாங்க. அது இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்பிசிஸ் will be created.
எனக்கு பழைய இறந்து போன ஆர்பிசி லைக் ஆட்டோமேட்டிக் ஃபிளஷ் அவுட். ட்ரீட்மெண்ட் மூலமா நான் கில் பண்ணவும் முடியும். புது ஆர்பிசி உடம்பு ஜெனரேட் ஆயிட்டே இருக்க போது. ஸோ பிரச்சனை இல்லை. இதுல ஒரு ட்ரிக், ஒரு சின்ன ஒரு கேட்ச் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தேர் இஸ் அ லைஃப் பீரியட் ஆக்சுவலி. எவ்வளோன்னு கேட்டோம்னா ஒரு 10 to 15 years அவ்வளவுதான். இப்போ ஒரு பர்சனுக்கு நான் அந்த பிளட் கேன்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்றேன்னா அவரோட மேக்ஸிமம் வேலிட்டி எவ்வளவு இருக்கும் அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு? எக்ஸ்பைரி எல்லாம் நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு எக்ஸ்பைரி இருக்கும் கரெக்டா? நான் ஒரு மெடிசன் சாப்பிட்றேன், இல்லை ஒரு பிளட் பேக்கெட் சாப்பிட்றேன், பிஸ்கெட் சாப்பிட்றேன், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இப்போ அது தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிறது கூட ஒரு எக்ஸ்பைரி டேட் வச்சார். அது எப்படின்னு தெரியல. பட் எனிவே எக்ஸ்பைரி கூட கொடுத்துருப்பான். அதே மாதிரி தான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கூட எக்ஸ்பைரி இருக்கும். 10 to 15 years வேலிட்டி இருக்கு. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா there's a huge chance சில பேருக்கு அப்படி சரியாகிறதோ உண்டு. பட் சில பேருக்கு என்ன ஆகலாம், அகைன் the cancer will come. காரணம் என்ன? it has the validity. முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி திரும்ப வருது அப்படின்னும் போது what they will do, திரும்ப இன்னொரு டிரான்ஸ்பிளான்ட் அவங்க பண்ற மாதிரி இருக்கும். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அவங்க பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சொல்லலாம் ஓகே லைஃப்ல பண்ணி நான் இதோட டைம் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போய்க்கிறேன், இட்ஸ் ஓகே அப்படின்னா. ஆனா இதுல ஒரு ட்ரிக்னு கேட்டீங்கன்னா அகைன் அந்த பேஷண்டோட ஏஜ்னு ஒண்ணு இருக்கு கரெக்டா? இதெல்லாமே இதெல்லாம் அவங்க பேர் பண்ணிக்கணும்னா முதல்ல உடம்பு இருக்க தெம்பை விட மைண்ட்ல தான் நல்ல ஒரு தெம்பு இருந்தா மட்டும் தான் they'll be able to bear everything. சுத்தி இருக்கிறவங்க சப்போர்ட் everything they need. இது இருந்தா மட்டும் தான் ஓவர் கம் பண்ண முடியும். And apart from that there is one more thing also, economic wise they should be ready to pay for all these things. உண்மையா be futureல it might change. So anyway I hope எல்லாருக்குமே அவைலபிளா இருக்குன்னு நினைச்சுக்கலாம் ஃபியூச்சர்ல இதெல்லாம் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே. ஓகே ஸோ விஷயம் கேட்டேன் 10 to 15 years வரைக்கும் ஒரு வேலிட்டி முடிஞ்சு போச்சுன்னா again I do the transplant, it will keep on going. ஆனா இந்த விஷயம் கேட்டீங்கன்னா நான் சின்ன வயசு எடிட் பண்ண முடிஞ்சிருச்சு, குழந்தையோட எம்பிரியோ எடிட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கூட இன்னும் சூப்பர், நான் ஒரு வாட்டி மட்டும் தான் சரி பண்ணுவேன், தெரப்பி கொடுப்பேன், அதுக்கப்புறம் லைஃப்லாம் யாரும் என்ன பண்ண தேவையில்ல, தெரப்பி கொடுக்கவே தேவை கிடையாது. இது எதுக்காக இருந்தாலும் இது வந்து நடைமுறைப்படுத்த முடியும். ஓகே நீங்க கேட்கலாம் எம்பிரியோல எப்படி சரி பண்ண முடியும்? அகைன் திஸ் ப்ராசஸ் ஸ்டில், இந்த விஷயம் வந்து ஸ்டில் இன் ப்ராசஸ்ல தான் இருக்கு. அது எப்படி ப்ராசஸ்ன்னு கேட்டீங்கன்னா அமினாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா there will be a board actually, sex determination is illegal or sex determination is banned அப்படின்ற கதையெல்லாம் நிறைய போர்டை போட்டு வச்சிருப்பான். ஸோ குழந்தையோட பாலினத்தை வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்க கூடாது ஹாஸ்பிட்டல்ஸ்ல கரெக்டா? சரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட வச்சு என்ன பண்ண முடியும்னா ஒரு சைல்டோட ஜெண்டர்னால கண்டுபிடிக்க முடியும். that is one side use actually. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட வச்சு I will be able to detect என்னது அந்த போற குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஏதாவது ஒரு கோளாறு இருக்கா, குறைபாடு இருக்கான்றதை இதெல்லாம் அமினாட்டிக் ஃப்ளூயிட் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஜெனடிக் டிசார்டர் இருக்கு, ஏதோ ஒரு ஆர்கன் சரியா வேலை செய்யல எக்ஸெட்ரா எதுனாலுமே என்ன பண்ண முடியும், இந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட வச்சு அதில் வந்து கண்டுபிடிக்க முடியும். இன் கேஸ் இஃப் ஐ எம் ஏபிள் டு டிடெக்ட் பை யூசிங் திஸ் மெத்தட், நான் என்ன பண்ணலாம், அகேன் இந்த ஜீன் தெரப்பி யூஸ் பண்ண பண்ணுவேன், ஜீன் அப்படியே கரெக்ட் பண்ணி எடிட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா லைஃப் லாங் அந்த பேஷண்ட்டுக்கு அதோட எஃபெக்ட் இருக்கவே போறதில்ல. they can live a normal life like even up to 100 years. அதுக்கு மேலே கூட அவங்களால சந்தோஷமா வந்து இருக்க முடியும். the genes hope this gene therapy like working out. okay anyway இப்போ இதுல என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா the genes are inserted. என்ன பண்றோம், ஒரு பர்சன் cells or tissues to treat a health disease, which means ஒரு நான் ஃபங்க்ஷன் டிசீஸ், ஒரு டிசீஸ் காரணமான ஜீன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி விட்டுடுறேன். ஓகேவா? இப்பதான் இந்த ஜீன் தெரப்பி இந்த கதையெல்லாம் நம்ம லிட்டரலி கேட்கிறோம். ஆக்சுவலி இந்த ப்ராசஸ். ஆனா இது என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா இந்த இயர் 1990லயே இது வந்து வந்துருச்சு நமக்கு தான் வந்து ஆக்சுவலி இட்ஸ் டூ லேட் நம்ம இந்த டெக்னாலஜியை கத்துக்கிறதுக்கு. 1990 ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல்ஸ்க்கும் கொண்டு வராங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா there was a 4-year-old 4 வயசு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பண்றாங்க, ஜீன் தெரப்பி ட்ரையல்ஸ்க்கு விடுறாங்க. the person name was அஷாந்தி டி சில்வா. ஸோ இந்த அஷாந்தி டி சில்வா வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா she had a deficiency actually, ADA. ஸோ ஏடிஏன்னா என்னது அப்படின்னு கேட்டோம்னா அடினோசைன் டிஅமினேஸ் அப்படின்ற ஒரு டெஃபிஷியன்சி வந்து அவங்களுக்கு இருக்கு. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், அந்த லைக் என்ன சொல்றது, ஏடிஏ வந்து அவங்க இல்ல சுத்தமா டெலீட் ஆயிட்டு இருக்கு, ஜி வந்து டெலீட் ஆயிட்டு இருக்குது. ஆக்சுவலி ஏடியோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் கேட்டோம்னா இட்ஸ் அன் என்சைம். எதுக்கு, ஒரு பர்சனோட இம்யூன் பவருக்கான ஒரு என்சைம் டு ஃபங்க்ஷன், இம்யூன் சிஸ்டம்கான ஒரு என்சைம் தான் யாரு, இந்த ஏடிஏ. அது வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் காரணமா அந்த ஏடிஏ வந்து இந்த பர்சனுக்கு வந்து கிடையாது. So they are bringing this trials, ஜீன் தெரப்பியை வந்து கொண்டு வர்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இங்க ஜீன் சுத்தமா இல்ல, now what I'm going to do, அந்த ஏடிஏ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு இம்யூன் பவர் காரணமா ஏடிஏ என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த பர்சனோட சிஸ்டத்துக்கு நான் வந்து இன்டியூஸ் பண்ண போறேன். அது எது மூலமான்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர் என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, தட் இஸ் பை இன்ஜெக்ஷன் இன்டியூஸ் பண்ண முடியும், இஸ் நாட் கம்ப்ளீட்லி கியூரேட்டிவ்.
சரியா? ஸோ விச் மீன் என்ன பண்ணலாம், லைக் நான் வந்து உங்க ஜீனை நான் வந்து ஆக்சுவலி இப்போ சொல்லலாம், நீங்க ஸ்டார்டிங் போன் மேரேஜ்லாம் சொல்லியிருக்கேன், இது எல்லாமே கதை இருக்கு, இன்சர்ட் பண்ணலாம். ஆனா இது எல்லாத்துலயுமே ஒரு ஹோல் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு லைஃப் ரேட் ஒன்று இருக்கு. பட் என்ன பண்ணலாம், அது சின்ன வயசுல இருந்தால நான் ஜீனியை நான் கரெக்ட் பண்ணி அந்த என்ன அர்த்தம், அந்த நான் ஃபங்க்ஷன் ஆப்வியஸ் ஜீனே இல்லை, என்ன பண்றேன் அதுக்கு பதில் ஒரு ஒர்க்கிங்கா இருக்க ஜீன் என்ன பண்றேன் உங்க சீக்வன்ஸை நான் வந்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, தே வில் கெட் ஃபியூஸ்ட். ஸோ சூப்பரா அந்த ஒரு ஜீனுமே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம the person was able to live. ஸோ நீங்க சொல்லலாம் இதுல வந்து நிறைய போன் மேரோ கதை இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனால் எனக்கு ஐ வில் பி நீடிங் டு ஹேவ் திஸ் தெரப்பி ரிப்பீட்டட் ரெகுலர், ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் வரைக்குமே எனக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? தட் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ஜீன் தெரப்பி. ஸோ ஸ்ட்ராட்டஜி ஜீன் தெரப்பி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஜீன் ஆக்மெண்டேஷன் அண்ட் the second one is going to be gene inhibition. இது வந்து ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எனக்கு இருக்கு. இந்த ஜீன் ஆக்மெண்டேஷன் தெரப்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா which involves the insertion of DNA into the genome to replace the missing gene product. எனக்கு வந்து ஒரு ஜீனே வந்து இல்ல, காணாம போயிருச்சு. நான் என்ன பண்ண போறேன், அந்த இப்ப அந்த ஏடிஏ பார்த்தோம், she doesn't have the genes, deletion syndrome. என்ன பண்றேன், அந்த ஏடிஏவே இல்லாத இடத்துல இன்னொரு ஏடிஏவை நான் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ண போறேன், ஏடிஏ ஜீனுக்கு வந்து கொண்டு வந்து நான் இன்சர்ட் பண்ண போறேன். இந்த தெரப்பிக்கு பேர் நான் என்ன சொல்வேன், gene augmentation therapy. So which involves the insertion of DNA to the genome to replace the missing gene product. இப்ப டயக்ராம் பாருங்க தெரியும், செல் வித் நான் ஃபங்க்ஷனிங், இந்த ஜீனே இல்ல எனக்கு சுத்தமா, நான் என்ன பண்ண போறேன், அந்த செல்குள்ள இந்த ஜீன் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஜீனுக்கு தேவை இருக்கு சுத்தமா இல்லவே இல்ல, ஐ அம் இன்சர்ட்டிங் இட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா they will start to function normally. இது வந்து எனக்கு என்ன மெத்தட்னு கேட்டீங்கன்னா ஜீன் ஆக்மெண்டேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜீன் இன்ஹிபிஷன். இப்போ ஜீன் இன்ஹிபிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஜீன் இருக்கு, அந்த ஏடிஏ காரணமான ஜீன் இருக்கு, பட் இட்ஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர், இட்ஸ் a faulty gene. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், அந்த faulty gene நான் வந்து I'm going to replace it with a normal gene. I'm going to block it அப்படின்னு கூட நான் சொல்லலாம். Look at this diagram. இந்த faulty gene இருக்காங்க, நான் ஒரு புது ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகுது, இந்த faulty gene அப்படியே எனக்கு பிளாக் பண்ணிட்டு சூப்பரா இந்த ஜீன் வந்து எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. So which means involves the insertion of the antisense gene which inhibits the expression of the dominant gene. இப்போ இவங்க faulty gene இருந்தாங்க, டாமினண்டா இருக்காங்க, என்ன பண்றாங்க போய் டோட்டலி பிளாக் பண்ணிட்டு இந்த இன்சர்ட் பண்ற ஜீன் எனக்கு என்ன பண்ணுது, சூப்பரா வந்து வேலை செய்ய, அவங்களை மறைச்சிட்டு ஓகே உங்களோட வேல்யூஸே வெளியே, அவங்க தொல்லையே வெளியே வராத மாதிரி சூப்பரா they are going to work. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்வோம்னா gene inhibition. ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு, we saw the gene augmentation and other one is going to be gene inhibition. augmentation என்ன இருக்கா, ஜீனே இல்ல, நான் யூஸ் பண்ணி ஒர்க் செய்ய வைக்கிறேன். இன்ஹிபிஷன்ல இருக்கிற தொல்லை கொடுக்குற ஜீன் அவங்களை மறைச்சிட்டு அவங்க வேலையெல்லாம் வெளியே வர மாதிரி நான் சூப்பரா புது ஜீன் இன்சர்ட் பண்ணிட்டு என்னோட வேலையை வந்து நல்ல விதமா நான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். சரியா? this is my two methods. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா approaches to achieve the gene therapy. இந்த ஜீன் தெரப்பி நான் வந்து எப்படிலாம் எனக்கு லைக் கொண்டு வர முடியும், சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா somatic cell therapy and germline gene therapy. சரி, இந்த somatic cell germline cell என்ன கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், we have like 23 pairs of chromosomes, is nothing but 46 chromosomes இருக்கு. கரெக்டா? சரி, ஓகே. அப்படி நான் எடுத்துக்கும் போது பார்த்தா செல்ஸ்மே இருக்கு, அல்ல செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் குரோமோசோம்ஸ் செல்ஸ் இருக்கட்டும், which means செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருப்பாங்க, நார்மல் செல்ஸும் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ செக்ஸ் செல்ஸ் நார்மல் செல்ஸ்னு எடுத்துக்கலாம். செக்ஸ் செல்ஸ் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஜெர்ம்லைன் செல்ஸ் ஜெர்ம்லைன் ஜீன் ஜெர்ம்லைன் செல்ஸ்னு எடுத்துக்கிறேன். whereas அந்த செக்ஸ் செல்ஸை தவிர்த்து இருக்கக்கூடிய மிச்ச செல்ஸ் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா somatic cells அப்படின்னு நான் வந்து சொல்வேன். சரியா? ஸோ இப்போ இந்த somatic cell தெரப்பில இன்வால்வ்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா the insertion of a fully functional and expressive gene into the target somatic cell to correct a genetic disease permanently. ஸோ நான் somatic என்ன சொன்னேன், செக்ஸ் செல் தவிர்த்து இருக்கிற மிச்ச செல்ஸ் எல்லாமே somatic cells கீழே வந்துருவாங்க. இதில் என்ன பண்ண போறேன், ஒரு ஃபுல்லா ஃபங்க்ஷனா இருக்கக்கூடிய ஒரு ஜீன் என்ன பண்ண போறேன், டார்கெட் செல்குள்ள இன்டியூஸ் பண்ணிட்டு பெர்மனன்ட்டா டிசீஸ் வந்து கரெக்ட் பண்ண முடியும். இந்த ஜெர்ம்லைன் தெரப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெர்ம்லைன் என்ன சொன்னேன், செக்ஸ் செல்ஸ் இருக்கிறதால எப்படி கம்மிங் ஜெர்ம் செல்ஸ். ஓகேவா? இன்வால்வ்ஸ் இன்டக்ஷன் ஆஃப் DNA into the germ cells which is passed with successive generations. ஸோ இந்த somatic பொறுத்த வரைக்கும் this cannot be transmitted to the next generation because அவங்களோட இது செக்ஸ் செல்ஸ் வந்து இன்வால்வ் பண்றது கிடையாது. whereas we talk about this germline cell therapy, நான் என்ன பண்றேன், செக்ஸ் செல் DNA வந்து எடுத்துட்டு வந்து அங்க செக்ஸ் செல்ஸ் கூட இன்டியூஸ் பண்றதுனால கண்டிப்பா என்ன ஆகும், அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்குமே என்னால டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் உடனே நான் கரெக்ட் பண்ணிட்டாலே போதும், அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த ஒரு பிரச்சனையே இல்லாம எல்லாமே பக்காவா இருக்கும். இதுதான் வந்து approaches to achieve the gene therapy. We have two types, which is nothing but somatic cell therapy and other one is going to be germline gene therapy. Next one,
we are going to differentiate between the somatic cell therapy and the germline gene therapy. சரி, இந்த somatic germline என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, somaticல வந்து therapeutic genes transferred into the somatic cells, whereas the germல வந்து பாத்தீங்கன்னா the therapeutic genes transferred into the germ cells, which means நம்ம இந்த ஜீன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, லைக் கரெக்டர் ஜீனை வந்து நான் somatic செல்ஸ்குள்ள வைக்கிறேன், which means other than sex cells. ஜெர்மனில பாத்தீங்கன்னா டைரக்ட் நான் செக்ஸ் செல்ஸ்குள்ள தான் இன்டியூஸ் நான் வந்து பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்டியூஷன் ஆஃப் ஜீன்ஸ் into the bone marrow cells, blood cells and skin cells. whereas ஜெர்மனில பாத்தீங்கன்னா செக்ஸ் செல்ஸ் என்ன சொல்லுவோம், sperms and eggs அப்படின்னு சொல்றேன். அப்ப டைரக்ட் ஜீன்ஸ் எதுக்கு இன்டியூஸ் பண்றேன், இந்த eggs and cells spermஸ்க்குள்ள நான் இன்டியூஸ் பண்ணி வச்சிரேன். சோ somaticல வந்து லைக் bone marrow cells, blood cells கூட இன்டியூஸ் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா they will not be inherited. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி somatic வந்து since is not involving the sex cell, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்களால இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஆனா ஜெர்மனில பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்குமே இன்ஹெரிட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் எப்படி ஒரு நிறைய தலைமுறைகள் வரைக்குமே, நாட் லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்ல, தலைமுறைகள் வரைக்குமே வந்து they can be inherited. So these are going to be the differences. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போறது molecular diagnostics. சரி, molecular diagnosisல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸோ வாட் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இமேஜின் எனக்கு ஒரு சம்திங் இஸ் லைக் உடம்பு சரியில்லை, ஏதோ வாந்துற மாதிரி இருக்கு, தலை சுத்துது, ஐ எம் ஹேவிங் சம் சிம்டம்ஸ், சம் ரேஷ், ஏதோ சிம்டம்ஸ் இருக்குன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போவேன். கரெக்டா? டெஸ்ட்டுக்குள்ள என்ன எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, லைக் நிறைய டெஸ்ட் இருக்கு. நம்ம டெஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் ஐ ஹாவ் டு வெயிட். அதுக்கப்புறம் டயக்னோஸ் பண்ணணும். அதுலயுமே சில ரிசல்ட் எனக்கு தெளிவா தெரியாது. I have to go for another test. ஓகே, அது தெரியறதுக்குள்ள அது பாதி சூப்பரா பரவிட்டு இருப்பாங்க. கரெக்டா? திஸ் இஸ் லைக் நடக்கும் ஜெனரலி, ரைட்? ஆனால் இந்த மாலிகுலர் டயக்னோசிஸ் மூலமா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெஷலி which means நான் எந்த ஒரு டிசீஸா இருந்தாலும் என்னால ஏர்லியர் ஸ்டேஜஸ்லயே ஐ வில் பி ஏபிள் டு டிடெக்ட். ஸோ which means லைக் இப்போ கன்வென்ஷனல் மெத்தட் நான் சொன்ன மாதிரி யூரின் அனாலிசிஸ் இருக்கலாம், செரம் அனாலிசிஸ் இருக்கலாம். ஸோ வாட் இஸ் செரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்மா வித்தவுட் ப்ரோட்டீன்ஸ், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா plasma without proteins, nothing. சிம்பிளா ஒன்று இருக்கு, தண்ணி மாதிரி எடுத்துக்கலாம். we call them as serum. இந்த செரம் அனாலிசிஸ் மூலமா யூரின் அனாலிசிஸ் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கும், சரியா? which means நம்மளால ஏர்லியா கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஏர்லியில கண்டுபிடிக்க முடியணும்னா with the help of these biotechnology or this recombinant technology, இந்த RDA டெக்னாலஜிஸ் மூலமா என்னால என்ன பண்ண முடியும், ஒரு டிசீஸை ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல என்னால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஈவன் we can include this PCR and ELISA also. ELISA, PCR வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்க படிச்சோம்னா அந்த எய்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நம்ம சொல்லலாம் எய்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல மெஜாரிட்டி ஆஃப் தெம் won't be able to detect it ஆக்சுவலி. அது ரொம்ப மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மெஜாரிட்டி சைஸ் தெரியும். பட் ஸ்டில் நம்ம ஒரு எந்த ஒரு சின்ன சிம்டம் தான் வந்து ஒமிட் பண்ணக்கூடாது, உடனே we have to take the actions. ஓகேவா? சரி, இது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் let us talk about the ELISA. ELISAவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, enzyme link immunosorbent assay. என்சைம் ELISAவோட ஃபுல் ஃபார்ம் என்ன, enzyme link immunosorbent assay. So என்ன கதை அந்த ELISA அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, it is based upon the principle of antigen antibody interaction. சரி, இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன், ஆன்டிஜன் ஆன்டிபாடி நம்ம வேற எங்கேயோ படிச்சிருக்கோமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிம்பிள், நம்மளோட பிளட் குரூப்பிங் சிஸ்டம்ல நம்ம வந்து பார்த்திருப்போம். சரி, இப்போ இமேஜின் ஆர்பிசி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆர்பிசி இருக்க இடத்துல if I'm having the A antigen, ஒரு A antigen வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா எனக்கு என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆன்டிபாடி பி. எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது, ஆன்டிஜன் இடத்துல எனக்கு ஏ இருக்குன்னா எனக்கு என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆக போகுது, ஆன்டிபாடி பி. சரி, இன்கேஸ் அதே மாதிரி என்னோட ஆர்பிசில வந்து பாத்தீங்கன்னா if I'm having the antigen B, எனக்கு என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I'll be having the antibody A. ஓகே, வெறும் செல் மட்டும் தான் இருக்கு, எனக்கு வந்து எந்த ஆன்டிஜனுமே இல்லைன்னா we call that group as what, O blood grouping system. நம்ம எல்லாருக்கும் இந்த AB blood group system, O universal donor, universal etc. அந்த கரெக்டா நான் போக விரும்பல, but I want to tell you what is this antigen and antibody. ஓகேவா? ஸோ இந்த ஆன்டிஜன் தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, they will be helping to produce the antibody. சிம்பிளா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆர்பிசிக்கு வந்து ஒரு ஏ ஆன்டிஜன் இருந்துருச்சு, they have already ஏ இருக்கு, சரியா? பாடி என்ன பண்ணு, ஓகே ஏ மட்டும் தானே இருக்கு, எனக்கு புதுசா பி வந்து அட்டாக் பண்ணிடுச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கும் போது சேஃபா செய்றவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி ப்ரொடியூசிங் தி ஆன்டிபாடி பி. பேரே பாத்தீங்கன்னா ஆன்டிபாடி பி. எனக்கு இல்லாத விஷயத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதான் என்ன பண்ண முடியும், சேஃபரா
I'll be able to டார்கெட் பண்ணா கூட வந்து ஈஸியா I'll be able to protect myself அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி கான்செப்ட் ஆக்சுவலி. சரியா? சோ இப்போ இந்த பிரின்சிபல் வந்து கேட்டீங்கன்னா என்னது? they are the antigen and antibody interaction. அதோட ஆன்டிஜன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு லைக் லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அந்த லாக் அண்ட் கீ மெக்கானிசம் ஆன்டிபாடி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு வை ஷேப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஆன்டிஜன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குட்டி ஒரு பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ஆன்டிபாடி வந்து இந்த ஆன்டிஜன் கூட வந்து லிங்க் ஆகும், பேரிங் ஆகும். இது எப்படின்றத I'll tell you. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா PCR, அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். சரி, இந்த பிசிஆர்ல வந்து என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். பிசிஆரோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் மீன்ஸ் நம்ம பிசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசீஸ் எடுத்துக்கலாமே. ஒரு திடீர்னு வந்து எனக்கு ஒரு வாரமா வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு வாரமா வந்து உடம்பு சரியில்லை. சம் ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் இருக்கு, லைக் வாமிட்டிங் இருக்கு, லைக் சம் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி சரியா ஆகலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன பண்ண டாக்டர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாங்க? they'll be asking you to do some test, லைக் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, செரம் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, யூரின் அனாலிசிஸ் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ண சொல்லும் போது ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனா பட் சில டிசீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டாக் அபவுட் கேன்சர் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம், எய்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காவே எந்த சிம்டம்ஸுமே இனிஷியல் ஸ்டேஜஸ் நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஆஸ் லைக் ரொம்ப மெச்சூர் ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆர் டெஸ்ட் மூலமா நம்மளுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளால ஒரு டிசீஸை வந்து ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஈவன் லைக் ஸ்மால் ஸ்டெயின் இருந்தால் கூட அந்த டிசீஸ்க்கான ஒரு ஸ்டெயின் இருந்தால் நம்மளால ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். தட் இஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா we have 3 initial steps actually. First one is going to be denaturation, next one is going to be annealing, and third one is going to be extension. இந்த மாதிரி ஒரு 3 விதமான ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு இருக்க போகுது. சரி, இப்போ இந்த 3 விதமான பேசிக் ஸ்டெப்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஃபர்ஸ்ட் ஒன்று ஐ எம் கோயிங் டு ஹீட் இட். நான் என்ன பண்ண போறேன், எனக்கு டிஎன்ஏ கிடைச்ச சாம்பிள் இருக்குல்ல, அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு ஹீட் இட் அப் டு 90 to 100 degrees Celsius. ஸோ விச் மீன்ஸ் ரொம்ப ஒரு ஹையர் டெம்பரேச்சர்ல நான் வந்து ஹீட் பண்ண போறேன். வாட் இஸ் த ரீசன் ஐ எம் ஹீட்டிங் இட் டு சச் அ ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம டிஎன்ஏ எல்லாருக்குமே தெரியும். It is like a two-stranded structure, double-stranded structure அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த double-stranded structure இது என்ன பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாட் வில் ஹேப்பன், அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்டாண்ட் நான் வந்து ஐ ஹாவ் டு பிரேக் தம். கரெக்டா? நான் பிரிச்சு எடுக்கணும். இந்த பிரிச்சு எடுக்கிறதுனா என்ன, நடுவில் வந்து I'll be having the hydrogen bonds. சாரி, நைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கும். கரெக்டா? நைட்ரஜன் பாண்ட்ஸ் நான் என்ன பண்ணும், ஐ ஹாவ் டு பிரேக் தம். அதை பிரேக் பண்றதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு 90 ரொம்ப ஒரு ஹையர் டெம்பரேச்சருக்கு நான் வந்து ஹீட் பண்றேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா the DNA is then quickly cooled to 30 degree to 65 degrees Celsius. So which means நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சருக்கு நான் ஹீட் பண்றேன். சடனா ஐ எம் ஜஸ்ட் கூலிங் இட், லைக் எந்த டெம்பரேச்சர் கேட்டீங்கன்னா லைக் அரௌண்ட் 30 to 65 degrees Celsiusக்கு நான் வந்து கூல் பண்றேன். எதுக்கு இதை நான் கூல் பண்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டு allow short single stranded primers to anneal to their complementary sequences. annealing அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பேசிக்கா இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ எனக்கு வந்து இருந்துச்சு. அதை நான் வந்து 2 ஸ்டாண்டர்ட் நான் பிரிச்சு எடுத்துட்டேன். அதை நான் பிரிச்சு எடுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் லைக் என்ன ஆகும், ப்ரைமர்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஆக்சுவலி நான் என்ன பண்ண போறேன், ப்ரைமர்ஸ் 2 ப்ரைமர் நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த 2 ப்ரைமர் நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னு நான் கேன் இமேஜின் 3' 5' and 5' 3'. நான் என்ன பண்ண போறேன், ஒரு இந்த இடத்துல கேன் யூ சி எப்படி அடிங்க 3' ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி. என்ன பண்ண 3' நான் வந்து ஒரு ப்ரைமர் 2 எட்ஜஸ்லயுமே என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ப்ரைமர்ஸ் நான் வந்து ஆட் பண்ண போறேன். 2 ப்ரைமர் நான் ஆட் பண்றேன். ஸோ இந்த ப்ரைமர் வந்து பாத்தீங்கன்னா தே ஹாவ் டு அட்டாச் themselves to the DNA. அக்ரீடா இல்லையா? ஸோ ஐ ஜஸ்ட் புட் த பிக்சர் அகெயின். சரியா? ஸோ நான் ப்ரைமர்ஸ் ஆட் பண்ண உடனே தே ஹாவ் டு அட்டாச் தம்ஸ். எனக்கு 2 ஸ்டாண்ட் எனக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டா? பிரிச்சு ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 ஸ்டாண்ட் என்ன ஆகணும், இந்த ப்ரைமர் வந்து தே ஹாவ் டு அட்டாச் themselves. இதுதான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா annealing. இட்ஸ் காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட். ஸோ கண்டிப்பா 5' and 3' 5'. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட்ஸ் கூட இந்த ப்ரைமர்ஸ் போயிட்டு அட்டாச் ஆயிடும். தட் இஸ் கோயிங் டு பி மை செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா the solution is again heated to 60 degrees Celsius. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு ஹீட் பண்றேன், ஸ்டாண்ட்ஸை பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஹை 90 to 100 டெம்பரேச்சர்ஸ்க்கு நான் ஹீட் பண்றேன்.
செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றேன், சடனா கூல் பண்றேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பிரைமர் ஆட் பண்ண போறேன், 2 பிரைமர்ஸ் ஆட் பண்ண போறேன் டு தி காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட். அது வந்து என்ன ஆகும், தே ஹேவ் டு கோ அண்ட் அட்டாச் themselves. கரெக்ட்டா? அது அட்டாச் பண்றதுக்கு நான் கூல் பண்றேன். எவ்வளவு டெம்பரேச்சர் கேட்டீங்கன்னா, ஒரு 30 to 60 டிகிரி செல்சியஸ்க்கு நான் வந்து ஹீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகைன் ஐ எம் ஹீட்டிங் த சொல்யூஷன். எவ்வளோ, ஒரு 60 to 70 டிகிரி செல்சியஸ்க்கு நான் வந்து ஹீட் பண்ண போறேன். The DNA polymerase synthesizes the new DNA strands connecting new double DNA models. Can you see? இப்போ இந்த மாதிரி நான் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, they will continuously keep on forming. இது elongate ஆயிட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்லுவோம், elongation, which means can you see, எனக்கு நிறைய ஈக்குவலா I am able to get many strands. So the complementary எனக்கு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்க போகுது, elongate ஆயிட்டே இருக்கும் சிம்பிளா சொல்ல போனா. So the entire cycle is repeated the amount of target DNA. இப்போ என்ன ஆகுது, நான் மாதிரி அனிலிங் ப்ராசஸ் அப்போ நான் பிரைமர்ஸ் ஆட் பண்றேன், அதுக்கப்புறம் elongate பண்ணப்போ என்ன ஆகுது, டார்கெட் DNA கீப் ஆன் நிறைய எனக்கு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா, PCR ல நடக்கக்கூடிய 3 விதமான ஸ்டெப். So first one is going to be denaturation, second one is going to be annealing, and third one is going to be my extension method. இப்போ நம்ம பார்க்க போறது யூஸ் ஆஃப் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ விச் மீன்ஸ் சஸ்பெக்டட் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸில் HIV இருக்கா இல்லையான்னு நம்ம இந்த PCR இந்த டெக்னிக் மூலமாக நம்மளால வந்து டிடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீன்ஸோட மியூட்டேஷன்ஸுமே நம்மளால வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ கேன்சர் பார்த்தீங்கன்னா லைக் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபாஸ்ட் ரேபிட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ இப்போ என்ன அந்த செல்ஸ் வந்து மியூட்டேட் ஆகிறது நம்மள ஈஸியாக அந்த PCR மூலமாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜெனடிக் டிசார்டர்ஸ், எனி ஒரு ஜெனடிக் டிசார்டர்ஸ் இருந்தால் கூட நம்மளால ஈஸியாக இந்த PCR மூலமாக நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, a single stranded DNA or RNA tagged with a radioactive molecule, that is a probe, is hybridized to its complementary DNA in a clone of cells and is followed by the detection using autoradiography மூலமா கூட இதை நம்ம வந்து we can use it. Yes, PCR in the clinical diagnosis. So main concept என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆஃப் மெயினாக ஒரு நார்மலாக ஜோரோல ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிடலாம். கரெக்டா? எப்படி, இந்த பேத்தோஜன் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக அந்த டிசீஸ்க்கான பேத்தோஜன் வந்து என்னோட உடம்புக்குள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துட்டு வரலிட்டு இந்த கான்செப்ட் பிஹைண்ட் பிசிஆர்னு கேட்டீங்கன்னா, இட் பேஸ்ட் அப்பான் த டயக்னோசிஸ். இந்த டிசீஸுக்கு காரணமான பேத்தோஜன் வந்து உடம்புக்குள்ள ஸ்பெசிமென்குள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக். கண்டிப்பா ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆப்வியஸ்லி அவங்க இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா. கரெக்டா? ஸோ இட்ஸ் டிஎன்ஏ இஸ் யூனிக் சீக்வன்ஸ் தட் கேன் பி டிடெக்டட் பை பிசிஆர். ஸோ கண்டிப்பா ப்ரெசென்ட் ஒரு பேத்தோஜன் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட சீக்வன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் நம்மளால வந்து பிசிஆர் நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆஃபன் யூசிங் த கிளினிக்கல் ஸ்பெசிமென், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பிளட், ஸ்டூல், ஸ்பியூட்டம், லைக் சளி, இதெல்லாமே வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அந்த சாம்பிளா நம்ம எடுத்து பிசிஆர்ல நம்மளால வந்து டிடெக்ட் பண்ண முடியும். செக்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக்ஸ், எம்ப்ரியோஸ் fertilized in vitro can also be determined by using the PCR like a primers வச்சு நம்மளால PCR மெத்தட் மூலமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Okay, PCR technique is also used to sex-linked disorders in fertilized embryos. சரியா? ஸோ இதை பற்றி நம்ம நிறைய செக்ஸ்ல நிறைய பார்த்துட்டோம். ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் ஆன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் டயக்னோசிஸ் ஆஃப் மை பிசிஆர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். ஸோ டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ விச் மீன்ஸ் இமேஜின் எனக்கு நார்மலாக வந்து ஒரு கவ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஒரு டிரான்ஸ்ஜெனிக் பண்ண ஒரு கவுமே இருக்கு. நம்ம நார்மலாகவே வந்து மதர்ஸ் மில்க் வந்து தெரியும், மதர்ஸ் மில்க் வந்து நம்மளால தான் லைக் நியூட்ரிஷியஸாக இருக்கும். கரெக்டாக? நம்ம நார்மலாக அந்த மதர்ஸ் மில்க் கொடுக்குற இடத்துல கவுஸ் மில்க் கொடுத்தாலுமே கண்டிப்பாக அது மதர்ஸ் மில்க் சத்து வந்து குழந்தைக்கு வந்து இருக்காது, நம்ம கவுஸ் மில்க்ல வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் லிட்ரலி ஒரு கவ்வை வந்து ஆல்டர் பண்ணி நம்ம மதர்ஸ் மில்க்ல என்ன நியூட்ரிஷன் இருக்குமோ அதே அளவு நியூட்ரிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கவுஸ் மில்க்லேயுமே நேச்சுரலாக வர மாதிரி எங்களால் பண்ண முடியும் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ண வச்சு நான் கோயிங் டு ஆல்டர். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அனிமலோட ஜீனையே நான் வந்து ஆல்டர் பண்ண போகிறேன். அப்படி ஆல்டர் பண்ணி எனக்கு வரக்கூடிய அனிமல்ஸ் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஐ கால் தம் அஸ் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். சரி, வாட் இஸ் த ரீசன், எதுக்கு ஆல்டர் பண்ண அப்படின்னு கேட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஆக்சுவலி. அதே நம்ம டாபிக்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ விச் மீன்ஸ் த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தீஸ் ஆர் தி அனிமல்ஸ் whose genome has been altered by the introduction of an extra gene by manipulation. நான் என்ன பண்ண போறேன், நார்மலா இருக்க சீக்வன்ஸை நான் வந்து மேனிபுலேட் பண்றேன், ஜஸ்ட் ஆடிங் சம்திங் நியூ. மாத்திரம் உண்மையா இருக்க சீக்வன்ஸை நான் வந்து மாற்றி அமைக்கிறேன் ஏதோ ஒரு தேவைக்காக. சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா we have given like transgenic rats, rabbits, pigs, sheep, cows and fish. இது வந்து பார்த்தீங்கன்னா rabbits எல்லாம் பண்ணுவாங்க மோஸ்ட்லி, அப்படி பிக்ஸ்ல. எது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய
காஸ்மெட்டிக்ஸ் இருக்கட்டும், மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ் முதல்ல மைஸ்க்கு தான் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஓகே சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கே வந்து விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டரிங் சம்திங் இந்த கரெக்டாக இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் கீழே தான் வரும். ஸோ எப்பவுமே மெஜாரிட்டி இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அனிமல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 95% இஸ் கோயிங் டு பி த மைஸ் ஒன்லி. அதுதான் முக்கால்வாசி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து பேசிக்காக எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கரெக்டாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் ஆர் த ஸ்டெப்ஸ். இப்போ டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா தே ஷுட் பி சம் ஸ்டெப்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் தி டிசையர்ட் ஜீன். எனக்கு ஃபர்ஸ்ட் தேவையான ஜீனை நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு செப்பரேட் இட். கரெக்டா? இதை பத்தி வந்து ஆல்ரெடி வி ஹாவ் லேர்ன்ட் இன் அவர் இனிஷியல் டாபிக். ஸோ விச் மீன்ஸ் ஒரு சின்ன ரீகேப் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து இமேஜின் ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு, ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து எனக்கு தேவையான ஒரு டிஎன்ஏ ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஜீனை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுக்கணும், நான் வந்து ஐசோலேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். பிகாஸ் எனக்கு தேவையான ஜீன் வந்து ஒளிஞ்சிருக்கு. லெட் இட் பி நான் வந்து எனக்கு அந்த இப்போ நான் பண்ண போகிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் அ பர்டிகுலர் லெட் இட் பி an ஐ கலர்னு எடுத்துக்கலாமே. சரியா, எனக்கு வந்து இந்த கலர் ஆஃப் ஐ, இந்த லென்ஸ் இந்த கலர் தான் இருக்கும். லெட் பி லைக் கிரீன் கலர்னு எடுத்துக்கலாம். சரியா, எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கலருக்கு காரணமான ஐ கலருக்கு காரணமான ஜீனை நான் முதல்ல ஐ எம் ஜஸ்ட் ஃபைண்டிங் அவுட். ஓகே, இந்த இடத்துல ஜீன் இருக்கு, நான் என்ன பண்றேன், அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ ஸ்டாண்டை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ இந்த கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது தேர் இஸ் சம் சடன் டெக்னிக்ஸ். கரெக்டா, நம்ம இந்த இடத்த நம்ம யாரை பத்தி பார்த்துருப்போம் ஆல்ரெடி. வி saw something about molecular scissors. Or we call them as restriction enzymes. ஸோ என்ன பண்ண போறேன், நான் வந்து இந்த மாலிகுலர் சிசார்ஸ் இல்லாட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை யூஸ் பண்ணிட்டு ஐல் பி கட்டிங். எனக்கு ஒரு சீக்வன்ஸ், ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இருந்து எனக்கு டிசைர்ட் ஜீன் இருக்கக்கூடிய சீக்வன்ஸை நான் வந்து கட் பண்ணி எடுக்க போறேன். ஸோ இந்த மாலிகுலர் இந்த என்சைம்ஸ்ன்றது எப்படி என்ன பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் டிஎன்ஏ வந்து நான் இன்சர்ட் பண்றேன். ஸோ டிஎன்ஏவை நான் போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐல் பி ஆடிங் மை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமையும் போட்டுட்டு அப்படியே லிட்டரலி வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஷேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் வில் பி ஹேப்பனிங், எனக்கு இவ்வளோ பெரிய டிஎன்ஏ ஒரு சீக்வன்ஸாக இருந்தது, எனக்கு அப்படியே ஒரு குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக எனக்கு வந்து உடஞ்சு போயிருக்கும். பிரேக் லைக் குட்டி குட்டி ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸாக அவங்க வந்து உடஞ்சு போயிருப்பாங்க. சரி, இப்போ இந்த குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸில் எனக்கு தேவையான லைக் ஜீன் இருக்கக்கூடிய பார்ட் வந்து எங்க இருக்கு, அதை எப்படி அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா we already know the answer. We will be using a technique we call them as gel electrophoresis. இப்போ இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா I'll be using a gel. என்ன ஜெல் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா agarose. ஸோ அகரோஸ் அப்படின்ற ஒரு ஜெல்லை நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஜெல் ஷீட். இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் இட் இஸ் கோயிங் டு பி மேட் அப் ஆஃப் அக்ரோஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை நான் பிரேக் பண்ண பார்த்தீங்களா, அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை, அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை நான் வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஐ வில் பி பாசிங் தி எலக்ட்ரிக் கரண்ட். நான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்வேஸ் டிஎன்ஏக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா தேர் ஆல்வேஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல், ரைட்? ஸோ இப்போ நான் எலக்ட்ரிக் கரண்ட் நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிஎன்ஏ சின்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் அவங்க எப்படி மூவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா தே வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ்லி சார்ஜ் சைட். ஸோ விச் மீன்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆனோடுக்கு வந்து எனக்கு மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, தே வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் தி ஆனோட். சரியா, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாடி நம்ம என்ன பண்ணும், ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நான் வைக்கல, குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் நான் உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அது வந்து விச் மீன்ஸ் எனக்கு தேவையான எனக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் இப்போ நான் பிரிச்சு எடுக்க போறேன். கரெக்டா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெல்லை இன்சர்ட் பண்ண உடனே கரண்ட் நான் பாஸ் பண்றேன். கரண்ட் பாஸ் பண்ணும்போது தேர் இஸ் லைக் த மூவ்மெண்ட் ஆஃப் தீஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா தே வில் பி கிரியேட்டிங் அ கைண்ட் ஆஃப் சீவிங் எஃபெக்ட். நம்ம ஜல்லிப்பம் பார்த்துருக்கீங்களா, சல்லடையில வச்சு லைக் அரிசி கல்லெல்லாம் தனித்தனியா வரும் ஆட்டிட்டே இருக்கும் போது, ரைட்? அதே மாதிரிதான் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே எங்க போயிருப்பான்னு கேட்டீங்கன்னா அப்படியே இந்த பாசிட்டிவ் சைடுக்கு வந்து மூவ் ஆயிருப்பாங்க. ஸோ சைஸ் வாரியா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து
குட்டி குட்டி இருக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருப்பான்னு கேட்டிங்கன்னா they will already move towards the anode. whereas இந்த பெரிய பெரிய ஃப்ராக்மெண்ட்ஸ் ஒரு தடியா இருக்கிறதெல்லாம் எங்கே இருப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படியே பின்னாடியே தங்கிடும், which means they will be staying at the back near the cathode சைடுக்கா வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பான். சரியா? இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கிடைக்குது. இதுல இருந்து நான் இந்த மாதிரி இருக்கிறத என்னால் கண்ணால முதல்ல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால பார்க்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் டு ஸ்ட்ரெயின் இட். நான் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறேன், bromide சொல்யூஷனை ஸ்ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டார்க் ஒரு ஆரஞ்ச் ஷேட்ஸ் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு இந்த ஆரஞ்ச் ஷேட்ஸ் கிடைக்க அப்படின்னும் போது ஐ வில் பி ஏபிள் டு கிளியர்லி see the fragments. சரி, எனக்கு தெரியுது. அப்போ இதில் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவையா இருக்கக்கூடிய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸை நான் வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன். சரியா? ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் பண்ணும்போது தான் ஐ எம் ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் செப்பரேட் த டிசையர்ட் ஜீன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் ப்ரொடியூஸ் பண்ண இப்படி தான் நான் வந்து கண்டுபிடிச்சி நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த கட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோல்ட் யூ ஐ வில் பி யூசிங் த மாலிகுலர்ஸ் தட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ இது கட் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டாக தே வில் பி கட்டிங் பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படி கூட சொல்லலாம். விச் மீன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பாலண்ட்ரோம்னா நான் ஃப்ரண்ட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டாக் அபவுட் த டேர்ம் மலையாளம் வேர்ட் நான் மலையாளம் எழுதுறேன். நான் ஃப்ரண்ட்ல இருந்து பேக் படிச்சாலும் மலையாளம் தான், பேக்ல இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல படிச்சாலுமே இந்த டேர்ம் இஸ் கோயிங் டு பி ஸ்பெல்ட் அஸ் மலையாளம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி நான் இந்த பாலண்ட்ரோமிக் இது என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இந்த மாதிரி பாலண்ட்ரோம் ஆர்டர்ல இருக்கக்கூடிய கரெக்டான இடத்துல போய் அப்படியே பார்த்துட்டு அவங்க கட் பண்ணி எடுத்துடுவாங்க. கட் பண்ண எடுத்தோம் அந்த போர் சீக்வன்ஸ் நம்ம டிஎன்ஏ போடும்போது கரெக்டா அந்த சீக்வன்ஸா பார்த்துட்டு தே வில் பிரேக் த ஃப்ராக்மெண்ட்ஸ். இது இப்படிதான் வந்து நடக்கும். சரி, இந்த மாதிரி நான் ஃப்ராக்மெண்ட்ஸை கட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஐ வில் பி ஹேவிங் சம் லூஸ் எண்ட்ஸ், இல்லாட்டி ஸ்டிக்கி எண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலி. ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸ் இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கலாம். ஐ வில் டெல் யூ ஆஸ் த டாபிக் ப்ரொசீட்ஸ் பை. ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இன்னொரு டிஎன்ஏ கூட அப்படியே இன்னொரு லெட் இஸ் அஸ்யூம் ஒரு பிளாஸ்மிட் கூட நான் வந்து ஃபியூஸ் பண்ணுறேன் இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைகேஸ் மூலமாக நான் ஃபியூஸ் பண்ணிட்டு மை ப்ராசஸ் வில் பி ஹேப்பனிங். இந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ் என்னன்னு வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹோப் இட்ஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் தி செப்பரேஷன் ஆஃப் தி டிசையர்ட் ஜீன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் அ வெக்டார் ஆர் டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். சரி, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், I'm going to select a desired vector, which means வெக்டார்னா இதுல என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம ஆல்ரெடி we have learned something about ஒரு டேர்ம் படிச்சிருப்போம். மஸ்கிட்டோ இஸ் அ வெக்டார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ மஸ்கிட்டோ என்ன பண்ணும், லிட்டரலி அவன் மெயினான வேலையை வந்து அப்படி டிசீஸை வந்து இங்கேயும் அங்கேயும் பரப்பிட்டே இருப்பாங்க. கரெக்டா? ஆனால் அந்த டிசீஸ் வந்து மஸ்கிட்டோ எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது வை we call the mosquito as a vector, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த கட் பண்ணி எடுத்திருக்கிற ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் எதுக்குள்ள கொண்டு போய் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா லைக் நான் வந்து ஒரு பிளாஸ்மிட் கூட நான் எடுத்துட்டு போய் நான் வந்து ஃபியூஸ் பண்ணி வைக்கணும். கரெக்டா? நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியோட பார்த்துருப்போம். கரெக்டா? ஒரு பேசிக் கான்செப்டே இதுதான். என்ன பண்ண போறேன், அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த பிளாஸ்மிட் கூட நான் வந்து ஃபியூஸ் பண்ணி வைக்க போறேன். ரைட்? இது எனக்கு எது மூலமா அப்படி கிடைக்கும், இந்த வெக்டார் மூலமா என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபியூஸ் பண்ணி வைக்க போறேன். சரியா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெக்டார்ஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். வெக்டார்ஸ் என்ன டிரான்ஸ்மிஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு இந்த இமேஜின் நான் பிளாஸ்மிட் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாஸ்மிடே எனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா they will be found in the bacterias. சாரி, அவங்க எங்கே ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியாக்குள்ளே ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்டீரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ ஒன் ப்ராப்பர்ட்டி. ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், அவங்களதுல வந்து நியூக்ளியர் ரீஜனும் சரி சைட்டோபிளாஸ்மிக் ரீஜனும் சரி நம்மளால தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஆனால் ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தீங்கன்னா வாட் கேன் ஹேப்பன், நம்மளால வந்து தனித்தனியாக நியூக்ளியர் ரீஜனையும் சரி சைட்டோபிளாஸ்மிக் ரீஜனும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். செப்பரேட் ரீஜன்ஸாக நம்மளுக்கு வந்து இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த பாக்டீரியல் டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங், எனக்கு வந்து டிஎன்ஏ ஐ ஹாவ் அ ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்பைரல் ஷேப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸ்பைரல் ஷேப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ கேன் see some circular shape structures also and I call them as plasmid, which means they are extra chromosomal DNA that is being present in the bacteria. So என்ன பண்ண போறேன், இதை கட் பண்ண டிசைர்ட் ஜீனை எடுத்துட்டு போய் இந்த பிளாஸ்மிட் கூட நான் எடுத்துட்டு போய் ஃபியூஸ் பண்ண போறேன். That is going to be my
செகண்ட் ஸ்டெப் நான் பண்ண போறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த வெக்டார் யூஸ் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் கம்பைன் பண்ண போறேன் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு லைக் ஒரு லைகேஸ் மூலமா நான் வந்து எடுத்துட்டு வந்து ஃபியூஸ் பண்ண போறேன் ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா introduction of the transferred vector into the cells, tissues, embryos or matured individual. So which means நான் fuse பண்ணி விட்டேன் பாத்தீங்களா அந்த fuse பண்ண எனக்கு ஸ்ட்ரக்சரை வந்து நான் எடுத்துட்டு போய் ஒரு ஹோஸ்ட்குள்ள நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும் அது ஹோஸ்ட்குள்ள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாதான் வாட் வில் ஹேப்பன் எனக்கு வந்து நான் ஃபியூஸ் பண்ணி வச்சேன் பாத்தீங்களா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பிளாஸ்மிட் ஸ்ட்ரக்சர் ஆல்டர் பண்ணி வச்சேன் பாத்தீங்களா எஸ் அந்த ஆல்டர் பண்ண ஸ்ட்ரக்சர் வந்து தே கேன் ரெப்ளிகேட் எனக்கு அது ரெப்ளிகேட் ஆகும்போது தான் வாட் வில் ஹேப்பன் எனக்கு தேவையான நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எனக்கு இந்த குவாலிட்டி தான் வேணும்னு சொல்ல ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணி எடுத்தேன் பார்த்தீங்களா அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து எனக்கு ஹோஸ்ட்குள்ள தான் தே வில் பி ஏபிள் டு மல்டிப்ளை ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் த கம்பைன் ப்ராடக்ட் இன் டு த ஹோஸ்ட் ஓகேவா ஸோ நான் வந்து ஹோஸ்ட்குள்ள விட்டு நான் ரெப்ளிகேட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு நான் விஷயம் சொன்னேன் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும் நான் வந்து இஃப் யூ ரிமெம்பர் நான் என்ன சொன்னேன் பிளாஸ்மிட் கூட இந்த டாபிக் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த பிளாஸ்மிட் கூட என்ன பண்ண போறேன் டிசைர்ட் ஜீனை நான் வந்து ஃபியூஸ் பண்ண போறேன் ஓகேவா ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்கணும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டிசைர்ட் சீக்வன்ஸ்ல வந்து எனக்கு ஆரி தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் வந்து இருக்காது வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் நம்ம இந்த செப்பரேஷன் டெக்னிக் மூலமா ரேண்டமா தான் நம்ம கட் பண்றோம் கரெக்டா நம்ம ரேண்டமா கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் ஆரி அதுல இருக்காது எனக்கு பாயிண்ட் ஆஃப் ஆரி இருந்தா மட்டும்தான் வாட் கேன் ஹேப்பன் எனக்கு இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸே நடக்கும் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு என்னால் மூவ் பண்ண முடியும் அந்த அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் ஆரி எனக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll be getting on my வெக்டார் வெக்டார்ல வந்து கிடைச்சிரும் அப்போ அது ஃபியூஸ் ஆகும்போது வாட் வில் ஹேப்பன் கண்டிப்பா நமக்கு பாயிண்ட் ஆஃப் ஆரி கிடைச்சிருச்சு எனக்கு ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சா இதுக்குள்ள நான் ஹோஸ்ட்குள்ள யூஸ் பண்ணும்போது மை ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு கண்டினியூ ஸோ திஸ் இஸ் த மெயின் எண்ட் ஓகே இப்போ இந்த ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸ்டிக்கி எண்ட்ஸ் கரெக்டா ஸோ இந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஓகே லெட் மீ டேக் ஒன் ரைட் எஸ் ஓகே இப்போ இதில் பார்க்கலாம் சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் இப்போ நான் வந்து டிசைர்ட் ஜீன் இருக்கு நான் டிசைர்ட் ஜீன்லேருந்து நான் என்ன பண்ண போறேன் ஐ எம் ஜஸ்ட் கட்டிங் எனக்கு இந்த மாதிரி ரேண்டமா நான் கட் பண்ணும்போது கண்டிப்பா ஐல் பி ஹேவிங் சம் லூஸ் அண்ட் விச் மீன்ஸ் அரைக்குறையா கட் ஆன மாதிரி தான் இருக்கும் அந்த அரைக்குறையா கட் ஆனதுக்கு நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call them as the sticky ends இது இந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிசைர்ட் ஜீன்ல மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நம்ம பிளாஸ்மிட்லயும் நம்ம வந்து யோசிச்சு பாருங்களேன் இப்போ எனக்கு இந்த பிளாஸ்மிட் இருக்கு இந்த பிளாஸ்மிட்ல தான் நான் இந்த கட் பண்ணி வச்சேன் பாத்தீங்களா இந்த சீக்வன்ஸை நான் கொண்டு வந்து ஃபியூஸ் பண்ண போறேன் அப்போ இந்த ரவுண்டுக்கு மேலேயே அப்படியே நான் அட்டாச் பண்ணனா எனக்கு ஃபியூஸ் ஆவாங்களா கண்டிப்பா ஆக மாட்டேன் நான் என்ன பண்ணிருக்கணும் இந்த பிளாஸ்மிட்லயே அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி எஸ் இந்த பிளாஸ்மிட்லயே கரெக்டா ஓகே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புரியும் இப்போ இந்த பிளாஸ்மிட் என்ன பண்ண போறேன் இந்த டிசைர்ட் ஜீன் சீக்வன்ஸ்க்கு அந்த இடத்துக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ண முடியும் அந்த சீக்வன்ஸை நான் வந்து ஒன்னா எடுத்து ஃபியூஸ் பண்ண முடியும் அப்போ என்ன அர்த்தம் எனக்கு வந்து பிளாஸ்மிட்லயுமே இந்த மாதிரி லூசன்ஸ் இருக்க போகுது நான் எனக்கு டிசைர்ட் ஜீன்ல கூட எனக்கு இந்த மாதிரி லூசன்ஸ் இருக்க போகுது அப்போ அந்த ரெண்டு இன்கம்ப்ளீட் ரெண்டும் நான் ஃபியூஸ் பண்ணும்போது கண்டிப்பா தே வில் லாக் அப் வித் ஈச் அதர் அது எது மூலமா நடக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் மை லைகேஸ் மூலமா எனக்கு பாசிபிலிட்டி நடக்கும் சரியா சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் லூசன்ஸ் வந்து டிசைர்ட் ஜீன்ல மட்டும் இல்ல ஆர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுல மட்டும் இல்ல மோர் ஓவர் எனக்கு வந்து இந்த பிளாஸ்மிட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா I'll be having my sticky ends சரியா ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது So now we saw the steps involved. First initial நம்ம steps பார்த்துட்டோம் which means the gel electrophoresis நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான சூட்டபிளான ஒரு வெக்டார் நான் சூஸ் பண்றேன் நெக்ஸ்ட் ஐ எம் கம்பைனிங் தி ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வித் மை வெக்டார் அந்த வெக்டார் நான் வந்து அப்படியே ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டே இருந்தேன்னா எனக்கு ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்காது த ரீசன் இஸ் பிகாஸ் எனக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் ஆரி நான் சொல்லியிருந்தேன் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரீசன் இஸ் லைக் இன்கம்ப்ளீட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் அது எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரா சீக்வன்ஸ் இருந்தா ஒரு ஆரி இருந்தா மட்டும் தான் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆல்சோ ஹேப்பன் அதுக்கோசரம் என்ன பண்றேன் ஒரு பிளாஸ்மிட் கூட நான் வந்து ஃபியூஸ் பண்ற வெக்டார் கூட நான் ஃபியூஸ் பண்ணிட்டு
I'm going to introduce into my host. It can be anything. ஒரு செல்லா இருக்கலாம், டிஷ்யூவா இருக்கலாம், இல்லை மீன் மெச்சூர்ட் ஆர்கானிசமா கூட எனக்கு வந்து இருக்கலாம். This is going to be my initial steps. சரியா? So the next last step என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா demonstration of integration and expression of foreign gene in the transgenic tissue or animals. So transgenic animals such as mice, rats, rabbit, pig, cow, goat, sheep இதெல்லாமே வந்து நம்ம transgenic animals நம்ம வந்து பார்க்குறோம். சரியா? ஸோ இதுதான் நான் என்ன பண்றேன், எனக்கு நான் வச்சுட்டேன். they start to multiply. at last எனக்கு என்ன ஆகுது, இப்போ ஒரு கண் கிரீன் கலர் ஐஸ் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பத்தி நான் கேட்டிருந்தேன். கரெக்டா? இப்போ லாஸ்ட் எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்குது, அந்த கிரீன் கலர் ஐஸ்க்கான சீக்வன்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சு இட் இஸ் பீ ஓப்பன்லி விசிபிள் இன் த ப்ரோஜெனிஸ். ப்ரோஜெனிஸ் அர்த்தம் ஜென்ரேஷன்ல வந்து எனக்கு கிளியரா விசிபிள் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ லுக் அட் தி ஸ்மால் டயக்ராம், ஒரு சின்ன ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஒரு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி டோல்ட் யூ நம்ம நிறைய அனிமல்ஸ் யூஸ் பண்ணோம், பட் 95% நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் தான் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிக்கை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் ஜீன். ஸோ நெக்ஸ்ட் எக் டோனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோட்லேருந்து எடுத்துட்டு இந்த ஹியூமன் ஜீன் எக்குள்ளே வந்து ஃபியூஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் பை மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஓகேவா? ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் மெத்தட்மே குவாலிட்டி இருக்குது. இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு கோட்டோட காம்பினேஷனுக்குள்ள, which means here my goat is going to be my host. நான் ஃபர்ஸ்ட் டிசைர்ட் ஜீனை எடுத்துட்டு I am going to fuse ஒரு வெக்டார் மூலமா எடுத்துட்டு நான் எடுத்து ஃபியூஸ் பண்றேன். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், எனக்கு ஹோஸ்ட்ல நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். அந்த ஹோஸ்ட்னா they starting to multiply. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு தேவையான கேட்டகரி ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ which means the milk from the எனக்கு தேவையான ஆக்சுவலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருப்பாங்கன்னா மில்க், எனக்கு மேபி நியூட்ரிஷியஸ் மில்கா இருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து எடுத்துட்டு வந்து they are getting the final product. இதெல்லாமே வந்து நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா these are going to be my பேசிக்கான ஒரு ஸ்டெப். நம்ம RDNA that is Recombinant DNA டெக்னாலஜியோட பேசிக்கான கான்செப்ட்னே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சரி, now let us talk about the use of transgenesis. நீங்க சொல்லலாம் இது ஆல்ரெடி அனிமலே வந்து கொடுமைப்படுத்தி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம், பட் ஸ்டில் இதுல வந்து ஒரு யூஸ் ஹியூமன். இப்போ நம்ம இந்த பயோடெக்னாலஜியோட மெயின் கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ லார்ஜர் கைண்ட் அது எந்த விஷயமா வேணா இருக்கலாம், மெடிசன் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை ஃபுட்டாக இருக்கலாம், ஃபார் எனிதிங் இல்லையா? ஸோ சம் யூசஸ் ஷுட் பி தேர் ஆப்வியஸ்லி. அது என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா transgenesis is a powerful tool to study the gene expression and the developmental progress in higher organism. ஸோ கண்டிப்பாக அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக ஜீன் எந்த அளவுக்கு ரெப்ளிகேட் ஆகுது, அது ஒரு ஆர்கானிசமோட ஃபினோடைப் எந்த அளவுக்கு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் நம்ம ஈஸியாக வந்து இந்த டிரான்ஸ்ஜெனிசிஸ் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிசிஸ் ஹெல்ப்ஸ் இன் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஓகே I'll tell you one small example. You must have heard something about mule பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம், கரெக்டா? ஸோ மியூல் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா it is a combination of horse and a donkey. இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா மியூல். ஸோ வாட் இஸ் தர் எதுக்கு இது வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஹார்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு அனிமல், ரைட்? நல்லா ஹார்ஸ் பவர் அப்படிங்கிற ஃபாஸ்ட்டாக வந்து ரன் பண்ணும். இப்போ நீங்கள் டாங்கி பார்த்தீங்கன்னா இட் கேன் கேரி அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லோட், நிறைய வெயிட்டை பொதி சுமக்கும், நிறைய வெயிட்டை வந்து அதால் கேரி பண்ணிக்க முடியும். ஆனால் அது வந்து டாங்கி அளவுக்கு சரி ஹார்ஸ் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டாங்கிக்கு நல்லா வெயிட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கு, ஹார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கு. சரியா? அப்போ இது என்ன யோசிச்சாலும் ஓகே நல்லா வெயிட்டும் கேரி பண்ணும், ஃபாஸ்ட்டாகவும் ரன் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்துமே கம்பைன் பண்ணதான் as a result we are getting the mule. ஸோ மியூல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லிட்டரலி சைஸ் கொஞ்சம் குள்ளமாக, நாட் டால் ஒன் லைக் அ ஹார்ஸ், சைஸ் வந்து குள்ளமாக தான் இருந்தாங்க, பட் டெய்ல் வாஸ் லிட்டரலி லைக் அ ஹார்ஸ். வாட் ஹேப்பன், அதுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா ஹார்ஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் ஓடிச்சுங்க, டாங்கி மாதிரி நல்லா வெயிட் கேரி பண்ணுற கெப்பாசிட்டியுமே எனக்கு வந்து இருந்தது. ஸோ விச் மீன்ஸ் நான் என்ன பண்ணலாம், ஜெனட்டிக் வைஸ் ஒரு ஆர்கானிசம் ஒரு அனிமலோட கேரக்டரிஸ்டிக்குமே என்னால் வந்து இந்த டிரான்ஸ்ஜெனிசிஸ் மூலமாக என்னால் ஈஸியாக வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரியா? ஸோ லைக் இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா they'll be serving as a very good model. எதுக்கு? ஸோ மெயினாக நம்ம இந்த எதுக்கு இந்த அனிமல்ஸ் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா ஒன்று வந்து நம்ம ஒரு யூசஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் as I said for mule வெயிட்டும் கேரி பண்ணும், ஃபாஸ்ட்டாகவும் ஓடும். தேர் இஸ் சம் யூஸ்ஃபுல்னஸ் ஃபார் த ஹியூமன் பீங்ஸ், இது ஒரு வேலைக்காக பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓகே இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு மெடிசன் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஓகேவா? அந்த ப்ரிப்பேர் பண்ண மெடிசன் வந்து நான் எடுத்த உடனே ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு விட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஓகே பிகாஸ்
ஹியூமன் பீயிங்ஸோட உயிர் வந்து விலை மதிப்புடையது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒரு ஓகே ஃபைன், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு அனிமல்குள்ள இன்செர்ட் பண்ணி ஓகே இவங்க செத்தாலும் பரவாயில்ல ட்ரையல்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது, ஓகே இது இப்போ நான் இன்சர்ட் பண்ணிருக்கக்கூடிய புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற மெடிசன் வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, என்ன ஸ்டேஜஸ் வருது, எப்படி டெவலப் ஆகுது, எல்லாமே நம்ம அந்த அனிமல்ஸ்ல வந்து நம்மளால தெளிவா பார்க்க முடியும். ஸ்பெஷலி அதை செட் ஃபார் மைஸ் இதெல்லாம் தெளிவா வந்து நம்மளால பார்க்கலாம். ஓகே அது நல்லா சூப்பர் டெவலப் ஆகுது, எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை, எல்லாமே பக்காவா போகுது, நாட் டைங், எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னும் போது சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தால் உடனே என்ன பண்ணுவோம், உடனே ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு வந்து விடுவாங்க. சரியா? ஸோ விச் மீன்ஸ் என்ன பண்ண முடியும், ஒரு புது ட்ரீட்மெண்ட், ஈவன் இதை வந்து நான் சும்மா சொல்றேன், லைக் ஜஸ்ட் ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சான், இது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தீராத இருக்க வியாதிக்கு புது புது ட்ரீட்மெண்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் சக்சஸ் ஆச்சுன்னா டைரக்டா ட்ரையல்ஸ் விடும்போது மெனி லைஃப்ஸ் கேன் பி சேவ்ட். ஆக்சுவலி தட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் தட் யூசிங் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் மாடல்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் மெனி ஹியூமன் டிசீசஸ் சச் அஸ் கேன்சர்ஸ், அல்சைமர்ஸ், ஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், சிக்கல் செல் அனீமியா, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்லேயே வச்சு மாடல் வச்சு தான் நம்ம ட்ரையல்ஸ் பார்க்குறோம். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு மெடிசன் நான் கண்டுபிடிக்கிறேன், ஆர்எல்ஸ் ஐம் ஹேவிங் சம் ஆல்டர்ட் ஜீன், அந்த ஆல்டர்ட் ஜீன் நான் என்ன பண்ணுறேன், ஓகே இப்போ டாக் அபவுட் கேன்சர், நான் கேன்சர் எடுத்துக்கிறேன், கேன்சருக்கு தேவையான ஒரு ஜீன் இருக்கு, ஓகே நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜீனை சம் கைண்ட் ஆஃப் ஆல்ட்ரேஷன் நான் பண்ணிட்டேன். அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு ஓகே இப்போ ஆல்டர் பண்ண ஜீன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட். கரெக்டா? அதை நான் என்ன பண்ணுவேன், எடுத்துட்டு வந்து நான் அனிமலுக்கு இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் கூட நான் இன்சர்ட் பண்ணி வைக்கிறேன், வேடிக்கை பார்க்குறேன், ஓகே அவங்க எப்படி டெவலப் ஆகுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் 2 நாள் கதை கிடையாது, இட் டேக்ஸ் ரியலி a lot of time. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேஜஸ் எப்படி டெவலப் ஆகுது, இல்லை அது வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, எந்த கியூரிங் பண்ற டேஸ் எத்தனை நாட்களுக்குள்ள அது கியூர் ஆகுது, இல்லை பக்கத்துல இருக்க செல்ஸை பாதிக்குது, இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துட்டு நம்மளால ட்ரையல்ஸ்க்கு நம்மளால விட முடியும். ஸோ லிட்டரலி தே ஆர் ஹெல்பிங் அஸ் அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து இதை சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா transgenic animals are used to produce proteins which are important for medical and pharmaceutical applications. சரி, if you remember we talked something about யாரை பத்தி பார்த்திருப்போம்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் இன்சுலின் அப்படின்ற ஒரு கான்செப்ட்மே நம்ம வந்து பார்த்திருப்போம். கரெக்டா? சரி, இந்த ஹியூமன் இன்சுலின் பத்தி பார்த்திருப்போம், அந்த டிஎன்ஏ வேக்சின் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெளிவா பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஹியூமன் இன்சுலினுக்கு என்ன சொன்ன, ஆல்ரெடி வி நோ த ஸ்டோரி அண்ட் வி சா இந்த பிகினிங் இட் செல்ஃப், ஒரு சின்ன இன்ட்ரோ அகேன். ஸோ இந்த ஹியூமன் இன்சுலின் என்ன அர்த்தம், நம்ம பாடியில் வந்து நேச்சுரலாகவே இன்சுலின் செக்ரேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, வித் ஹெல்ப் ஆஃப் பேன்க்ரியாஸ். பட் அட் சம் ஏஜ் பாஸ் பை, ஒரு அளவுக்கு ஏஜ்க்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா the human being will lose the capacity to produce the required amount of insulin. எதுக்கு இன்சுலின்? டு மெயின்டைன் த பிளட் சுகர் லெவல். கரெக்டா? சரி, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ஜெனட்டிக் டிசார்டராகவே வந்து கூட இருக்கலாம், விச் மீன்ஸ் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம். இது சில இடத்துல ரொம்ப இனிஷியலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் ஆஸ் ஏஜஸ் பாஸ் பை டோட்டல் இன்சுலின் செக்ரேஷனே நிறுத்தி போகிற அளவு கூட இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மேபி சில பேர் டேப்லெட் எடுப்பாங்க, சில பேர் இன்சுலினாக எடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்துப்பாங்க. ஓகே, அப்போ அந்த இன்சுலின் மூலமாக எடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷனுமே வாட் ஷுட் ஹவ் ஹேப்பன், என் உடம்புலேயே நார்மலாக செக்ரேட் ஆயிருக்கணும், அது ஆகலை, ஸோ ஐம் கோயிங் டு ப்ரொடியூஸ் இட் ஃப்ரம் அ மைக்ரோ ஆர்கானிசம். அந்த கான்செப்ட்மே என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரெக்டா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ஒரு கேட்டில் ஆர் பிக்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஐம் ப்ரொடியூசிங் சம் இன்சுலின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம். இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கவ் பற்றி அகெயின் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், லைக் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கவ். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கவ் பார்த்தீங்கன்னா வாட் வுட் ஹவ் ஹேப்பன், நார்மலாக கவ் நான் சொன்ன மாதிரி கவுக்கு கொடுக்கக்கூடிய மில்க் வந்து இட் கேனாட் பி ஈக்குவேட்டட் டு மதர்ஸ் மில்க், பிகாஸ் மதர்ஸ் மில்க்ல நிறைய அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து குழந்தைக்கு தேவை நியூட்ரிஷன், இம்யூன் பவருக்கான நியூட்ரிஷனே மதர்ஸ் மில்க்ல தான் கிடைக்கும். சரி, ஓகே, ஒரு ஸ்டேஜ் மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர் கேனாட் ஃபீட் அ சைல்ட், ஸோ அப்புறம் காம்பன்சேட் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி கவுஸ் மில்க்கை வச்சு. அதனால என்னதான் காம்பன்சேட் பண்ணாலும் மதர்ஸ் மில்க்ல கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் மாதிரி இந்த கவுஸ் மில்க்ல கிடைக்க போறது கிடையாது. ரைட்? ஸோ வாட் கம்பெனி, ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி அகெயின் தே கேம், என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுஸ் மில்க்ல வந்து நேச்சுரலா சம் ஒரு அந்த என்ன ஆர்கானிசம் அப்கமிங் டாபிக்ஸ் நான் சொல்றேன், பட் இப்போதைக்கு அதை நான் ஹோல்ல வைக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஆர்கானிசம் ஒரு பாக்டீரியா யூஸ் பண்ணிட்டு கெலாக்டோசிடேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்றாங்க. அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஹியூமன் மில்க்ல வந்து இருக்கும். கரெக்டா? மதர்ஸ் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மில்க்ல வந்து அது இருக்கும். அந்த பீட்டா கெலாக்டோசிடேஸ் அப்படின்ற விஷயம் வந்து கவ் வந்து நேச்சுரலாவே மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இருக்கிற மாதிரி இது, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், தட் கவுஸ் மில்க் லிட்டரலி கேன் பி ஈக்குவல் நியூட்ரிஷன் லெவலில் வந்து மதர்ஸ் மில்க் ஈக்குவலாக ஈக்குவேட் பண்ண அந்த அளவுக்கு வந்து தேவர் ஏபிள் டு மாடிஃபை, ஒரு கவ்வியை மாடிஃபை பண்ண மில்க்குமே இருக்கிற நியூட்ரிஷன் வந்து கொடுக்க முடிஞ்சுது. சரியா? that's what they are talking about. So transgenic animals can be used to produce proteins. கரெக்டா? கண்டிப்பா ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், இது வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா transgenic mice are used for testing the safety of vaccines.
ஓகே, ஸோ வேக்சினோட சேஃப்டி டெஸ்டிங் இது எல்லாமே வந்து நடந்தது. இஃப் யூ ரிமெம்பர் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஎன்ஏ பற்றி நம்ம படிக்கும்போது கூட ஸோ லைக் எப்படி சொல் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து படிச்சிருப்போம். சரி, இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வி நோ ரைட். ஸோ நம்ம இடத்துல கூட ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம இனிஷியலா வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த 3 பேர் வந்து ஆல்ரெடி ஸோ விச் மீன்ஸ் என்ன ஆச்சு, அந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்பா குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை அப்படியே அம்மா மாதிரி இருக்கு, அப்பா மாதிரி இருக்கு, தாத்தா மாதிரி இருக்குன்னு எல்லா கதையும் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம், அந்த கேரக்டரிஸ்டிக் சம்திங் இஸ் பீங், இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாமே ஏதோ மூலமா இட் இஸ் பீங் இன்ஹெரிட்டட், ஏதோ மூலமா எனக்கு டிரான்ஸ்மிட் ஆயிட்டே வருது. அந்த விஷயம் என்ன, அதான் நம்ம என்ன டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பார்த்திருப்போம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயே பாத்தீங்கன்னா எதை வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைஸை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ லிட்டரலி லைக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அந்த ஒரு நிமோனியா எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்ட்ரெயின் 2 ஸ்ட்ரெயின் இருந்துச்சு. ஹோப் யூ ரிமெம்பர், லைக் ஆர் ஸ்ட்ரெயின் இருந்துச்சு, எஸ் ஸ்ட்ரெயின் இருந்துச்சு. ஒன் வாஸ் மோர் விருலன், ஒன்னு விருலன் கிடையாது. அதை மைஸ்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி அதை சாவடிச்சு செத்ததுக்கு அப்புறம் என்ன இருந்துச்சு, எல்லாமே இந்த மாதிரி கதையெல்லாம் எதை வச்சு பண்ணாங்கன்றத நம்ம ஆடி பார்த்தோம். ஸோ என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, they are using mice literally for testing. அதே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் எது வந்து காரணமா இருந்துச்சு ஃபார் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பயே மைஸ் வச்சு தான் பண்ணாங்க. ஈவன் நம்ம சொன்ன இல்லையா ஸ்டார்டிங்லேயே ஒரு வேக்சினேஷன் ஆகட்டும், மெடிசனா இருக்கட்டும், எதுவுமே ட்ரையல்ஸ் மாதிரி அனிமல்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மெஜாரிட்டி இஸ் கோயிங் டு பி த மைஸ். 95% வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை யூஸ் பண்ணுறது யாரும் கேட்டீங்கன்னா மைஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ஒன் கேட்டீங்கன்னா transgenic animals are used for testing the toxicity in animals that carry the genes which make them sensitive to toxic substances than non-transgenic animals exposed. ஸோ இப்போ நான் வந்து இமேஜின் ஒரு புதுசாக ஒரு கெமிக்கல் நான் கண்டுபிடிக்கிறேன், ஒரு புது மெடிசன் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு அனிமல்குள்ள நான் இன்சர்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதை நான் வந்து ஐம் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இட், ஏதோ ஒரு ஜீன் நான் ஆல்டர் பண்ணி தான் வச்சிருக்கேன். அந்த கெமிக்கலை இன்சர்ட் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கு சீக்கிரமா ஈஸியாக வெளிப்படையாக தெரியும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவாக இருந்தாலுமே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் ஈஸியாக வந்து படிக்க முடியும். ஐ வில் பி ஏபிள் டு கெட் த ரிசல்ட்ஸ் மோர் ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவும் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா transgenesis is important for improving the quality and quantity of milk. ஸோ நான் இப்போ சொன்ன ஜெனிக்கலி மாடிஃபைட் கவ் பற்றி நான் பேசுகிறேன். கரெக்டா? சரி, அது ஜெனடிக்கலி மாடிஃபைட் கவ்ல நான் வந்து அதோட குவாலிட்டியை பற்றி பேசியிருப்பேன். அதை டாக்ட் அபவுட் லைக் நியூட்ரிஷியஸ் வேல்யூ பற்றி பேசியிருப்பேன். சரி, அப்படி இல்லை, எனக்கு ஒரு மாடு வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் பால் வந்து கறக்குது, இஃப் யூ வாண்ட் லைக் ரொம்ப ஹியூஜ் நிறைய அமௌண்ட் ஆஃப் பால் வந்து எனக்கு கறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐ கேன் ஆல்டர் த ஜீன்ஸ் இன் தட் பர்டிகுலர் கவ் ஆல்சோ. அதுவும் இல்லாமல் மீட்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், நல்லா நியூட்ரிஷியஸாக நிறைய அமௌண்ட் ஆஃப் மீட் வரணும், உடம்புல நிறைய முட்டை போடணும், எல்லாமே ஈவன் உடம்புல கோடோட உடம்புல நிறைய உள் செக்ரிட் பண்ணணும் அப்படின்னா கூட everything can be done with the help of this transgenesis. Yes. Now next we are going to see about the benefits of the transgenic animals. சரி, இந்த transgenic animalsக்கு என்னென்ன benefits இருக்கு? First one பார்த்தீங்கன்னா to study the regulation of genes on normal physiology and development. நம்ம ஆரம்பத்திலேருந்தே பார்த்த ஒரு விஷயம், to study of the complex factors such as insulin like growth factor. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து இன்சுலின் நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ நான் லைக் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? லைக் ஃப்ரம் கேட்டல்ஸ் அண்ட் பிக்ஸ் அப்படின்னும் போது அவங்கள இருக்கக்கூடிய இன்சுலின் கெப்பாசிட்டி விச் மீன்ஸ் செயின்ஸ் 2 செயின் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். விச் மீன்ஸ் தே ஹேட் செயின் ஏ அண்ட் செயின் பி, 2 செயின்ஸ் இருந்தாங்க. விச் மீன்ஸ் தே ஆர் லிங்க் டுகெதர் பை தி பாலிபெப்டைட் பாண்ட்ஸ் அப்படின்ற கதை எல்லாமே ஆல்ரெடி சா. ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஜீனோட எப்படி சொல்றது இப்படி ரெகுலேட் ஆகுது, நார்மலாக டெவலப் எப்படி ஆகுது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் மூலமாக என்னால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் மாடல்ஸ் ஹெல்ப்ஸ் டு இன்வெஸ்டிகேட் நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் ஹியூமன் டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா கேன்சர், அப்போ ஜஸ்ட் ஆரம்பத்தையும் பார்த்தோம் இல்லையா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இருக்கட்டும், இல்லாட்டி ஆர்த்ரைட்டிஸ்க்கு இருக்கட்டும், அல்சைமர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷயம் கேன்சருக்குலாம் கியூர் கிடையாது. ஈவன் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ் கஷ்டப்பட மருந்து இருக்கும், பட் ஸ்டில் டோட்டல் கியூர் கண்டிப்பாக கிடையாது. ஈவன் ஃபார் அல்சைமர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கியூர் கிடையாது. பட் ஸ்டில் என்ன பண்ணலாம்னா, ஓகே இப்போ நான் ட்ரையல்ஸ் பார்க்கணும், ஏதோ ஒரு நான் மெடிசன் நான் கண்டுபிடிக்கணும்னா எடுத்த உடனே எடுத்து ஹியூமன்ஸ்க்கு விட முடியாது. கரெக்டா? ஸோ நான் கொண்டு வந்த மெடிசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்ஸஸ் ஆகுமானே எனக்கு தெரியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு ட்ராபேக்ஸ் இருக்கு எல்லாமே நான் பார்க்கணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப் அதோட எப்படி சொல் டெவலப்மெண்ட் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா transgenic animals are going to be my best option. Yes, biological products. Okay, so yes, transgenic animals are used for biological products by introducing the genes which codes for a particular product. Example, human protein alpha 1
antitrypsin used to treat the emphysema. So emphysema அப்படின்றது என்ன நமக்கு தெரியும் கரெக்டா. so what is this, எனக்கு look at this diagram. இந்த diagram வந்து பாத்தீங்கன்னா can you see, இது வந்து this is going to be, இது வந்து normal lung இருக்கும். lungல வந்து this can the branch like structures நம்ம என்ன பார்த்திருப்போம், we know like bronchi, bronchioles, bronchi will be connected to bronchioles and bronchioles will be connected to alveoli அப்படின்னு தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த emphysema என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, this is going to be my normal alveoli. alveoli தான் என்ன நடக்கும், எனக்கு வந்து exchange of gases is going to happen. எஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து எனக்கு வந்து நடக்க போகுது சரியா. சரி, ஆனால் இந்த எஃபிசமா வந்து லைக் அட்டாக் ஆன பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன் யூ சி இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, தேல் பி லைக் சம் வாட் பல்ஜ் விச் மீன்ஸ் டைலேஷன். நம்ம வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் வந்து தேல் பிகம் பிகர். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து திக்கா இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸ்மே சரி, they become very thin, ரொம்ப சுருங்கி போன மாதிரி ஆயிடும். சம்டைம்ஸ் இட் மைட் பி வெரி enlarged ஆல்சோ, ரொம்ப வந்து உப்பி போன மாதிரி வீக்கி போன மாதிரி எல்லாம் வந்து ஆயிடும். ஸோ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐ கேன் கியூர் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் alpha-1 antitrypsin. And even the products for PK, polycutenuria and cystic fibrosis கூட வந்து பார்த்தீங்கன்னா we can be able to test it. So next one is going to be the transgenic. This is what I was talking about in the first session itself about rosy. So which means the year pathina 1997, and I already told you like alpha. So idellame kadai ellame enna panna pore அப்படின்னு I told you like ஹியூமனோட ஜீன்குள்ள, கவோட ஜீன்குள்ள வந்து என்ன பண்றாங்க, they're making some changes. At last எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் மில்க்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு நார்மலா இந்த ஹியூமன் ப்ரோட்டீன் என்ரிச் மில்க் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரௌண்ட் 2.4 grams per லிட்டர் அளவுக்கு எனக்கு வந்து இந்த கவுல வந்து அந்த நியூட்ரிஷன் விச் மீன்ஸ் அந்த ஜீன் ஆர்டர் பண்ணக்கூடிய கவோட மில்க்ல இருந்து நியூட்ரிஷன் அளவு எனக்கு இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் ஆர் யூஸ் டு டெஸ்ட் சேஃப்டி. ஈவன் ஃபார் போலியோ வேக்சினுக்குலாம் போலியோ வந்தப்போ அந்த வேக்சின் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யாரை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் இஸ் வேர் யூஸ். ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஓகே இட் இஸ் ஈஸி ரிலையபிள் ஆக்சுவலி. ஈவன் நம்ம மைஸ்க்கு பதிலாக ஈவன் மங்கீஸை கூட வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. பட் அகெயின் நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் பேன் இஸ் தேர் ஆக்சுவலி, மங்கீஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ தேர் டெஸ்டிங் சேஃப்டி டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மைஸ்க்கு தான் மெஜாரிட்டி ஆப்ஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அனிமல் க்ளோனிங். ஸோ அனிமல் க்ளோனிங் ஆல்ரெடி வி நோ த டாலியோட திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் க்ளோன்ட் அனிமல் அப்படின்றதுமே ஆல்ரெடி வி சா கரெக்டா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் க்ளோனிங். ஸோ அனிமல் க்ளோனிங் நம்ம ஃபர்ஸ்ட் க்ளோன் பண்ண அனிமல் நம்ம தெரியும், இட் வாஸ் டாலி த ஷீப். டாலி த ஷீப் வந்து பார்த்தீங்கன்னா எனிவே இட்ஸ் சர்வைவ் ஃபார் சம் இயர்ஸ். அதுக்கப்புறம் அது இறந்து போச்சு. அது இறந்து போனதுக்கான ரீசன் லைக் சம் சே பிகாஸ் ஆஃப் சம் டிசீசஸ், பட் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வாஸ் ஆர்த்ரைட்டிஸ் ஆல்சோ. ஸோ நிறைய எனிவே நம்ம இந்த மாதிரி க்ளோனிங் அப்படின்னு போனாலே கண்டிப்பாக சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். தட்ஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட், பட் லெட் இட் பி, அது இருக்கட்டும். பட் ஸ்டில் இப்போ அனிமல் க்ளோனிங் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, தே ஆர் டேக்கிங் 2 animal sample எடுக்கிறாங்க, 2 animals எடுக்கிறாங்க, 2 sheeps எடுக்கிறாங்க ஆக்சுவலி. 2 sheeps வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீப்ல இருந்து அடர் அப்படின்னு ஒரு விஷயத்தை தே ஆர் ஐசோலேட்டிங், தட் இஸ் அடர் செல் ஃப்ரம் தி செல் ஏ. இப்போ இந்த அடர் செல்ஸ் என்ன கேட்டிங்கன்னா லைக் ஒரு ஷீப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் மெமரி கிளான்ஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் தே ஆர் செக்ரேட்டிங் எடுத்துக்கிறாங்க, ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்னொரு ஷீப்ல இருந்து எக்கை வந்து தே ஆர் ஐசோலேட்டிங். என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் மெமரி கிளான் இருக்கக்கூடிய அந்த செல்ல இருந்து ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு ஷீப்ல இருந்து நியூக்ளியஸ் செல் எக் ஃப்ரம் தி பில இருந்து ஐசோலேட் பண்ணிட்டா ரெண்டுமே என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, கேன் யூ see here egg from nucleus B, அந்த நியூக்ளியஸ் வந்து தனியா எடுத்துட்டு டிக்கிங் த பார்ட் எக் எடுத்துட்டு இந்த எடுத்த ஒரு பார்ட்டுமே வந்து எதை வச்சு இந்த அடர் ரிமூவ் பண்ண செல்ல இருந்து எடுத்துட்டு they are fusing it. இதை ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு ஃபியூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐ எம் கெட்டிங் த ப்ராடக்ட் ஆக்சுவலி. ஸோ இஃப் ரிமெம்பர் நம்ம ஈவன் இந்த பயோடெக்னாலஜி நம்ம என்ன பார்த்துருப்போம், லைக் ஐதர் ஜீன் எடுத்திருப்போம், சாரி ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துட்டு ஐம் கெட்டிங் ஃபியூசிங் வித் பிளாஸ்டிக். அதே காம்பினேஷன் தான், எனக்கு தேவையான கதைகளை நான் எடுத்துட்டு ஐம் ஃபியூசிங், எனக்கு ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் மாதிரி கிடைக்குது. ஐம் கெட்டிங் லைக் கைண்ட் ஆஃப் ஜைகோட் எனக்கு ஃபார்மேஷன் வந்து கிடைச்சிருச்சு சரியா. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கைண்ட் ஆஃப் செல் ஆக்சுவலி. அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கல்ச்சர் இட் இன் ஓவிடக்ட் பேஸ்ட் டிஷ்யூ. அந்த ஓவிடக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம மைண்டில் வந்து இருக்கும் கரெக்டாக. ஸோ ஓவிடக்ட் என்ன அர்த்தம், லைக் இட் இஸ் அ ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் வேர் த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் வில் பி டேக்கிங் பிளேஸ் அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து தெரியும் கரெக்டா. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த செல்லை வந்து ஐ எம் கோயிங் டு லெட் இட் கல்ச்சர். இந்த ஒரு ஓவிடக்ட் பேஸ்ட் டிஷ்யூல நான் வந்து ஒரு பெட்டி டிஷ்ல வச்சு என்ன பண்றேன்னா நான் வந்து கல்ச்சர் பண்றேன். இப்போ எனக்கு கல்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அட் லாஸ்ட் மை பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும், எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது சரி. இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ் எல்லாமே we saw in our reproductive.
சாரி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கான்செப்டே நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டா? எனிவே பார்க்கணும்னா நம்ம அடுத்த டாபிக் ஐ மீன் லைக் யூ கேன் கோ அண்ட் சி த ப்ரீவியஸ் PPTs ஆல்சோ. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் வந்து எனக்கு கிடைக்குது. எப்படி கிடைச்சுன்னு கேட்டிங்கன்னா, பை இம்ப்ளான்டிங் 6 days old embryo in a surrogate mother. நான் வந்து கல்ச்சர் பண்ணுறேன். நான் கல்ச்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரகேட் மதருக்கு நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். சரகேட் மதர் சரகேசினா லைக் வாடகை தாய் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் பட் என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ஷீப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஃபைனலி ஐ எம் ஏபிள் டு கெட் அ பிளாஸ்டோசிஸ்ட். சரியா? ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜுமே எனக்கு கிடைக்குது. அட் லாஸ்ட் எனக்கு ஃபைனலாக ஹோம் ஐ கெட்டிங் நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு வந்து ஒரு க்ளோன்ட் அனிமல். ஸோ இந்த க்ளோன்ட் அனிமல் அப்படின்னு நான் சொல்லும்போது இட் ஹேட் த காம்பினேஷன் ஆஃப் போத் வாட், எனக்கு இந்த ஷீப்பிஏல இருந்தும் காம்பினேஷன் இருந்தது, ஷீப் பில இருந்துமே எனக்கு போத் அந்த காம்பினேஷனுமே எனக்கு யாருக்குள்ள இருந்தான்னு கேட்டிங்கன்னா டாலிக்குள்ள வந்து எனக்கு கிடைச்சிது. திஸ் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். Yes, next one we are going to see about the advantages of animal cloning. Advantages and disadvantages நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்குமே நான் சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? Let's talk about the advantages first. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா they offer benefits for clinical trials, medical research. கண்டிப்பாக ஒரு அனிமல்ஸ் நான் வந்து க்ளோன் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ அந்த அனிமல் வந்து வளரும் போது என்னென்ன ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணுது, அப்படி ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணும்போது என்ன டிசீஸ் வருது, அந்த டிசீஸ் நம்ம எப்படி கட் ஷார்ட் பண்ணலாம், ஆல்ஸ் வளர்ற என்ன மாதிரி நடக்கும், என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும்ன்றதை நான் வளர விட்டு நான் பார்ப்பேன். அப்படி நான் வளர விட்டு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபியூச்சரில் ஹியூமன் பீங்ஸ் டிசீஸ் வந்ததுனா கூட இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணதை வச்சு ஐ வில் பி ஏபிள் டு கியூர் தம். சரியா? இது மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல் குளோனிங் மூலமாக நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, ட்ரக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காமே கூட ஐ கேன் பி மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். ஸோ எய்ட்ஸ் ஃபார் ஸ்டெம் செல் ரீசர்ச். ஸோ இந்த ஸ்டெம் செல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி ஆக்சுவலி. ஸோ ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவடேஸ் லைக் மோஸ்ட்லி இந்த ப்ரெக்னன்சி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து குழந்தை வந்து பிறக்கும் போது அதை முன்னாடியே வந்து கேட்பாங்க லைக் அந்த ஃபீமேல் கிட்ட ஃபேமிலி கன்சர்ன் ஃபேமிலி கிட்ட கெட் அன் ஆத்தரைசேஷன் லைக் யூ வாண்ட் ஸ்டெம் செல்ஸை வந்து சேவ் பண்ணணும் ஆசைப்படுறீங்களா, ஃபைன் ஃபைன் ஓகேனா தே வில் ஸ்டே. பட் அகெயின் இந்த அதுக்கான ப்ரைஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு பே. நீங்கள் வந்து ஓகே நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஓகே யூ கேன் சேவ் இட். பட் ஃபியூச்சரில் அந்த ஸ்டெம் செல்லை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் லைக் இமேஜின் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது ஒரு அம்மாவுக்கு, அந்த உடம்புல இருந்து நான் ஸ்டெம் செல்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பட் ஃபியூச்சரில் இன்கேஸ் அம்மாவுக்கும் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வருது, ஏதோ ஒரு டிசீஸ் வருது, இல்லை ஆர்கன் எஃபெக்ட் ஆயிடுச்சு, இல்லை ஒரு குழந்தைக்கு எஃபெக்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா வாட் கேன் பி டன், அந்த ஸ்டெம் செல்லை வச்சு என்னால் டோட்டலாக கியூர் பண்ண முடியும். தட் வாட் த ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் குளோனிங் லிட்டரலி இட் கோயிங் பை பேசிக் ஸ்டெப். இதெல்லாம் வச்சு நான் பண்ணும்போது எனக்கு ஸ்டெம் செல் ரிசர்ச்சுக்குமே எனக்கு ஒரு அடுத்தடுத்த ஒரு படிக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமல் குளோனிங் குட் ஹெல்ப் சேவ் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம சொல்ற ஒரு இனமே வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஓகே எனக்கு இந்த பர்டிகுலர் இனம் ஃபார் எக்ஸாம்பிள் டாக் அபவுட் தி உள்ளி மேமத் எடுத்துக்கலாம். மேமத் எல்லாமே அந்த ஐசேஜ் பீரியட்லேயே முடிஞ்சு போயிருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம பிக்சர்லாம் கூட பார்த்துருப்போம் ஐசேஜ் படத்தை கரெக்டா. அப்போ அந்த உள்ளி மேமத் எனக்கு இறந்து போச்சு, ஆரல் என்ன பண்ணோம், ஓகே அதை நான் திரும்ப நான் க்ளோன் பண்ண போறேன், அந்த ஸ்பீஸ் திரும்ப வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் என்ன பண்ணலாம், இந்த க்ளோனிங் மூலமா ஐ வில் பி ஏபிள் டு ஒரு திரும்ப அழிஞ்சே போன இனத்தை கூட எல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்க முடியும். ஈவன் இஃப் யூ வாண்ட் டு க்ளோன் டைனோசர் ஆல்சோ இட் கேன் ஹேப்பன். நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு, ஹூ நோஸ் இன் தி ஃபியூச்சர். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி மை அட்வான்டேஜஸ். பட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸோட இந்த அனிமல் க்ளோனிங்க்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்மே நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனிமல் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிஸ்ட் சீட் அந்த த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. அதான் இப்போ ஜஸ்ட் நவ் ஐ டோல் ரைட். ஓகே நான் வந்து டைனோசர் பற்றி சொன்னேன், டைனோசரோட இனிமே வந்து அழிஞ்சு போச்சு. வாட் இஃப் சம் லைக் கிராக்பாட் சயின்டிஸ்ட் தே வாண்ட் டு எப்படி சொல்றது ஒரு டைனோசர் உயிர்ப்பிக்கணும், தே வாண்ட் டு க்ளோன் டைனோசர் பார்த்தீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. கரெக்டா? ஸோ நம்ம பண்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம we are going against the nature to be frank. இந்த க்ளோனிங் எல்லாமே அகைன்ஸ்ட் நேச்சர் போகும்போது we will have to face the consequences. That's what they are telling. So which means threat to biodiversity ஒரு ஃபுட் செயின்லயா இருக்கட்டும் or else like சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பா there is going to be some kind of changes and drawbacks. அதே மாதிரி அந்த சேஞ்சஸ் இருக்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணும், ஹியூமன் பாப்புலேஷன்லயுமே அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு தெரியுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த க்ளோனிங் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ இந்த பிக்சர்ல சிம்பிளா காமிச்சிருந்தோம். ஸோ லுக் அட் திஸ் டயக்ராம். எஸ் சிம்பிளா என்ன பண்ணோம், 2 எக்ஸல் சைஸ் பண்றோம், அப்படியே ஃபியூஸ் பண்றோம், செல்ல வைக்கிறோம், வளர வைக்கிறோம், சரகேட் மெத்தட்ல இன்சர்ட் பண்றோம், எனக்கு ஃபைனலா ஐ அம் கோயிங் டு கெட் தி டால் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் டு பி ஃப்ராங்க் இதெல்லாம் வந்து எடுத்த உடனே ஃபியூஸ் ஆகுமா இந்த செல்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நேரத்தில் ஃபியூஸ் ஆகாது, ஃபெயிலியர் ஆகலாம். இது எல்லாமே வந்து ஒரு நாள் கதை போது ரொம்ப ட்ரையல் நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த டாலியே வந்து நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு ஒரே ஷார்ட்ல கிடைக்குமானா கண்டிப்பா கிடையாது. எனக்கு ஓகே சக்ஸஸ் ஆகலை, அகைன் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். பார்த்தீங்கன்னா நான் ஐசெட் பண்ணி வச்சுட்டேன், நான் ஃபியூஸ் பண்றேன், ஃபியூஸே ஆகுது, வாட் ஹேவ் டு டு, அதாவது முடிஞ்சு போச்சு, திரும்ப நான் அகைன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்.
கரெக்டா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஒன் அண்ட் மோர் ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதுக்கு நம்ம சொல்றோம், பட் அதுக்கான பார்க்கறது, ப்ரிசர்வ் பண்றது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸ்பென்சிவ் ஒன். ஸோ மோர் ஓவர் என்ன பண்ணலாம், அந்த அனிமல்ஸை வந்து நம்ம கடைசியா சஃபர் பண்ற மாதிரி விடுற கதை தான். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஷோ தட் அனிமல் சரகேட்ஸ் were manifesting adverse outcomes and clone animals were affected with disease. Just now as I said, டாலி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் பண்ணி எடுத்த ஒரு அனிமல் தான், பட் இட் டிடன்ட் சர்வைவ் ஃபார் லாங் ஆல்சோ. ரொம்ப வருஷத்துக்கு நிக்கல, லைக் டிசீஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு க்ளோன் பண்றோம், நேச்சருக்கு அகேன்ஸ்டா போறோம், டிசீஸ் நிறைய வர. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோல் லைக் ஆர்த்ரைட்டிஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அது இருந்துச்சு. அது இறந்துமே போச்சு ஆக்சுவலி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் கேன் காம்ப்ரமைஸ் ஹியூமன் ஹெல்த் த்ரூ கன்சம்ஷன் ஆஃப் க்ளோன்ட் அனிமல் மீட். நார்மலாக இருக்கக்கூடிய மீட் ஓகே, நம்ம எப்பவுமே நான் எனக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சாப்பிட்றது எப்படி இருக்கு, நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அதெல்லாம் சம் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் ப்ரிசர்வ்லாம் பண்ணி வச்சு சாப்பிட்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், கண்டிப்பா அந்த ப்ரிசர்வ் இஸ் கோயிங் டு காஸ் ஹார்ம் டு ஹியூமன் ஹெல்த். கரெக்டா? ஸோ நேச்சுரலா இருக்கிறத விட எனக்கு இந்த மாதிரி க்ளோன் இருக்கக்கூடிய மீட் எல்லாம் எப்படி இருக்கும், இஸ் நாட் கோயிங் டு பி குட் ஃபார் மை ஹெல்த். ஆர் ஹியூமன் ஹெல்த்துமே அது வந்து எஃபெக்ட் பண்ணதான் போகுது. என் செக்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோனிங் கேன் லீட் அஸ் டு தி அக்கரன்ஸ் ஆஃப் ஜெனடிக் டிசார்டர்ஸ் இன் அனிமல். ஸோ கண்டிப்பாக ஒரு க்ளோன் பண்ண ஒரு அனிமல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஃபியூச்சரில் ஹூனோஸ் க்ளோன் பண்ண அனிமல் மனுஷனுக்குள்ள க்ளோன் பண்ணலாம். அப்படி க்ளோன் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து லைக் லைஃப் லாங் சம் கைண்ட் ஆஃப் ஜெனடிக் டிசார்டர்ஸ் இருக்கும். டிசீஸாக இருக்கலாம், இல்லாட்டி எப்படி சொல்றது, ஒரு ஊனமாக இருக்கக்கூடிய சான்சஸ்மே நமக்கு நிறைய இருக்கும். So more than 90% of the cloning attempts fail to produce the viable offspring. ஸோ நான் சொன்னேன் ஒரே ஷார்ட்ல நடக்குமானா நடக்காது, நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் கிடைச்சது, டோலியே நம்மளுக்கு கிடைச்சிது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஷார்ட் சக்ஸஸ் ஆகுது. ஸோ கோயிங் டேக் லாட் ஆஃப் டைம். அப்படி கிடைச்சாலே மெஜாரிட்டி ஆஃப் டைம் ஃபெயில்ஸ் தான். நமக்கு எனக்கு ஓகே க்ளோனிங் ப்ராசஸ் நடக்கும், ஆனால் எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் எனக்கு வந்து கிரீன் கலர் ஐடு உள்ள ஒரு அனிமல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். நான் சார் எல்லாம் ஃபியூஸ் பண்ண வைக்கிறேன், சரகேசி மதர்க்குள்ள வைக்கிறேன், ஆனால் அட் லாஸ்ட் எனக்கு கிடைக்கல. தேர் இஸ் அ லாட் லிட்டர் சொன்ன 90% சான்ஸ் வந்து நீங்க பண்ற க்ளோனிங் வந்து ஃபெயில் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்கு. ஸோ அகெயின் ஒன்லி ஃபியூ ஷார்ட்ஸ் ஆர் தேர் ஓகே நீ பண்ற அட்டம் வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் கோயிங் டு பி சம் இவன் அவ்வளோ செலவு பண்ணி மெனக்கெட்டு பண்ணி எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா டன், கதை முடிச்சுது இல்லையா? ஸோ தீஸ் ஆர் கோயிங் டு பி த disadvantages of the animal cloning. It's all about the applications of biotechnology.